ஹாய்டா, அன்றைக்கி நான் பார்க்க போகிறது ஜிக்கு கூட ஒன் ஷாட்ரா. ஓகேவா? அது நேம் வந்துட்டு நெய்பர்ஸில். ஓகே, அப்படி ஸ்டோரிக்குள்ளே போனேன்டா. இங்கே ஸ்டார்டிங் சீனில் ஒரு காலேஜ் காமிச்சிட்டு இருக்காங்க. 2 பர்சன் அவங்க ஹேண்ட் வந்து இப்படிக்கா டைட்டாக ஹோல்ட் பண்ணிட்டு வந்து நின்றுருக்காங்க. ஃபைனலாக நம்ம காலேஜுக்கு வந்துட்டோம் சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. அச்சோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கா சொல்கிறாங்க. எனக்கும் அதோட ஹாப்பியாக இருக்கா மோச்சி சொல்கிறாங்க. எம்ஜினா இது நம்ம ட்ரீம் இல்லை. ஆமாம் நம்ம ட்ரீம் ஸ்கூல் படிக்கும்போது படி சொல்லிட்டு உயிர் எடுத்துட்டாங்க. சேல் வரன்ற நம்ம ட்ரீம் ஃபைனல் சேல் வந்தாச்சு. 2 ஹோம் எடுத்தாச்சு. நம்ம எல்லாமே செட்டில் ஆகியாச்சு. அப்புறம் பார்ட் டைம் ஜாப்பும் கூட பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் நமக்கு எல்லாமே ஹாப்பி. இப்போ வந்து காலேஜ் போகிறோம், அதுக்கப்புறம் பார்ட் டைம் போகிறோம், ஜாப்பும் போயிட்டு நம்மளே நம்ம பார்த்துக்கிட்டு ஹாப்பியாக இருக்க போகிறோம் சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக அப்படி சொல்லிட்டு 2 பேரும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. போகலாம் அப்படி சொல்லிட்டு இப்போ அதுக்கு யோசிச்சு 2 ஜிம்மின் டாக்டர் 2 பேரும் ஹேண்ட் பிடிச்சி வந்துட்டு இருக்காங்க. நல்லா கேட்டுக்கோ, உனக்கு எத்தனை பேர் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே கிடைச்சாலும் நான் தான் உனக்கு, நீ தான் எனக்கு. அது ஞாபகமாக சொல்லிட்டாங்க. அச்சோ என்னடா அப்படி சொல்லிட்டேன், நீ தான் எனக்கு, நான் தான் உனக்கு. நீ எனக்கு போனால் கூட நான் உனக்கு போக மாட்டேன் சரியா சொல்லிட்டாங்க. அதுவும் என்னோட மோச்சுனா அப்படி தான் இருக்கும் அப்படி சொல்லிட்டு நம்ம யோசிச்சு தான் ஜிம்மி பிடிச்சி கொஞ்சிட்டு இருக்காங்க. வா போகலாம் சார். 2 பேரும் ஹேண்ட் பிடிச்சி வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா யோசிச்சுட்டு ஜிம்மிட்ட பயங்கர பொசுவாகும். யாராவது இன்னும் ஃப்ரெண்டாக கிடச்சிட்டு போதும். ஜிம்மி எல்லாத்தையும் ஃப்ரெண்ட்லியாக பேசுகிற டைப்பு. ஆனால் யோசிச்சுட்டு பிடிக்காது. நீ எனக்கு மட்டும் தான் மாதிரி அவர் சொல்லிட்டு இருப்பாரு. 2 பேர் திக் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன வயசுலேருந்தே. 2 பேரும் பூசாக தான் இருப்பாங்க. இப்போ காலேஜுக்காக தான் வந்திருக்காங்க சேலுக்கு. ஒரு 2 ஹோமும் எடுத்துட்டாங்க. பார்ட் டைம் ஜாப்மே பார்த்துட்டாங்க. எனக்கு அவங்க 2 டேஸ் பிஃபோரே வந்துருப்பாங்க. இப்போ ஃபைனலாக காலேஜுக்கு வந்துட்டாங்க. ஜிம் நினைச்சிட்டு போகிறாங்க. அந்த டேஸில் உட்காந்துக்கலாம் சொல்கிறாங்க. கரெக்டு. முன்னாடி உட்காரக்கூடாது, பின்னாடி உட்காரக்கூடாது, சென்டரில் உட்காந்துக்கலாம் சேஃப் சொல்கிறாங்க. கரெக்டு அப்படி சொல்லிட்டு 2 பேரும் கொஞ்சம் சேஃபாக சென்டரில் உட்காடுறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுலாம் சொல்கிறாங்க. ஆமாம் சார் 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த அசைன்மெண்ட்லாம் பண்ண தேவை இருக்காது சொல்கிறாங்க. ரெக்கார்டில் எடுத்து சொல்கிறாங்க. ஆமாம் அதுவும் உண்மைதான் அப்படி சொல்கிறாங்க. 2 பேரும் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இப்போ அதுக்கு ஒரு பர்சன் உள்ள என்ட்ரு ஆகுறாங்க. வந்து திருத்து முடிச்சுட்டு இருக்காங்க. இப்போ எம்ஜின் பார்க்குறீங்க திருத்து முடிக்கிறான் சொல்கிறாங்க. ஒரு வேளை நியூவாக வந்திருக்காங்க அதான் சொல்கிறாங்க. அப்படியா தனியாக வர வந்திருக்காங்க அதான் சொல்கிறாங்க. நம்மளும் நியூவாக வந்திருக்கோம் சொல்கிறாங்க. நம்மகிட்ட பொண்ணா வந்திருக்கோண்டா சொல்கிறாங்க. இப்போ நீ மட்டும் இல்லாமல் நான் வந்தேன்னா நான் இப்படி தான் திருவிழா காணாமல் போன மாதிரி திருத்து முடிச்சு இருந்திருப்பான்னு சொல்கிறாங்க. திரும்ப உண்மைதான் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படி கூப்பிட்டாங்கன்னா சொல்கிறாங்க. இப்போ எம்ஜி பார்க்குறாங்க. கூப்பிடணும் அவங்க சொல்ல கூப்பிட சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க. என்னையா சொல்கிறாங்க. உன்னதான் அவங்க பேர் என்ன கேட்குறாங்க. என் பேர் ஃபிளிக்ஸ் அப்படி சொல்கிறாங்க. நீ அங்கே நின்று இருக்கா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. வா வந்து உட்காரு அப்படி சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. வா வந்து உட்கார சொல்கிறாங்க. சரி ஃபிளிக்ஸ் வந்து பக்கத்தில் உட்காடுறாங்க. நீங்கள் சொல்கிறாங்க. என் பேர் யோனிச்சு ஓகே பேர் பார்ச்சின்னு சொல்கிறாங்க. நாங்கள் பேர் திக் ஃப்ரெண்ட்ஸ் சைல்டுஹுட்லேருந்து அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து சொல்கிறாங்க. ஓ அப்படியோ ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ பார்க்குறாங்க. ஹாய் ஜிமின் அப்படி சொல்லிட்டு நம்ம ஃபிளிக்ஸ் வந்து ஜிம்மிட்ட ஹேண்டை நின்றுட்டாங்க. இப்போ நம்ம யோனிச்சிருக்கோம் ஒரு நான் தானே உனக்கு கூப்பிட்டேன் அப்படி சொல்கிறாங்க. சரி இல்லை அவங்க யோனிச்சு பார்க்குறீங்க இல்லை ஃபிளிக்ஸ் பார்க்குறீங்களே எனக்கு அவங்கள பார்க்க தான் பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறீங்க. அப்படியே தேங்க்யூ அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம சரி யோனிச்சுருந்தா தேங்க்யூ அப்படின்னு ஒரு இமிடேட் பண்ணி காட்டுறாங்க. என்னடா ஜிம் சொல்கிறாங்க. நீ எதுவும் சொல்ல மாட்டியா சொல்கிறாங்க. இங்கே பாரு இவர் ரொம்ப நல்லவன் பார்க்குற அப்படி கோல்டாக இருப்பா சரியா ரொம்ப நல்லவன் ரொம்ப பாசக்காரன் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இவன் பேர் யோனிச்சின் ஃபஸ்ட்டு நீ இவனுக்கு ஹேண்ட் ஷேக் பண்ண அப்புறம் எனக்கு பண்ணலாம் சொல்கிறாங்க. ஓ அப்படியா அவங்க சொல்கிறாங்க. சரி ஓகே யோனிச்சின் ஹாய் அப்படி சொல்லிட்டு நம்ம ஃபிளிக்ஸ் ஹேண்ட் ஷேக் பண்ணுறாங்க. இப்போ நம்ம யோனிச்சின் ஹாய் அப்படி சொல்லிட்டு ஹேண்ட் ஷேக் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் ஹாய் சொல்லிட்டு ஹேண்ட் ஷேக் பண்ணுறாங்க. இப்போ ஃபிளிக்ஸ் பார்த்தா ஜிம்மில் பார்த்து வச்சுட்டே இருக்காரு. இது பார்க்குற யோனிச்சின் கோவம் வருது. நீ எதுக்கு பழக காமிச்சிட்டே இருக்கு அப்படி சொல்கிறாங்க. இல்லை நான் ஜஸ்ட்டு சொல்கிறேன். ஜிம் பார்க்குறீங்க ஏன் ஸ்மைல் பண்ணிட்டு தப்பா சொல்லிட்டாங்க. இப்போ யோனிச்சு பார்க்குறாங்க. பாரு நீ என்னை தாண்டி யாரும் போகக்கூடாது சொல்லிட்டாங்க. நான் போகிறடா நான் சும்மா தானே பேசுகிறேன் சரி ஜிம்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஃபிளிக்ஸ் பார்க்குறாங்க. பாசிட்டிவா அப்படி கேட்குறாங்க. ரொம்ப அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்னு சொல்கிறாங்க. யோனிச்சில் பார்த்து யோனிச்சு முறைச்சிட்டு உட்காந்துருக்காங்க. சரி முறைக்காத அப்படி ஜிம் தான் யோனிச்சு பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. யோனிச்சு லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. இப்போ ஃபிளிக்ஸ் பார்க்குறேன் ஸ்மைல் பண்ண அழகாக இருக்குது அப்படி சொல்லிட்டு யோனிச்சில் பார்த்து ஃபிளிக்ஸ் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு யோனிச்சு அமைதியாகிறாங்க. இப்போ 3 பேர் ஃபன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கு. இப்போ ஃபைனலாக நம்ம யோனிச்சு கேட்குறாங்க. அவன் எங்கே ஸ்டே பண்ணியிருக்கா சொல்கிறாங்க. நான் ஹாஸ்டல் சொல்கிறாங்க. ஹாஸ்டலாக சொல்கிறாங்க. ஆமாம் என்னோட பேரண்ட்ஸ் ஃபாரினில் இருக்காங்க ஆனால் ஹாஸ்டல் ஸ்டே பண்ணியிருக்கேன் அப்படி சொல்லிட்டு நம்ம யோனிச்சு ஃபிளிக்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி ஸ்கூல் டைமில் ஸ்கூல் டைமில் ஹாஸ்டல் தான் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அப்புறம் பிஜியில் கொஞ்சம் ஸ்டே பண்ணுவேன் எனக்கு லீவ் போகிறதோ அப்புறம் பிஜியில் ஸ்டே பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் காலேஜ் எங்கே ஜாயின் பண்ணுறோம் அப்புறம் ரிட்டன் அகைன் ஹாஸ்டல் சொல்கிறாங்க. ஹாஸ்டலில் ஸ்டே பண்ண உங்களுக்கு பிடிச்சிருக்கா சொல்கிறாங்க. பிடிக்கிறத என்ன பண்ண முடியும் எனக்காக ஒரு வீட்டை ரெண்டு எடுக்க முடியுமா எனக்கு புக் பண்ண வராது நான் தனியாக இருக்க எனக்கு பயம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம யோனிச்சு சொல்லி மாறி பார்க்குறாங்க. பேசாமல் நம்ம கூட்டிகிட்டு போகணும் வீட்டுக்கு சொல்லிட்டாங்க. இப்போ யோனிச்சு பார்க்குறேன் எங்கே தங்க வைப்பாரு கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க. சொல்லிட்டாங்க 2 பெட்ரூம் தான் இருக்குது. ஒன்று நீ இருக்கா இன்னும் நான் இருக்கா சொல்கிறாங்க. பேசாமல் நம்ம ஷேர் பண்ணிடலாமா சொல்கிறாங்க. இப்போ நம்ம யோனிச்சு பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க நீ கூட தங்க வச்சுக்கேன் சொல்கிறாங்க. இப்போ யோனிச்சு பார்க்குறாங்க ஏன் கூட வா சொல்கிறாங்க. ஆமாண்டா தங்க வச்சுக்கலாம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஃபிளிக்ஸ் பார்க்குறாங்க. என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. நீ வேணா என் கூட ஸ்டே பண்ணிக்கிறா சொல்கிறாங்க. நீங்கள் எங்கே ஸ்டே பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. நாங்கள் ஒரு 2 ஹோம் எடுத்துருக்கோம் சொல்கிறாங்க. 2 ஹோம் ஆமாம் எடுத்துருக்கோம். நீ பேசாமல் என் கூட வந்திருக்கியா அப்படி கேட்குறாங்க. நம்ம வேணா ஷேர் பண்ணி கொடுத்துக்கலாம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஃபிளிக்ஸ் பார்க்குறாங்க. உங்களுக்கு குக் பண்ண தெரியுமா ஃபஸ்ட்டு அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. உனக்கு ஃபுட்டு தான் ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. ஆமாம் சாப்பிட்றது தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி சொல்லுங்கள் உங்களுக்கு குக் பண்ண தெரியுமா சொல்லிட்டாங்க. எவ்வளோ நல்லா குக் பண்ணுவா சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் நல்லா குக் பண்ணுவான் நீப்பா நானும் கொஞ்சம் ஒரு குக் பண்ணுவேன் அப்படி சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் எனக்கு எவ்வளோ நல்லா போட வரும் அப்படி சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க இல்லை அது அந்த ஹாஃப் ஆயில் ஃபுல் ஆயில் அதெல்லாம் போடுவேன்
அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம் சொல்கிறாங்க. அப்படியா ஆமாம் சொல்கிறாங்க. இப்போது ஃபிலிக்ஸ் பார்க்குறாங்க. அப்போ நான் ஓகே நான் வரேன் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு இவங்க வந்துட்டு அக்ரி பண்ணிக்கிறாங்க. ஃபைனலாக அவங்க சார் என்ட்ராகிறாங்க. என்ட்ரு ஆகிடுறாங்க. இவங்க இன்ட்ரோலாம் கொடுத்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்துட்டு அழகாக போயிருக்கு. இப்போ ஈவினிங் தான் ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஒரு லக்கேஜை பேக் பண்ண சொல்கிறாங்க. இப்போ ஃபிலிக்ஸ் லக்கேஜை பேக் பண்ணிட்டு ஹாஸ்டல் வெக்கேட் பண்ணுறாங்க. டேரெக்டாக இவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு அப்பார்ட்மெண்ட் ஹோம் தான். போய் பார்த்தாக்கா 2 பெட்ரூம், ஒரு பால்கனி, ஒரு கிச்சன், ஹால் அழகாகவே இருக்குது. ஃபிலிக்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. வா ரொம்ப அழகாக இருக்குது சொல்கிறாங்க. அழகாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு வந்து வீட்டில் இருக்கணும்னு ஆசை. ஆனால் தனியாக ஒரு ஆளுக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறது மணி, அதுக்காக தான் தனியாக இருக்க மாட்டேன், எனக்கு பயம் வர. அதெல்லாம் சொல்கிறாங்க. பாரு 3 பேர் இருக்கா சரியா சொல்கிறாங்க. எனக்கு பெட்ரூமும் சொல்கிறாங்க. இப்போ நினச்சி பார்க்குறாங்க. பாடா நான் வந்து ஒரு பங்க் பெட் ஆர்டர் பண்ணியிருக்கேன் சரியா சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் பங்க் பெட் ஆர்டர் பண்ணியிருக்கேன். நீ மேலே நான் கீழே அப்படி தூங்கிக்கிறா சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. ஜிம் தான் அவங்க தூங்கிட்டு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு ஃபைனலாக நம்ம ஃபிலிக்ஸ் சொல்லிட்டு ஓகே சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்க 2 பேரும் சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் இன்றைக்கி தான் அதை பார்த்துருக்கோம் பழகிருக்கோம். ஆனால் எனக்கு இது ரொம்ப வருஷமாக பேசி பழகின மாதிரியே இருக்குது சொல்கிறாங்க. அப்படியா ஜிம்னு சொல்கிறாங்க. ஆமாம் அது ஒன்று பார்த்தா எனக்கு ரொம்ப வருஷம் பழகின மாதிரி இருக்குது சொல்லிட்டு நம்ம ஃபிலிக்ஸ் போய்ட்டு ஜிம்மில் 6 கை வைக்க கொஞ்சம் பார்க்குறியே அப்படின்னு தட்டி விடுறாங்க. ஏன்டா நானும் உனக்கு ஃப்ரெண்டு தானே அப்படி சொல்லிட்டு ஃபிலிக்ஸ் சொல்கிறாங்க. இப்போ கவனிச்சு பார்க்குறேன். இல்லை அவன் நான் மட்டும் டச் பண்ண சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அவன் அப்படி தான் போக போக வந்து டச் பண்ண விடுவான். நீ தப்பா எடுத்துக்காக சொல்கிறாங்க. இல்லை எனக்கு புரியுது அப்படி சொல்லிட்டு நம்ம ஃபிலிக்ஸ்னு சொல்கிறாங்க. பாரு நானும் சீக்கிரம் உன் பேச ஓவர் டேக் பண்ணுவோம் பாரு அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து ஃபிலிக்ஸ் சொல்கிறாங்க. யோசிச்சுக்கிட்ட 3 பேர் ஃபைட் பண்ணுறாங்க. க்யூட்டாக இருக்குது. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. வாங்க திங்ஸ் அரேஞ்ச் பண்ணலாம் சொல்லிட்டு நம்ம ஜிம் யோசிச்சுட்டு வந்து திங்ஸ் அப்புறம் ஃபிலிக்ஸ் திங்ஸ் அரேஞ்ச் பண்ணி தராங்க. எனக்கு 2 பேர் ஒரு ரூமில் இருக்கு பாருங்க. அதனால சொல்லிட்டு திங்ஸ் அரேஞ்ச் பண்ணுறாங்க. ரொம்ப ஹாப்பியாகவே இருக்குது. நம்ம யோசிச்சு பாரு ஏன் நல்ல பையன் என்ன சொல்கிறாங்க. ஏன்னா அப்படி கேட்குற அப்படி சொல்கிறாங்க. இல்லை இருந்தாலும் உன் நம்பி சொல்கிறாங்க. பாரு நான் அப்போ நான் நல்ல பையன் சரியா என்ன பார்த்து அப்படிலாம் யோசிக்காத சரியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஆச்சு அவங்க நல்லவன் தானே ஏன் தப்பாக யோசிக்கிறா சார் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ யோசிச்சு பார்க்குறீங்களா டவுட் சொல்கிறாங்க. அப்படிலாம் நான் டவுட்லாம் படாத அவங்க நல்லவனாக இருப்பா சார் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது. ஃபிலிக்ஸும் ஹாப்பியாக இருக்குது. ஃபிலிக்ஸ் பார்க்குறாங்க. அம்மா உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்களா கேட்குறாங்க. இப்போ ஜிம் ஃபேஸ் மட்டும் கொஞ்சம் மாறுது. இப்போ நம்ம எழுதி பார்க்குறாங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸாக சொல்கிறாங்க சொல்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு இல்லை ஏன்டா இப்போ தான் ஃபஸ்ட் இயர் வந்திருக்கோம் சொல்கிறாங்க. இல்லை ஸ்கூல் படிக்கணும் சொல்கிறாங்க. அதெல்லாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடையாது சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. அப்படியே ஜிம் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இந்த ஜிம் யோசிக்கிறவங்க கிருஷ் என்ன இருக்காங்களா சொல்கிறாங்க. இல்லை அப்படிலாம் யாரும் இல்லை சொல்கிறாங்க. ஓகே அப்புறம் என்ன அப்படி சொல்லிட்டு நம்ம ஃபிலிக்ஸ் சொல்கிறாங்க. இப்போ நம்ம நோஞ்சிடும் ஜிம்னும் அழகாக கம்ப்ளீட் பண்ணுறாங்க. சரி ஓகே நம்ம போய் குக் பண்ணலாமா சொல்கிறாங்க சொல்கிறாங்க. இப்போ 2 பேரும் போயிட்டு குக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஃபிலிக்ஸ் பக்கத்தில் கட் பண்ணி தராங்க. எனக்கு வெஜிடபிளாக கட் பண்ணி தெரியும் சார் கட் பண்ணி தராங்க. ரொம்ப ஃபிலிக்ஸ் யோசிச்சு பார்க்குறேன். பரவாயில்லையே சொல்லிட்டு அவர் வந்துட்டு பேசிட்டு குக் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு சில தாட்லாம் வந்துருச்சு. அப்படியே அவங்க விட்டுறாங்க. சீட்டை விட்டுட்டு போயிட்டாங்களே சொல்லி ஜிம் பார்க்குறாங்க. அதுக்கு தான் அவங்க ஏஜுக்கு லவ் பண்ணு சொல்லிட்டு இல்லை அவன் ஏஜ் என்ன ஏன் ஏஜ் நான் தான் தப்பாக புரிஞ்சுட்டு நான் தான் அப்படி சொல்லி ஜிம்முக்கு ஒரு மாதிரி அழகு வருது. அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு அமைதியாக இருக்காங்க. அது மறந்துடணும். அது பாஸ்ட் இஸ் பாஸ்ட் ஜிம்மினா ஓகேவா அது மறந்துடு சார் ஜிம்மின் அப்படியே கம்ஃபர்ட் ஆகிட்டாங்க. இப்போ ஃபைனலாக நம்ம ஜிம்மில் யோனிஜர் ஃபிலிக்ஸ் வந்து குக் பண்ணி சாப்பிட்றாங்களா. ஜிம் பார்க்குறேன். ஓகே யோனிச்சு நான் கிளம்பலாமா சொல்கிறாங்க. ஃபிலிக்ஸ் பார்க்குறேன். எங்கே சொல்கிறாங்க. நாங்கள் பார்ட் டைம் போகிற சொல்கிறாங்க. பார்ட் டைமாக எதுக்கு சார் யோனிச்சு ஃபிலிக்ஸ் கேட்குறாங்க. எங்கள் பாரு எங்கள் பேரண்ட்ஸுக்கு மணியில் கொடுக்குறாங்க. இருந்தாலும் எங்களுக்கு அதில் இருக்குது ஹாப்பியாக இல்லை ஓகேவா. எனக்கு எதனா வேணாக்கா நாங்களே வாங்கிக்கணும். ஸோ எங்களுக்கு வந்து பார்ட் டைம் போக பிடிக்கும். வீட்டில் வந்து டைம் வேஸ்ட் பண்ண நாங்கள் விரும்பலை. எங்களுக்கு வந்து எப்போதுமே நான் டைம் வந்து பிஸியாக வச்சுக்கணும். நாங்கள் எங்கள் ஸ்டடியில் வந்து பிஸியாக வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம மற்ற விஷயங்கள் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டோம் அப்படி சொல்லிட்டு நம்ம யோனிச்சு சொல்கிறாங்க. கரெக்டு தான் நம்ம தேவையில்லாத விஷயங்கள் யோசிக்க மாட்டோம். நம்ம தேவையில்லாத விஷயத்தை இன்வால்வ் ஆக மாட்டோம் ஓகேவா. நம்ம வந்து ப்ராப்ளமே வராது. பிஸியாக அந்தளவுக்கு பிஸியாக இருக்குமோ அந்தளவுக்கு வந்துட்டு ஹெல்த்தியாக லைஃப் ஸ்டைலில் வாழலாம் அப்படி சொல்லிட்டு யோனிச்சு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஃபிலிக்ஸ் பார்க்குறாங்க. நல்லா தான் கேட்கறதுக்கு ஆனால் பார்ட் டைம் இருக்க சொல்கிறாங்க. நாங்கள் ஆக்சுவலி ஒரு கெஃபேல தான் சேர்ந்துருக்கோம் சொல்கிறாங்க. கெஃபேலையா ஆமாம் இப்போதைக்கு நாங்கள் டிகிரி கூட படிக்கல. நம்ம என்ன ஃபஸ்ட் இயர் இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கோம். அது ஃபஸ்ட் இயர் கிளாஸ் போயிருக்கோம். 12th தானே முடிச்சிருக்கோம். இப்போ என்ன ஜாப் பண்ண முடியும். இந்த மாதிரி இதெல்லாம் ஒர்க் தானே பார்க்க முடியாது. பார்ட் டைமில் ஒரு 4 hours ஒர்க் பண்ணுவோமா அதுக்கேற்ற சேலரி கொடுத்தா போதும்ல அப்படி சொல்லிட்டு நம்ம யோனிச்சு சொல்கிறாங்க. நல்ல இடம் தான் இருக்குது. அப்போ நானும் ஒரு வாசிட்டோம் உனக்கு எதுக்கு வாசரமோ நீ வந்து வீடியோ சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் வந்து நானும் ஒரு சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் 2 பேரும் பார்ட் டைம் ஒர்க் பார்த்துட்டு இருக்கோம். இல்லை நான் கேட்குறேன் அவங்க வந்துட்டு ஒர்க் எடுத்துக்கிட்டாங்க. ஓகே எனக்கு பக்கத்தில் ஷாப் இருக்குல்ல நான் வந்து ஒர்க் எடுக்கிறேன் சொல்கிறாங்க. எனக்கு தனியாக இருக்க ஒரு மாதிரி இருக்குண்டா சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு ஆமாம் சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு ஃபைனல் 3 பேரும் கிளம்புறாங்க. இப்போ ஜிம்னி அமைச்சிடும் அவங்க பார்ட் டைம் ஒர்க் பார்க்குறாங்க இல்லையா. அந்த கேஃபேக்குள்ளே போகிறாங்க. அந்த கேஃபே வந்து நைட் கேஃபேன்னு அது போட்டிருக்கோம். இப்போ அந்த நைட் கேஃபேக்குள்ளே அவங்க போகிறாங்க. அவங்க வந்து பாஸ் இருக்காங்க. பாஸ் சொல்கிறாங்க சொல்லுப்பா வந்துட்டீங்களா 2 பேரும் சொல்கிறாங்க. காலேஜ் எப்படி போச்சு சொல்கிறாங்க. நல்லா போச்சு சொல்கிறாங்க. என் பாஸ் உங்களுக்கு இன்னொரு பாஸ் ஏதாவது ஒர்க்கு வேணுமா ஜிம் கேட்குறாங்க. ஏன் ஜிம் இப்படி கேட்குறேன் அப்படி கேட்குறாங்க. இல்லை எனக்கு ஃப்ரெண்ட் இருக்கு அவனும் வந்திருக்கான் அப்படி சொல்கிறாங்க. ஓ இன்னொரு பாஸ் கூட்டி வந்துட்டீங்களா சொல்கிறாங்க. இல்லை வந்திருக்காங்க அங்கே ஒர்க்கு இருந்தால் ஓகே இல்லைக்கா பக்கத்தில் என்ன ஷாப் எதாவது கடை எதுனா இருக்கா ஒர்க்கு தான் நான் வாங்கிட்டு சொல்கிறாங்க. இல்லை இங்கே ஒர்க் இருக்குது நீ கூட்டிட்டு வா சொல்கிறாங்க. இப்போ ஃபிலிக்ஸ் சொல்ல நினச்சிருக்காங்க. ஃபிலிக்ஸ் போட்டு நம்ம யோனிச்சிட்டு நம்ம ஜிம் ஜாயின் பண்ணி விட்டுறாங்க. 3 பேருக்கும் அந்த யூனிஃபார்ம் ட்ரெஸ் போட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஜிம்முக்கு பிடிச்சிருக்காரு ஒர்க் பண்ணுறது. ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப அழகாக பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப ஃபுட்டெல்லாம் சர்வ் பண்ணதாக இருக்கட்டும். ரொம்ப அழகாக ஸ்வீட்டாக பேசுகிறாரு அப்படியும். இப்போ நம்ம பாஸ் பார்க்குறாங்க. காலையில் 3 பசங்க ரொம்ப ஸ்வீட்டாக பேசுகிறாங்க. இதுக்கே கஸ்டமராக ஃபாலோ ஆகிட்டோம் போல சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அழகாக சர்வ் பண்ணுறதா இருக்கட்டும். ரொம்ப அழகாகவே இது பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஜிம் சரி ஓகே நைட்டு ஒர்க் கொஞ்சம் போகலாமா போகலாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் ஃபிலிக்ஸ் ஜிம்முக்கு வந்துருக்காங்க. டே இப்போ நைட்டு போய் குக் பண்ண போகிறோம் சொல்கிறாங்க. ஏன்னா கப் நூடல்ஸ் பண்ணலாம் சொல்கிறாங்க. கப் நூடல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்க இல்லை நான் ரைஸ் வைக்கிறேன் சொல்லிட்டு ரைஸ் வைக்கிறேன். ஆமாம் ரைஸ் வைக்கிறேன். நம்ம இதை வந்துட்டு சைடிஸ் எதாவது வாங்கிட்டு போய்ட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம் சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு ஆமாம் சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிம் வந்து பேசிட்டு வந்துருக்காங்க. ஃபைனலாக 3 பேர் வீட்டுக்கு வந்துட்டாங்க.
அழகா குக் பண்ணி சாப்பிட்றாங்க. டேஸ் அழகா பாஸ் ஆகிடுச்சுக்கடா. எப்படி போகுதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஜிம்மி ஒழிச்சிட்டு ஃபிளிக்ஸ் 3 பேர் பயங்கர ஃபன் பண்ணுவாங்க. வீட்டுக்கு வரும்போது கூட பஸ்ஸில் வர மாட்டாங்க. ஏன்னா கொஞ்சம் தூரம் தான் நடந்தே வந்துடுவாங்க. நடந்து வந்துட்டு ஃபன் பண்ணிட்டு எப்படி போயிட்டு இருப்பாங்க. அவங்க டைம் பொறுத்து தெரியல. யோனிச்சிட்டு ஃபிளிக்ஸுக்கு சண்டை வர ஜிம்மி கிட்ட இங்கே பாரு அவனுக்கு தொடக்கூடாது சொல்லிட்டு நான் தொடக்கூடாது நான் தொடுவோம் நானும் ஃப்ரெண்டு தரேன் சொல்லிட்டு யோனிச்சிட்டு ஃபிளிக்ஸ் சண்டை போட்டுப்பாங்க ஜிம்மி கிட்ட. ஜிம்மிக்கு பிடிக்கும் 2 பேரையும் வந்துட்டு வச்சுட்டு அவரு வந்துட்டு இது பண்ணுவார். ஏன் டாடி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக ஃபன் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. 1 மந்த் கிராஸ் ஆகுது. 1 மந்த் ஆஃப்டர் தான் ஜிம்மி பார்க்குறேன். யோனிச்சு நான் ஃபிளிக்ஸ் தான் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க நீங்கள் வாங்க சொல்கிறாங்க. இப்போ யோனிச்சு பார்க்குறேன். டே எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது காமெடிக்கு லீவ் எடுத்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஃபிளிக்ஸ் நீ சொல்கிறாங்க நான் லீவ்டா சொல்கிறாங்க. என்னடா ஒரே டைம் லீவ் போகிறீங்க நான் லீவ் போகிறது சொல்கிறாங்க. யோசிச்சு பார்க்குறேன். ரொம்ப கை கால் வலிக்குதுடா சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. அப்படியே 2 பேர் லீவ் போட்டுக்க நான் போகிற சொல்கிறாங்க. வச்சு நின்று தனியாக போக சொல்கிறாங்க. இல்லை ஒரே டைம் லீவ் போட்டால் தப்பாக எடுத்துக்க போகிறாங்க. நான் போகிறேன் நீங்கள் இருங்க சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்கன்னு சொல்லி சேஃப் போய் நான் சேஃப் போயிடுவேன். நீ வரும்போது பஸ்ஸில் வந்துட்டு நீ நடந்து வர வேணா சொல்கிறாங்க. கரெக்டு தான் நான் பஸ்ஸில் வந்துடுறேன் சார் ஜிம்மி சொல்கிறாங்க. சார் ஓகே சொல்லிட்டு ஜிம்மி கிளம்பிட்டாங்க. இப்போ யோனிச்சு ஃபிளிக்ஸும் டயர்டாக வீட்டிலே இருக்காங்க. இவர் மட்டும் தான் காட்டின்னு போகிறாரு. ஜிம் போயிட்டு ஃபைனலாக அந்த பார்ட் டைம் ஒர்க்குமே அட்டென்ட் பண்ணுறாங்க. என்னாச்சு பண்ண கேட்குறாங்க. அவங்க 2 பேரும் கொஞ்சம் ஹெல்த் சரியில்லை சொல்கிறாங்க. சார் ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க விட்டுறாங்க. ஃபைனலாக ஜிம் ஜாப் முடிச்சுட்டு வந்திருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஃபஸ்ட் டைம் பஸ்ஸில் போகிறோம் சொல்லி ஜிம் போயிட்டு பஸ் ஸ்டாப் நின்றுருக்காங்க. 3 பேர் தான் நடந்து போயிடுவோம். டைம் போகிறது தெரியாது. நாங்கள் மட்டும் நடந்து போயிட்டு இருப்போம். இப்போ பஸ்ஸில் போகிறோம்னா எனக்கு ஒரு பஸ்ஸில் போகிறது பயமாக இருக்குது. நடந்து போகிற கூட பயம் கிடையாது. பஸ்ஸில் எத்தனை பேர் வருவாங்க அது எவ்வளோ பேர் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அது வேறு ஒரு பயம் சொல்லி ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. காலம் மாறி போயிட்டு அப்படி சொல்லி ஜிம் நினச்சிட்டு இருக்கா. கரெக்டாக ஒரு பஸ் ஒரு ஜிம் பார்க்குறாங்க. சொல்லி ஜிம் போயிட்டு பஸ்ஸில் ஏறாங்க. போயிட்டு ஒரு சீட் பக்கத்தில் சீட்டில் உட்காராங்க. இப்போ டிக்கெட் எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஜிம் போயிட்டு இருக்காங்க. அப்போ ஜிம் போன கொஞ்ச நேரத்தில் இருந்துட்டு ஜிம் பக்கத்தில் பர்சன் உட்காந்துருக்காங்க. ஜிம் பக்கத்தில் உட்காராங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி யாராக இருப்பாங்க எதுக்கு நம்ம பக்கத்தில் உட்காந்து சீட்டு இவ்வளோ எம்டியாக இருக்குது பக்கத்தில் உட்காராங்க. அது ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. பயம் வருது அவருக்கு. இப்போ ஜிம்முக்கு அந்த பர்சனை பார்க்க கூட தைரியமே இல்லை. அவர் ஒரு மாதிரி சிவாரிட்ட உட்காந்துட்டு இருக்காரு. பக்கத்தில் பர்சன் அவங்களோட ஹேண்ட் அப்படி ஜிம் மேலே வைக்கிறாங்க. ஜிம்முக்கு அவ்வளோதான் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஜிம்முக்கு கத்தலான போகிறாங்க. டக்குன்னு அந்த பர்சன் அவங்க ஹேண்ட் வச்சு ஜிம்மு மட்டும் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இப்போ ஜிமின் அப்படியே கொஞ்சம் டர்ன் பண்ணுறாங்க. ஃபேஸ் டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. அந்த பர்சன் அவங்கள மவுத்தை ஹேண்ட் வச்சிருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. அவங்கள பார்த்து ஜிம்முக்கு அப்படியே கண்ணு ஃபுல்லாக டியர்ஸ் அவங்களால தாங்கவும் இல்லை. இது நீயான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த பர்சன் பார்க்குறாங்க. அவங்க கண்டிப்பாக ரொம்ப பெயின்ஃபுல்லாக தான் இருக்குது. சாரின்ற மாதிரி அவங்க பார்வை பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஜிம் டக்குன்னு ஹேண்டை தட்டி விட்டாங்க. அந்த பர்சன் ஹேண்ட் எடுத்துறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீ யார் ஜிம் கேட்குறாங்க. இப்போ அந்த பர்சன் பார்க்குறாங்க. ஜிம்மின் ஞாபகம் இல்லை ஜம்க்கு ஞாபகம் இல்லை சொல்கிறாங்க. அங்கே பாருங்க யாரையும் தெரியாது சரியா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ யார் எதுக்காக என் பக்கத்தில் உட்காந்துருக்க எதுக்கு என்னோட நோட்டு க்ளோஸ் பண்ண அப்படி கேட்குறாங்க. பாட்டு என்ன சொல்றது கேட்க என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ கேட்க சொல்கிறாங்க. உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் கேட்குறேன் சரியா. நீ ஒரு சீட்டர் நீ ஒரு பாவட்டி ஒரு பொறுக்கி அப்படி சொல்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. நான் பொறுக்கியா சொல்கிறாங்க. ஆமாம் அந்த லவ்ன்ற பேரில் ஒரு பாசனை வந்துட்டு சீட் பண்ணிட்டு நீ போகணும் அப்படி சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. ஓ அங்கே இருக்கும் ஜம்கிட்ட ஓகே ஜம் பார்க்குறாங்கடா அப்படி இல்லைடா நான் சொல்லிட்டு கேட்க சொல்கிறாங்க. என்னை விட்டுட்டு போயிட்டு ரொம்ப டேஸ் ஆச்சு. ஓகே உனக்கு எனக்கு எதுவுமே இல்லை. என்னை விட்டு போயிட்டு ஆல்மோஸ்ட் 8 months ஆகுது. உனக்கு எனக்கு எதுவுமே இல்லை ஜங்கு சரி என்னை விட்டு போயிடுறது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜம் பார்க்குறாங்க. பாரு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ கேள்டா நீ எப்போ இங்கே வந்தேன்னு தெரியாது சரி உன்னை தேடி கணக்கு டைம் ஆயிடுச்சு. நான் வந்து மூசான் போனேன். நீ மூசானெலாம் தெரிஞ்சதுக்கப்புறம் நீ எங்கே இருக்கிற பற்றி தெரிஞ்சு தேடி வந்திருக்கேன். ஆஃபீஸ் புரிஞ்சுக்கோ. நான் சொல்லிட்டு கேளுடாமா எனக்கு பேச ஒரு சான்ஸ் கொடு அப்படி ஜங்கு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. வந்துட்டு பேச எனக்கு எதுவுமே இல்லை சரியா நான் வந்துட்டு பேச ரெடியாக இல்லை அப்படி ஜிம் சொல்கிறாங்க. ஜிம் ஸ்டாப்பே வந்துச்சு எனக்கு பக்கத்தில் தானே இருக்குது. ஜிம் டக்குன்னு இறங்குறாங்க. ஜிம் இப்போ ஜிமின் இறங்கிறாரு. ஜிமின் பண்ணி ஜங்குக்கும் இறங்குறாங்க. இறங்கி போகிறாங்க. ஜிமின் நடக்க போகிறாங்க. ஜிமின் திரும்பி பார்க்கவே மாட்டாங்க. ஜிமிக்கு பாட்டை மனசு சொல்லிட்டு கேட்டு சொல்கிறாங்க. ஜிமின் போட்டு போயிட்டே இருக்காங்க. அவருக்கு அவ்வளோ கோவம் அழுகு வருது. இவன் சரண் சொல்லிட்டு நான் எல்லாமே பண்ண தெரியுமா என் அப்பா மட்டும் எதுவுமே ஹைட் பண்ண மாட்டானே. இவன் நான் லவ் பண்ணதை ஹைட் பண்ணேன். செகண்ட் யோனிச்சு இருக்க எதுவுமே மறைச்சி சின்ன வயசு இருந்தானா இவன் சொன்னாட்டு ஒரே ரீசனுக்காக லவ் பண்ணுறது இப்போ சொல்லாதான்னு சொன்னான். அது எது ரீசன் இருக்கு நான் நினச்சிட்டு இப்போ தான் தெரியாது என்ன ரீசன் சொல்லிட்டு விட்டுட்டு போகிறதான் பண்ணியிருக்கான். சீட்டர் ஜிம் நினச்சிட்டே வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஜம்ப் பார்க்குறேன். டக்குன்னு ஜிம் பின் பண்ணிடுறாங்க. ஒரு இடத்துல ஒரு வால் மாதிரி இருக்குது. ஒரு சவர் இருக்குது. எனக்கு அந்த பிளேஸில் கொஞ்சம் டார்க்காக இருக்குது. ஜிம்லேருந்து பஸ் ஸ்டாப்பில் தான் வீட்டுக்கு போகிறது கொஞ்சம் டைம் நடந்து போகணும். அது அப்பார்ட்மெண்ட் போகிறதுக்கு அந்த கேப்பில் தான் ஜம்கம் ஜிம்மில் பின் பண்ணிட்டாங்க. ஜிம் பார்க்குறேன் விட்டுறா பொறுக்கி சொல்லிட்டாங்க. இப்போ ஜம் பார்க்குறேன் பொறுக்கியா சரி கூப்பிட்டு நீ தான் நீ கூப்பிட்டு கொண்டு கஷ்டம் இல்லை பாரு நான் சொல்கிறது கேள்டாம்மா இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ நீ கேட்க வேணா சொல்லிட்டாங்க. எனக்கு ஒன்று பாயிண்ட் ஆஃப் வியூ கேட்க வேணாம் சரியா நீ என்ன வேணால் பண்ணிக்கோ. நான் லவ் பண்ணது தப்பு சரியா யாரும் மட்டும் தெரியாத ஒரு பர்சனாக சடனாக நியூவாக வர வந்தேன். நம்ம நெய்பரை லவ் பண்ணது ஏன் தப்பு தான் ஓகே கொஞ்சம் கூட ஏஜ் கேப்போட பார்க்காம லவ் பண்ணேன். நீ கேட்டதுக்கெல்லாம் ஒபே பண்ணது ஏன் தப்பு தான் சரியா. எனக்கு அது ஏஜ் அட்ராக்ஷன் அப்படி தான் இருக்கும் போல இல்லை. எனக்கு பற்றி சின்ன பையன் நான் ஸ்கூல் படிக்கிற ஒரு பையன் நீ வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்கிறப்போ நீ ஃபட் பண்ணப்போ நானும் அப்படியே வந்துட்டு இருந்துட்டேன். தப்பு ஏமல் தான் அப்படி சொல்கிறாங்க. அங்கே பாடா நான் வந்துட்டு சீட் பண்ண நினைக்கிறேன் சொல்கிறாங்க. ஆமாம் அதான் உண்மை இதை யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டு போயிட்டு எல்லாம் சொல்கிறாங்க. இது யூஸ் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. என்ன பேசுகிறேன் நான் லவ் பண்ணுறேன். ஓ லவ் பண்ணிச்சியோ அதை செல்லாமக்கெல்லாம் விட்டுட்டு ஓடி போயிட்டே சொல்கிறாங்க. எங்கெல்லாம் ஓடி போனேன் நான் ஓடி போகிறடா எனக்கு சுச்சுவேஷன் தான் நான் கிளம்பி போயிட்டே சொல்கிறாங்க. அதான் செல்லாமக்கெல்லாம் போயிட்டு நீ சொல்கிறாங்க. ஜம் பார்க்குறாங்க. பாடா நான் இந்த பாட்டை கேள்வி தாங்க அவங்க பாரு சொல்கிறாங்க. ஏன் இவ்வளோ கோவப்படுதுமோ சீப்பெலாம் கோவப்படாத சொல்கிறாங்க. ஆமாம்
நான் கோவப்பட மாட்டேன். நான் வந்துட்டு என்ன சொல்லலாம் அப்படியே கேட்பேன், ஒபே பண்ணுவேன். என்ன சொல்லலாம் எனக்கு ஜங்குக்கு சொல்லிட்டு கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அப்படியே பைத்தியமாக நம்பிக்கிட்டே இருப்பேன். அப்போ நான் வந்து அப்படின்னு ஓகே இப்போ எனக்கு வச்சுட்டு வந்துச்சு. இப்போ நான் நம்ப மாட்டேன். ஒரு மாதிரி சீட்டு ஒரு பொறுக்கி பாவப்பட்ட நம்ப மாட்டேன். சரி யூஸ் பண்ணிருக்கா வந்திருக்கா இப்போ என்ன ரீசன் கஷ்டப்பட்டு வந்திருக்கா ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜங் பார்க்குறாங்க ஜிவன் எப்பவும் சரி அப்பவும் சரி எப்பவும் சீட் பண்ணதில்லை ஓகேவா. நான் உனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு போட்டு போகிற பர்சன் நான் இல்லை, அப்படி யூஸ் பண்ணுறதுக்கு போட்டு போகிற பர்சன் அதான் நான் எப்படி தேடி வர போகிறேன் சொல்கிறாங்க. நீ எதுக்கு எனக்கு தேடி இப்போ வந்திருக்கா ஜிம் கேட்குறாங்க. ஜங் பார்க்குறாங்க அதெல்லாம் சொல்லாமல் உனக்கு ரீசன் இருக்குடா. நான் எனக்கு ஜாப் பற்றி எதுவுமே சொல்லாமல் தானே இருந்தேன் சரியா. நீ எதுக்கு ஒன்று மற்றவங்ககிட்ட என்னை பற்றி சொல்லலாம்னு சொல்கிறாங்க. ஒரு ரீசன் இருக்கு சொல்கிறாங்க. எனக்கு விட்டுட்டு சீட் பண்ணிட்டு போகல அந்த ரீசனுக்காக தான் சொல்கிறாங்க. அப்படி இல்லைடா தாங்க நான் சொல்கிறது கேளுமா என்ன இப்படி கோவப்படுறா ஜங் கேட்குறாங்க. அதுக்குள்ள சமத்தா இருப்பேன் சொல்கிறாங்க. ஆமாம் நான் சமத்தா இருப்பேன். எனக்கு என்னை பற்றி இழிச்ச வாங்கி நெத்திரி ஐடி ஒட்டியிருக்கல ஜிம் கேட்குறாங்க. என்ன இப்பெல்லாம் பேசுகிறா எப்படி இப்பெல்லாம் பேச கற்றுக்கிட்டா ஜங்குதா கேட்குறாங்க. குழந்த மாதிரி நான் குழந்த மாதிரி இருப்பேன் என்ன சொல்லலாம். நான் அப்படி மண்டே ஆட்டிட்டு கேட்டுக்கணும் எனக்கு அது பிடிக்கும். இப்போ நான் கொஞ்சம் தெளிவாக பேசுகிறேன் எனக்கு அதான் சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறீங்க என்னடா பேசுகிறேன் குழந்தை இப்படிலாம் பேசுது ஜங்கு ஜிம் பேச கப்பான்றாங்க. ஜங்கு பண்ணுறாங்க பாரு எனக்கு டச் பண்ண அவ்வளோதான் பொறுக்கி இப்போ அப்படி ஜிம் சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க பாருடா எனக்கு பாரு சொல்கிறாங்க. பாரு எனக்கு உனக்கு பிடிக்கல ஜங்கு ஹேட் யூ சரியா. நீ விட்டு சீட் பண்ணிட்டு போயிட்டேன் 8 months அதை விட்டு போயிட்டு சரியா. நீ எவ்வளோ ஹார்ட் பண்ணியிருப்பேன். உனக்கு எனக்கு எதுவுமே இல்லை விட்டுட்டு போயிட்டேன் ஜிம் சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க பாடா இந்த பாட்டை கேள்ல தாங்க நான் எதுக்கு வந்தா எனக்கு தெரியுமா உனக்கு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க நான் எதுக்கு வந்து எனக்கு தெரியணும்ல தெரிஞ்சதானே எனக்கு இந்த பாயிண்ட் அப்படி புரிஞ்சுப்பா சொல்கிறாங்க. நான் அவனை பற்றி புரிஞ்சுக்கணும் எதுவுமே விட்டுட்டு போடா பொறுக்கி சார் ஜிம் சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்கணும் அப்படி சொல்லக்கூடாது தங்கல்ல ஜங்க் சொல்கிறாங்க. ஐ ஹேட் யூ ஜிம் சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்க ஐ லவ் யூ டாப் ஜங்க் கிட்ட வராங்க. எட்டு போடாதோட அது ஜிம் சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாடா நான் சொல்கிறேன் கேளுடாம்மா. நீ எப்போ இங்கே வந்தேன் நான் இங்கே அங்கே நான் போனதுல பூசான் போய் உன்னை பார்த்தப்போ நீங்கள் சேல் வந்திருக்க காலேஜுக்காகன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எங்கே படிக்கணும்னு எதுவுமே தெரியாது தெரியுமா. இப்போ ஒன்று 1 week தேடிட்டு இருக்கேன். அன்னைக்கு இப்போ உன்னை பார்த்துட்டா ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க தெரியாமல் உன் கல்யாணம் பட்டுட்டேன் ஜிம் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்க நல்லா பேசுகிறா ஜங்க் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது உனக்கு அப்படிதான். நான் ஜங்கு போய் கோவம் வாஸ் கேட்குறாங்க. ஜங்க் போகிற கோவம் வந்து திட்டு அடிச்சுக்கோ சண்டை போடு அதுக்காக வாட்ஸ்அப் விட்டுறா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க எனக்கு ஒன்றும் பிடிக்கல சரி நான் வந்து மறந்துட்டா சொல்கிறாங்க. அப்படி என்ன மறந்துட்டியா ஜங்கு மறந்துட்டியா சொல்கிறாங்க. ஆமாம் மறந்துட்டேன் ஜிம் தான் ஜங்கு புஷ் பண்ணுறாங்க. ஜங்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க பாடா நான் சொல்கிறது கேளுடா ஜங்கு சொல்கிறாங்க. நீ சொல்லிட்டு எதுவும் கேட்க மாட்டேன் சரி எட்டு போ ஜங்கு ஜிம் தான் ஜங்கு புஷ் பண்ணுறாங்க. இப்போ ஜங்கு ஒரு கால் வருது. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கு வந்து ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஜிம் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜங்கு பார்க்குறாங்க ஹலோ சொல்கிறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க என்ன டேப் சொல்கிறாங்க உடனே வா சொல்கிறாங்க. என்ன உடனே லொக்கேஷன் வாடா சொல்லிட்டு ஃபோன் கட் பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம ஜங்கு பார்க்குறாங்க கடவுளே இப்போ என்ன போட்டு சொல்லி பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கு பார்த்து திரும்பி டர்ன் பண்ண ஆரம்பிச்சிடாரு நடந்து போக ஆரம்பிச்சிடாரு. ஜிம் பார்த்தியா அதான் ஜிம் அவன் நம்மளை எப்பவும் யூஸ் பண்ண தூக்கி போட்டு போக தான் பார்க்குறான். அவன் நம்பர் சரியா அவன் ஃபேக்கு ஃப்ராடு ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க. என்னை சீட் பண்ணிட்டான் லவ் பண்ணுன்னு சொல்லி எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் லவ் பண்ணுன்னு சொல்லி என் மனசுக்குள்ள ஆசையை வருது. நானும் லவ் பண்ணி அவங்களுக்கு எல்லாமே ஜிம் பார்க்குறாங்க. அந்த வயசில் யார் பண்ண கொடுத்தாப்புல நான் பண்ணியிருக்கேன். என்ன நினச்சி எனக்கு அஷம்டாக இருக்குது சார். ஜிம் தான் தலை அடிச்சுக்கிறாங்க. இவனை போய் லவ் பண்ண பாரு இப்போ கூட பாரு பின்னாடி வர மாப்பாட்டுக்கு போகிறான். இதான் இவன் கேரக்டர்ஸ் ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. இவனை போய் லவ் பண்ண பாரு ஜிம் பார்க்குறாங்க. இதுக்கப்புறம் என்னை பார்க்கவே கூடாது இதுக்கப்புறம் இவன் பிள்ளை வரவே கூடாது. ஜிம் தான் வந்துட்டு ஜிம் நீ ஸ்ட்ராங்காக இருக்கணும் சரியா நீ ஸ்ட்ராங்காக இருக்கணும் டாக்டர் ஜிம் தான் அவரே வந்துட்டு கம்ஃபர்ட் பண்ணிக்கிட்டேன். அவங்க வீடு அப்பார்ட்மெண்ட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் பாட்டுக்கு அப்பார்ட்மெண்ட் நடந்து போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஓகே ஜங்கு ரொம்ப கோவம். ஜங்கு ஒரு பிளேஸ் கொண்டு பார்க்குறாங்க. பார்த்துக்க அங்கே ஒரு பர்சன் இவங்களாம் லாக் பண்ணி வச்சிருக்காங்க. இவன் சொல்லிட்டாங்க டே உன் கஷ்டத்தில் இருந்தவன்டா தப்பிச்சு போயிட்டு அவங்க அரெஸ்ட் பண்ண சொல்லி தானே ஹையர் ஆஃபீஸர் மட்டும் சொன்னாங்க. அதுக்கு உனக்காக நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம் நீ என்ன பண்ணிட்டு இருக்கா கேட்குறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க அது சொல்கிறாங்க என்னாச்சு கேட்குறாங்க. இல்லைடா ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் மூச்சியை பார்த்தேன்டா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் மூச்சியை பார்த்தேன்டா அவன்கிட்ட பேசுறதுக்கு நான் எதிராக நான் விட்டு சொல்லிட்டு சொல்லலான்னு போனால் அதுக்குள்ளே ஃபோன் பண்ணிட்டியா நான் பாட்டுக்கு நீ பாட்டுக்கு சிவ பூஜை கரடி மாதிரி ஃபோன் பண்ணிட்டேன் சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறேன் என்ன சொன்னால் சிவ பூஜை கரடி அப்படின்னு சொல்லிட்டு டே பார்க்குறாங்க. ஆமாம் இப்போ பிடிச்சி வச்சிருக்கல நீங்கள் தான் வச்சிருக்கீங்க அப்படி இருக்கு ஃபோன் கூப்பிட்டேன் நான் அதை அந்த ஒர்க் முடிச்சுட்டு வந்துருப்பேன் சொல்கிறாங்க. டே உனக்காக நாங்கள் கஷ்டப்பட்டு உங்க சுட்டு போட்டு பிடிச்சி வச்சிருக்கோம் நீ எனக்கு எனக்கு சிவ பூஜை கரடின்னு சொல்கிறேன். சுகா அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ சுகா பார்க்குறவங்க சொல்லிட்டு என்ன சொல்லி கேட்குறாங்க. பாரு சுகா என்னை பார்த்து என்ன சொல்கிறான் கேட்குறாங்க. இப்போ சுகா பார்க்க என்ன சொன்ன ஜவுக்கு சொல்கிறாங்க. ஏங்க சொல்லிட்டு என்ன சொன்ன அப்படி கேட்குறாங்க. சிவ பூஜை கரடின்னு சொன்ன சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகா பார்க்க கரெக்டாக தானே சொல்லியிருக்கான் சொல்கிறாங்க. சுகா எனக்கு பாய் ஃப்ரெண்டா இல்லை அவனுக்கு சொல்கிறாங்க. இங்கே பாரு அவன் எனக்கு தம்பி பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்ணும் அப்படி கேட்குறாங்க. சுகாவோட அண்ணன் தான் ஜவுக்கு சுகாவோட தம்பி தான் நம்ம ஜவுக்கு. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க உன்ன போய் லவ் பண்ண போகிறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க யார் லவ் பண்ண சொன்னா என் அண்ணன் மேரேஜ் பண்ணிக்கிறது நிற்கிறது பொண்ணுங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்க் சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க நக்கலா உனக்கு அப்படி சொல்லிட்டு ஜங்க் டே திட்டுறாங்க. இவன் எனக்கா வந்துட்டு என்ன இன்சல்ட் பண்ணுறான் நீ எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க சொல்லிட்டாங்க. இப்போ பாஸ் வச்சுட்டு இருக்காங்க. நம்பிச்சிருக்காங்க சிரிக்காதீங்க அப்படி சொல்லிட்டு நம்ம டே சொல்லிட்டாங்க எல்லாரும் பண்ணுறேன் சொல்லிட்டாங்க. இவனுக்கு அதான் பிடிச்சோம் இவன் கஷ்டத்துல தான் நீ வருதான் இவன் தப்பிச்சு போட்டு தான் இவங்க பிடிச்சோம் கஷ்டப்பட்டு சரி இவங்க ஃபோன் பண்ணி உடனே வர சொன்னா ஹாப்பி ஆகிடும்னு நினச்சி இவன் வந்துட்டு என்ன பேசுகிறான் பாருங்களேன் அப்படி சொல்லிட்டு
சொல்கிறாங்க. இப்போ சின்ன பார்க்குறாங்க, என்னாச்சு ஜங்க் அவனுக்கு சொல்கிறாங்க. அவனோட முடிஸ்கப்பும் பார்த்தேன் ஹேங் சொல்கிறாங்க. யார் பூசானில் ஒரு பையனா? ஆமாம், அவனை ரொம்ப முடிஸ்கப்பும் பார்த்தேன். நானும் உங்களுக்கு தெரியல, என் பைத்தியம் போய் பிடிச்சி எனக்கு அவனை பார்க்காம நான் இங்கே வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டேன் உங்களுக்கு தெரியல சொல்கிறாங்க. சுகர் பார்க்குறேன் இங்கே தானே இருக்கான் அப்படி என்ன சொல்கிறாங்க. இல்லை அவங்க ரொம்ப கோவமாக இருக்கான், அவன் எப்படி சமாதானம் பண்ணி தெரியல சொல்கிறாங்க. டே பண்ணிக்கலாம், சமாதானம் பண்ணிக்கலாம், எங்கே போகிறான் அப்படி சொல்லிட்டு ஒரு பசங்க சொல்லிட்டாங்க. இல்லை ஹோபி அவன் ரொம்ப கோவமாக இருக்கான், அவனுக்கு எப்படி சமாதானம் பண்ணுறது தெரியல. எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கும், வந்துட்டு இந்த மாதிரி பேசினதே இல்லை, எது சொன்னாலும் கரெக்டாக அப்படியே ஜங்கா சரி சொல்லிட்டு டூட்டா பேபி மாதிரி பேசுவாங்க. அவங்க என்ன சொன்னாலும் ஒபே பண்ணுவாங்க சொல்கிறாங்க. உனக்கு எல்லாத்துக்கும் ஒபே பண்ணால் அவன் நல்ல பையன், உனக்கு இப்போ வந்து நீ சொல்லிட்டு பேசுகிறேன் கேட்க மாட்டாங்க, உனக்கு கோவம் வந்துச்சு அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. ஆமாம் அப்படி இருந்தாலும் இப்போ மாறிட்டான் தெரியுமா, அவனை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன் போல, நான் சொல்லாமல் கிளம்பிட்டு வந்துட்டேன், நான் ரொம்ப ஹர்ட் ஆகிட்டான், குழந்தை எப்படி ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கான், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்க் சொல்கிறாங்க. இப்போ இந்த அளவுக்கு ஜங்க் ஃபீல் பண்ணி யாரும் பார்த்ததே இல்லை. இப்போ நம்ம ஜெவ பார்க்கணும், நீ ஏடா அப்படி பேசுகிறா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. யார்கிட்ட இப்படி பேச மாட்டேன், கொஞ்சம் கொடுத்து சுடுசுன்னு பேசுவா சொல்கிறாங்க. அது என்னமோ மற்றவங்கள்ட்ட அப்படி அவங்கள்ட்ட பேச மாட்டேன், எனக்கு நான் ஸ்டார்டிங்கில் கோல்ட்டாக தான் பேசினேன் சொல்கிறாங்க. அப்புறம் என்னை பார்த்து பயந்துட்டான், எதுவும் சீரியல் கிளர் நினச்சிட்டான் சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் எதுவும் சீரியல் கிளர் நினச்சிட்டு என்கிட்ட கேட்டான், நீ சீரியல் கிளரானு கேட்டான் அப்படி இந்த ஒரு சுச்சுவேஷன் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நான் என்னை பற்றி எதுவும் சொல்ல, ஆனால் வந்துட்டு என்னை அவனுக்கு பிடிக்க ஆரம்பிச்சு, நான் அவன்கிட்ட கொஞ்சம் ஃப்ளட் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி அதை சொன்னால் அதை சொல்லி ஆமாம் அந்த மாதிரி தான் எனக்கு பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அவனும் நான் சொல்கிறதெல்லாம் கேட்பான், ஒபே பண்ணுவான். அவங்க அப்பா மட்டும் சொல்ல தெரியாமல் எதுவும் மறைக்கவே மாட்டாங்க, அப்பா அம்மா அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருக்கான், அவங்ககிட்ட எதுவும் மறைக்க மாட்டான். நான் சொன்னதுக்காக எல்லாத்தையும் மறைச்சேன், என்ன சொன்னாலும் அப்படியே பண்ணுவான், நான் என்ன சொல்லி எதுவுமே மாதிரி பேசி பேச மாட்டேன் அப்படி இருப்பான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்க் சொல்கிறாங்க. இப்போ டேக் ஒரு மாருக்கு, இப்போ என்ன அவன் மிஸ் பண்ணுறா, ரொம்ப மிஸ் பண்ணுறேன், எனக்கு அவன் பார்த்து 2 டேஸ்க்கு அப்புறம் லைட்டாக ஹக் பண்ண தோணுச்சு, ஆனால் அவன் அவன் அவ்வளோ கோவமாக இருக்கான், பிடிச்சி புஷ் பண்ணுறான். அதுக்குள்ள அப்புறம் பண்ண முடியல, கிட்ட போனாலே அவன் வந்து ஹக் பண்ணிப்பான், ஹக் பண்ணி ஜங்க் அப்படி கூப்பிடுவான் ஒரு மாதிரி க்யூட்டா. நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஸ்கூல் படிக்கிற பையன் அப்படிலாம் இருப்பான்னு சொல்லிட்டு, ஆனால் அப்படி தான் இருப்பேன், என்ன சொன்னாலும் அப்படி கேட்பான், எனக்கு ஏன்னே கேட்க மாட்டான், திருப்பி நீ ஏன் இப்படி பண்ணுறேன்னு கூட கேட்க மாட்டான், என்ன சொன்னால் அப்படி ஒபே பண்ணிட்டே இருப்பான். எனக்கு குழந்தை மாதிரி அவன் ஜங்க் சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பின்னு பார்க்க ரொம்ப ஃபீல் ரொம்ப லவ் பண்ணுறா சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப லவ் பண்ணுறாங்க, எனக்கு அவெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது, நான் வந்து அப்படியே பேசாமல் வந்து பார்க்க வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சரி ஓகே நம்ம மிஷனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், சரி இதெல்லாம் முடிச்சிடலாம், வந்து +2 வரை படிச்சிருந்தேன்னா சரி கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவான், கொஞ்சம் படிச்சு முடிக்கட்டும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெய பார்க்குறோம், சரி விட்டு இங்கே தானே இருக்கான் சொல்கிறாங்க. அவங்க பிளேஸ் சொல்கிறாங்க, அந்த ஸ்டாப்பில் இறங்கலாம் சொல்கிறாங்க. எப்படி அங்கே தான் இருப்பான், ஓகேவா பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு ஜவுக்கு சொல்கிறாங்க. இப்போ பர்சன் அங்கே நின்றுருக்காங்க, இதெல்லாம் உன்னால தான் வச்சு சொல்லிட்டு நம்ம ஜவுக்கு போயிட்டு அந்த பர்சன் வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பர்சன் பார்க்குறாங்க, பாரு ஏற்கனவே உங்களை அடிச்சு இருந்துட்டு காயப்பட்டு வச்சுக்கலாம்னு சொல்கிறாங்க. பின்னா உன்னை பண்ணதுக்கு வேறு என்ன பண்ணிட்டோம் அப்படி சொல்லிட்டு ஜவுக்கு தான் ஒரு பர்சன் அட்டாக் பண்ணுறாங்க. ஒரு அக்யூஸ் தான் ஆக்சுவலி ஜவுக்கு வந்துட்டு போலீஸ் ஆஃபீஸர் ஓகேவா. இப்போ போலீஸ் ஆஃபீஸர் எப்படின்னாக்கா லைக் எப்படின்னா மஃப்டியில் இருப்பாங்களே அப்படி தான் ஓகே. எப்போதும் ரொம்ப பெரிய கிரிமினலாக அரெஸ்ட் பண்ணுவாங்களா அப்படி ஒரு டீம் தான் இவங்க எல்லாருமே, வித்தவுட் ஜிம் தவிர இவங்க எல்லாரும் இந்த டீமில் இருப்பாங்க. இப்போ டே பார்க்குறாங்க, இப்படியே வந்து சுகா பார்த்து மறைக்கிறாங்க, எதுக்கு பார்த்து மறைக்கிற சொல்கிறாங்க. உன் தம்பிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க நீ அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம சுகா பார்க்குறாங்க, நீ ஏன் தம்பிக்கு சப்போர்ட் பண்ணுவோம் பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு, அப்போ நான் எப்படி உனக்கு அவனை சப்போர்ட் பண்ண முடியும் அப்படி சொல்லிட்டு சுவா கேட்குறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறேன், இதுக்கு தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அதனால லவ் பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜவுக்கு பார்க்குறேன், லவ் பண்ணலாம் வேணாம்னு சொல்லி எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டாக நான் பெஸ்ட்டு பாப்பா நான் பார்க்குறேன் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜவுக்கு சொல்லிக்கிறாங்க, ஏன்டா டே ஜவுக்கு நீங்கள் சண்டை போகிறீங்கன்னு சொல்கிறாங்க. பின்னா யாரை பார்த்து டேஸ்ட் பண்ணுறான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜவுக்கு சொல்கிறாங்க. டே ஜவுக்கு அப்படின்னாக்கா மற்றவங்க யாரும் என்ன பண்ணாலும் அதை இது பண்ணிட்டு வரான சுகாவை யாரும் டேஸ்ட் பண்ணி ஜவுக்கு பார்த்து சும்மா இருக்க மாட்டார், அவர் டேஸ்ட் பண்ண வரவங்க, ஆனால் மற்றவங்க யாரும் டேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பார். இப்போ நம்ம சுகா பார்க்குறாங்க, வெளியே போதும் நிறுத்து சரியா, உங்கள் ஃப்ரெண்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க சொல்கிறாங்க. ஏங்க ஃபீல் பண்ணாக்க உங்கள் பாய் ஃப்ரெண்டு தான் நீங்கள் பார்த்துக்கோங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகா வந்து ஹக் பண்ணுறாங்க, டே என்ன வேணும் அப்படி கேட்குறாங்க. எனக்கு ஒன்றும் தேவையில்லாட்ட போக சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஷுவா பார்க்குறாங்க, இது வேணாவா கேட்குறாங்க, என்ன வாங்கி தரோம் கேட்குறாங்க. என்ன வாங்கி தரேன் சொல்லிட்டு ஷுவா கேட்குறாங்க. இப்போ டேவும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நம்பி பார்க்குறாங்க, இந்த டே வந்து சமாளிக்கிறது ரொம்ப சாதாரண விஷயமா இருக்குல்ல சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க, ஜஸ்ட் ஹக் பண்ணி போதும் போடலா சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே ஷுவா பார்க்குறாங்க, பியூர் ஹார்ட் அப்படி சொல்லிட்டு நம்ம ஷுவா தான் டேவை பார்த்து சொல்கிறாங்க. டேல கிட்ட ஸ்மைல் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஷுவா போயிட்டு டேவோட சீக்ஸை கிஸ் பண்ணிடுறாங்க. அவரு தான் டேக்கு ஒரே ஹாப்பியாக போயிடுச்சு, அவரு ஷையாக ஸ்மைல் பண்ணிட்டு க்யூட்டாக வந்துருக்காரு. இந்த பக்கம் ஜெவ பார்க்குறேன், உங்களுக்கு ஒரு ஆள் இருக்குது எனக்கு ஒரு ஆள் கிடைக்க மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெவ பார்த்துருக்காங்க. இப்போ நம்ம நம்ஜின் பார்க்குறேங்க, அதான் இருக்கானே ஃபாரின்ல அக்கா எப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெவ போட்டு ஷை எடுத்து என்ன சொல்கிறாங்க, ஏன்டா நடிக்காத அவனுக்கு அவனை பிடிக்காது சொல்கிறாங்க. ஏங்க எனக்கு அவனை பிடிக்காது சொல்கிறாங்க. டே போய் சொல்லாத அவனுக்கு அவனை பிடிக்கும் அப்படி சொல்லி என்ன சொல்கிறாங்க. இல்லை எனக்கு பிடிக்காது சொல்கிறாங்க. அப்படியா, இப்போ காய்க்கு ஃபோன் பண்ணவா சொல்கிறாங்க. ஏங்க பாருங்க சொல்கிறாங்க, காய்க்கு ஃபோன் பண்ணவா, அவங்க அப்பா தான் அந்த போலீஸ் பில்லுக்கு அவட விட மாட்டேன்ட்டாரு, இல்லைனாக்கா அவனும் வந்திருப்பான், அவன் தான் கேட்க சொல்கிறாங்க. நீ போலீஸ் வரைக்கும் பார்த்துக்க முடியாது சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் நீ போலீஸ் வரைக்கும் பார்த்துக்க முடியாது, எனக்கு நான் பேப்பர் பண்ணிட்டு சுற்றுவான், காய் பேபி ஹோப்பி சொல்லிட்டு சுற்றி வருவான், அப்புறம் நீ அவனுக்கு ஒரு ரொமான்ஸ் சாப்பிட சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெவ பார்க்க என்ன பார்த்தா அப்படி தெரியுது உங்களுக்கு அப்படி சொல்கிறாங்க. டே சும்மா நடிக்காத சரியா, அவனை கொஞ்சமா அப்படி ஷை ஆகும் ஆனால் காட்டிக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டாங்க. ஜின்னு வந்துட்டு ஜெவப்பு சொல்லியிருக்காங்க. ஜெவப்பு ஒரு மாதிரி ஏன் அவங்க மாதிரி இப்போ நான் கேட்குறாங்க. டே உன் மாதிரி வாய்ப்பில் டாஸ்ட்டு தாமா கடல் தாண்டி போனாலும் சரி, அவன் கடந்து போயிருந்தாலும் அவன் ஒர்க்கு தான் பண்ணிட்டுப்பான் சரியா, ஒர்க்கு தாண்டி வரது யோசிக்க மாட்டான், அவனோட மனசு ஃபுல்லாக ஹோப்பி தான் இருப்பான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஜெவப்பு ஒரு மாதிரி எனக்கு தெரியல, எங்கள் மேபி அவன் மாறி தான் சொல்கிறாங்க, மாற மாட்டேன் சொல்லிட்டாங்க. இல்லை நான் தான் அவளை லவ் பண்ணி சொன்னப்போ ஓகே சொல்லி வச்சுட்டாங்க. நீ ஓகே சொன்னாலும் சொல்லாட்டி அவன் மாற மாட்டான் ஓகேவா சொல்லிட்டாங்க. 1 செகண்ட் சொல்லிட்டு இப்போ சின்னதாக ஃபோன் பண்ணுறாங்க. ஏங்க வேணாம் சொல்கிறாங்க, இருடா சொல்லிட்டு இப்போ ஃபோன் பண்ணுறாங்க. இப்போ ஒரு பர்சன் பார்க்க நீ ஜங்கு அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு
பார்க்குறீங்களா சொல்லிட்டு ஃபஸ்ட்டு என்னை கூட்டிகிட்டு போயிட்டு ஜெயிலில் போட்டு சரியா சொல்கிறாங்க. எனக்கு அவன் ஜெயிலில் போட்டுரு, இந்த மாதிரி இதெல்லாம் நான் பார்த்துட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா ஜங்க் கூட ரைவல்டா ஓகேவா, ஜங்க் அவனும் ஸ்கூல் படிக்கும்போது ரைவலாக இருப்பாங்க. ஆனால் இவன் வந்துட்டு மாஃபியா மாறி இருப்பான், ஜங்க் வந்து போலீஸ் ஆஃபீஸராக இருப்பாங்க. ஜங்கும் சரி ஓகே வாடா சொல்லிட்டு ஒரு பர்சனை கூப்பிடுறாங்க, வாங்க சொல்லிட்டாங்க, கூட்டிட்டு போய் ஜெயிலில் போட்டுருங்க சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இப்போ அந்த பர்சன் ஓகே சார் சொல்லிட்டு நிறைய போலீஸ் ஆஃபீஸர் கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்போ நம்ம இவங்களும் கேங்க நின்றுருக்காங்க ஒரு பிளேஸில். இப்போ இந்த பக்கம் சின்ன ஃபோன் பண்ணுறாங்க, அங்கே ஒரு பர்சன் ஃபோன் பிக் பண்ணுறாங்க. குட் மார்னிங் ஹேங் சொல்லிட்டாங்க. டே இது நைட்டுடா சொல்லிட்டாங்க. ஆனால் இங்கே பகலாச்சே சொல்லிட்டாங்க. ஏன்னா இதுக்கு அப்போ இங்கே வந்து மார்னிங் ஹேங், இது யூஎஸ்ல வந்து இங்கே மார்னிங் சொல்லிட்டாங்க. அப்படியேடா ஆமாம் ஹேங் சொல்லிட்டாங்க. மறந்துட்டேன் பாரு, இங்கே இருக்கும்போது நான் சொல்லிட்டேன். ஆமாம் நீங்கள் எப்படி இருக்கேன் நல்லா இருக்கேன் சொல்லிட்டாங்க. அப்புறம் ஓகே எப்படி இருக்கான் அப்படி சொல்லிட்டு நம்ம காய் கேட்குறாங்க. இது கேட்டது எல்லாருக்கும் ஒரு ஸ்மைல் வந்துட்டு இருக்கேன், ஃபோன் ஸ்பீக்கரில் தான் இருக்குது. ஜெவப்போட ஷை தாங்க முடியல, அதை முடிச்சாங்க. ஜெவா பார்க்குறாங்க எங்கே போகிறான்னு சொல்லிட்டாங்க. இப்போ டேவும் ஜெவா பார்க்குறாங்க. ஜெவா ஃபேஸ் ஃபுல்லாக ப்ளஷ் ஆகிடுச்சு, ரோஸ் பவுடர் எடுத்து அப்படியே பண்ண மாதிரி இருக்குது சொல்லிட்டாங்க. அதான் நீ அப்படி சொல்லிட்டேன் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம இது கேட்குறாங்க, அது ஹோப்புக்கு நல்லா தான் இருக்கான், இங்கே ஜெவாப்புக்கு பொண்ணு பார்த்துருக்காங்க சொல்லிட்டாங்க. என்ன அப்படி சொல்லிட்டு நம்ம காய் கேட்குறாங்க, அவங்க என்ன பேசுறீங்க சொல்லிட்டாங்க. ஆமாடா ஜெவாப்பு பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க, அவங்க அப்பா அம்மா எப்படி மேரேஜ் பண்ணி வச்சுட்டா நல்லா இருக்கும்ல சொல்லிட்டாங்க. ஏன்னா எங்க எல்லாருக்கும் பேர் இருக்கு, அவங்களுக்கு தனியாக இருக்காண்டா அப்படி சொல்லிட்டு சின்ன சொல்கிறாங்க. இது கேட்குற காய்க்கு ஒரு மாதிரி இருக்கு. அங்கே பாருங்க இப்போ எனக்கு மார்னிங் ஃபோன் பண்ணது ஹார்ட் அட்டாக் வரதுக்கானா சொல்லிட்டாங்க. என்னதுக்கு எனக்கு இப்படி ஷாக் நியூஸை கொடுத்து ஹார்ட் அட்டாக் வரதுக்கு அப்படி ஃபோன் பண்ணுறீங்க சொல்லிட்டாங்க. ஏன்னா ஹார்ட் அட்டாக்லாம் வருமா சொல்லிட்டாங்க. என்ன அப்படி ஷாக்காக நியூஸ் சொன்னா சொல்லிட்டாங்க. இல்லைடா சொல்லிட்டாங்க, பாருங்க நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன் சரியா சொல்லிட்டாங்க. லவ் பண்ணுறான்னு இந்த கடல் தாண்டி இருக்கி அப்படி சொல்லிட்டாங்க. நான் 7 மலை தாண்டி 7 கடல் தாண்டி இருந்தாலும் நான் வந்துட்டு அவன் நினச்சிதான் இருக்கா சொல்லிட்டாங்க. அப்படியா அப்போ 7 மலை தாண்டி 7 கடல் தாண்டி வந்துட்டா சொல்லிட்டாங்க. என்ன காம வந்துட்டா எனக்கு அவன் பேபி ரொம்ப ஃபீல் பண்ணுறது சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டு கேட்குறாங்க, அவன் ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறாடா சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம கைக்குற மாதிரி இருக்கு நிச்சயமாக சொல்லிட்டு எனக்கு காம சொல்லிட்டாங்க. ஐயோ என் அப்பா வந்து விட மாட்டாரே சொல்லிட்டாங்க. எனக்கு விட மாட்டாரு, அவங்க வந்து இப்போ ரெண்டு ப்ராஜெக்டில் மாட்டிகிட்டு இருக்கேன், அந்த ப்ராஜெக்ட் முடிச்சா தான் வர முடியும் சொல்லிட்டாங்க. எவ்வளோ டேஸ் ஆகும் சொல்லிட்டாங்க. 2-3 மந்த் ஆகும் அவங்க சொல்லிட்டாங்க. அப்படியா அது வரைக்கும் ஹோப் எப்படி சொல்லிட்டீங்களா சொல்லிட்டாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லிட்டாங்க. அதை நீயே சொல்லுவோம் ஹோப் கேட்டு தான் இருக்குது அப்படி சொல்லிட்டு சின்ன சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம காய் பார்க்குறாங்க. ஹோப் பேபி அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜெவ் பண்ணுறதுக்கு என்ன அப்படி கேட்குறாங்க. பேபி இங்கே இருக்கா சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜெவ் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. இப்போ எங்கெல்லாம் எங்கே பார்த்துட்டாங்க எங்களுடைய இதயத்தில் இருக்க அது வேறு விஷயம் அப்படி சொல்லி காய் சொல்லிட்டாங்க. டே இப்போ வேற ஒருத்தர் ஆஃபீஸர் நம்ம தந்துன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ சிவா ஜவுக்கு வந்துட்டு அதை சிரிச்சிட்டு இருக்காங்க. ஜவுக்கு வந்துட்டு இப்போ அவரோட அந்த ஃபீலிங்ஸ் கூட மறந்துட்டாரு. இப்போ கொஞ்சம் சேடாக இருப்பார் சின்ன பேசன்னு சொல்லிட்டு அது கூட மறந்துட்டார் அவர். இப்போ நம்ம ஜெவ் பார்க்குறாங்க. இங்கே பாரு சொல்லிட்டாங்க. சொல்லு பேபி சொல்லிட்டாங்க. 3 மந்த் ஆஃப்டர் வரியா வந்து பேசிட்டு அப்பா கிட்ட சொல்லிட்டாங்க. ஐயோ பேபி நீ இப்போ கூட வர ரெடியாக தான் இருக்கேன், என்ன பண்ணுறது ஃபாதர் இருக்காருல அவர் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் சரியாக விட மாட்டார், ப்ராஜெக்ட் முடிஞ்சு விடுவார் கண்டிப்பாக, நான் வந்து பேசுகிறேன் என்ன சொல்லிட்டு நம்ம ஜெவப் காய் சொல்கிறாங்க. ஜவாப் ஹாப்பியாக இருக்குது. ஆமாம் நீ இங்கே இருக்க மாதிரி இருக்கா, அங்கே போய் மாட்டியா சொல்லிட்டாங்க. என்ன போய் எப்படி பேசிட்டேன், நான் இதில் மாற போகிறேன், நீ ஏன் வேணாம்னு சொல்லிட்டு என்ன தூக்கி போட்டாலும் நான் அது உங்ககிட்ட தான் வருவேன். ஜவாப் சொல்கிற காய் சொல்கிறாங்க. அது என்னமோ உண்மை தான் இருந்தாலும் சொல்லிட்டாங்க. நீ அப்படியே நினைக்காது சரியா சொல்லிட்டாங்க. இங்கே வந்துட்டு நான் இங்கே எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் நான் வந்துட்டு நினச்சிட்டு தான் இருக்கேன் சரியா சொல்லிட்டாங்க. எவ்வளோ லாங் டிஸ்டன்ஸ் இருந்தாலும் மனசு பூரா உங்கள்கிட்ட தான் இருக்குது அப்படி சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. அவ்வளோதான் ஜவாப் ஹாப்பினஸ் அப்படி ஒரு மாதிரி ப்ளஷ்ஷியாக இருக்காரு, பார்க்குறதுக்கு ஹாப்பியாக ஒரு மாதிரி அழகாக இருக்காரு. இப்போ நம்ம சிவா பார்க்குறாங்க. ஏய் அவன் ரொம்ப அழகாக இருக்காண்டா சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம காய் சொல்கிறாங்க. என்ன ஏன் சொல்லியிருக்கா, ஆமாம் வந்துட்டு அவ்வளோ ப்ளஷஸ் ஆகிட்டான், அவன் ரொம்ப அழகாக பார்க்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெவா பார்க்க போகக்கூடிய என்ன சொல்கிறாங்க அவங்ககிட்ட சொல்கிறாங்க. உண்மையாக சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம சிவா சொல்கிறாங்க. நம்ம காயும் பேபிங்க பாரு நீ ஒன்றும் ஃபீல் பண்ண ஓகே, ஜஸ்ட் ஒரு 2-3 மந்த்துக்கு டைம் கூட நான் வந்துடுறேன் ஓகேவா, அப்பா அம்மாட்ட பேசிட்டு நாங்கள் வந்து உன் அங்கிள் ஆண்டிட்டு பேசுகிறோம் ஓகேவா, அப்பா அம்மாட பர்மிஷனுடைய மேரேஜ் வந்து கிராண்டாக நடக்கும் ஓகேவா சொல்லிட்டாங்க. நினச்சி கூட பார்க்குற உனக்கு என்ன பிடிக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன் உனக்கு என்ன குறைச்சி சொல்லிட்டு ஜெவப் கேட்குறாங்க. இது நீ தானே சொல்லி ஸ்டார்டிங்கில் பிடிக்கலன்னு சொல்கிறாங்க. பிடிக்கலன்னு சொல்லுவேன், மற்றபடி நல்லா இல்லைன்னு எதனா சொல்லியிருக்கலாம் சொல்கிறாங்க. அது சொல்லிட்டேன். நீ அந்த டைம் சுற்றுவே எனக்கு பிடிக்காது, காலேஜ் படிக்கும் போது எப்படி சுற்றிட்டே இருப்பேன், எனக்கு ரொம்ப எம்பாரஸாக இருக்கும் சொல்கிறாங்க. எம்பாரஸாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு காய் கேட்குறாங்க. இப்போ நம்ம சிவா பார்க்குறாங்க. டே அவளும் நடிப்புடா, அவன் எம்பாரஸாக ஃபீல் பண்ண மாட்டான், அவனுக்கு ஹாப்பியாக இருக்கும் தான் இருக்கும். நம்ம ஒரு மாதிரி நீ ஹோப் அப்படின்னு கூப்பிட்றப்பலாம் அவனுக்கு கொடுக்கணும் தான் இருக்கும், வெளில காட்டிக்க மாட்டான் சரி எம்பாஸ்டராக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகர் டேஸ்ட் பண்ணுறாங்க. நம்ம ஜெவ போச்சு. இப்போ ஜெவ பார்க்குறீங்க ஏன்டா என்ன வச்சாலும் சரிங்கன்ற மாதிரி ஜெவ பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம சின்ன பார்க்குறாங்க. சும்மா ஃபன் என்டர்டைன்மெண்ட் அப்படி சொல்கிறாங்க. என்டர்டைன்மெண்ட் தான் உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டாக சொல்கிறாங்க. ஆமாண்டா இந்த டீமில் நீயும் உன்னோட காய் இருந்தாலும் என்டர்டைன்மெண்ட் அப்படி சொல்கிறாங்க. என்னத்துக்கு ஆமாம் காயும் காயோட பேபி ஹோப் பேபி தான் வந்துட்டு என்டர்டைன்மெண்ட் அப்படி சொல்லிட்டு சின்ன சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. ஏங்க பாருங்க என் பேபி தனியாக இருக்கு சொல்லி டீஸ் பண்ணுங்க ஓகே, நான் வந்து சிக்கன் சொல்கிறேன், நீ வந்து என்ன பண்ணுவா அப்படி சொல்கிறாங்க. இப்போ சுகா பார்க்குறேன். நீ வந்து உனக்கு சேர்த்து வச்சு நாங்கள் டீஸ் பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு சுகா சொல்கிறாங்க. பொண்ணுக்குட்டி நீ அப்படி பேசுகிறா சொல்கிறாங்க. ஆமாம் நான் தான் பேசுகிறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம சுகா சொல்கிறாங்க. சரி ஓகே எல்லாரும் எப்படி இருக்கேன் சொல்லி நல்லா இருக்கும்டா சொல்லிட்டாங்க. அவன் உயிர் நட்பு தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்க சொல்கிறாங்க. உயிர் நட்பு ஃபீல் பண்ணதா ஏன் அப்படி கேட்குறாங்க. அதுவும் அவன் லவ் பண்ண ஒரு பர்சனை பார்த்தானப்பா அவன் வந்து பேச மாட்டான்னு சொல்கிறாங்க. யார் இந்த மோச்சியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காய் கேட்குறாங்க. உனக்கு தெரியுமா சொல்லிட்டாங்க. சொன்னால் ஃபோனில் ஒரு டைம் மோச்சி பையன் ரொம்ப பிடிக்கும் அப்படி சொல்லி
சொல்கிறாங்க. அப்படியே அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்கா சொல்கிறாங்க. சொல்லிட்டு ஒன்றும் ஃபீல் பண்ணாத நீ போய் பேசுகிற அவன் புரிஞ்சுப்பான் சொல்கிறாங்க. இல்லைனா ரொம்ப கோவமாக இருக்காண்டா சொல்கிறாங்க. அப்படியே அவன் சொல்கிறாங்க. நீ கோவத்தில் சமாளம் பண்ணிட்டு சரியா சொல்கிறாங்க. கண்டிப்பாக அவனுக்கு ஒரு வீக்னஸ் இருக்கும்ல சொல்கிறாங்க. வீக்னஸ் சொல்லிட்டாங்க. இப்போ என்னோட பேபிக்கு ஒரு வீக்னஸ் இருக்கு. நான் வந்து ஹோப் பேபின்னு கூப்பிட்டா அவன் வீக்னஸ் அதுதான் அப்படி சொல்கிறாங்க. என்னது காம அவன் எவ்வளோ கோவமாக இருந்தாலும் ஹோப் பேபின்னு கூப்பிட்டா அவன் சரிப்பா அது எனக்கே தெரியும் சரியா ஆனால் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டான். ஆனால் மனசுக்குள்ள சரிப்பா எனக்கு தெரியும் அதுமாதிரி உன் பேபிக்கு ஏதாவது வீக்னஸ் இருக்கும்ல அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜங் பார்க்குறாங்க. என் பேபிக்கு வீக்னஸ் என்ன ஜங் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க இருக்கணும் உனக்கு அதை யூஸ் பண்ண சரியா சொல்கிறாங்க. அது சொல்றியான்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பி பார்க்குறோம் காய் நல்லா விவரமாக இருக்கேன் என்ன சொல்கிறாங்க. காதல் விஷயத்துல நல்லா காய் விவரமாக இருக்கான்னு சொல்கிறாங்க. அதுன்னு உண்மைதான் அப்படி சொல்லிட்டேன். இவங்க பேசிட்டு இருக்காங்க. சரி ஓகே எனக்கு இப்போ ஒர்க் இருக்கு பேபி சொல்கிறாங்க. என்ன சரி ஜேகப் கேட்குறாங்க. லவ் யூ சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. என்ன ஆன்சர் ரவி 2 சொல்கிறாங்க. அது நேரில் வந்து என் அப்பா அம்மா பேசும் அப்போ சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகே நீ நேரில் வான்னு சொல்லி பெரிய விஷயம் தான் நான் கண்டிப்பாக வரேன் வரப்போ சொல்லு சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. பேபி லவ் யூ சொல்கிறாங்க. போதும் வை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் சரி ஓகே எல்லாருக்கும் பாய் சொல்கிறாங்க. ஓகேடா சொல்கிறாங்க. இப்போ போன வச்சுருக்காங்க. ஜேகப்பா ஒரே ஷையாக இருக்குது அவன் 50 தூரம் போய் நம்ம மறக்கவே விட பாருங்களேன் சொல்கிறாங்க. அவன் மறக்க மாட்டான்டா அப்படி சொல்லிட்டு நம்ம சின்ன சொல்கிறாங்க. அது உண்மைதான் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகப் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. லாங் டேஸ்ல இருந்தாலும் அவன் என்ன நினச்சிட்டு இருக்கான் பாருங்க. சரி இப்போ ஜேகப் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சரி ஓகே இப்போ நம்ம போலாமா சொல்கிறாங்க. ஓகே வாங்க சரி வீட்டுக்கு போயிடுறாங்க. அந்த பக்கம் ஜங்கு தூக்கமே வர மாட்டேது. ஜிம் சைட் பார்க்குறாண்டா ஜிம் உண்மையே உட்காந்துருக்காங்க. இப்போ ஃபிலிக்ஸ் வந்து பார்க்குறேன் என்னாச்சு அவனுக்கு என் வீட்டுக்கு வந்து மாதிரி இருக்கா சொல்கிறாங்க. எவங்க எதை கோவமா கேட்குறாங்க. இல்லை உங்க மேலே கோவம் சொல்கிறாங்க. அப்புறம் என்னாச்சு மூச்சு குட்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு எவன்ச்சினும் ஃபிலிக்ஸ் வந்து பேச கப்பான்றாங்க. அது ஒன்று சொல்லிட்டாங்க. சொல்லி என்னாச்சு உனக்கு திட்டாங்களா கடையில் வந்து திட்டாங்களா சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அது அப்பா மணி அம்மா சொல்கிறாங்க. அப்பா மணி அம்மா இருக்கா வேணா அங்கிள் ஃபோன் பண்ணுவோமா சொல்லிட்டாங்க. இல்லை வேண்டாம் நான் அப்படின்னு பேசிக்கிறேன். சிம்பிள் படுத்துட்டாங்க சாப்பிடாம. இப்போ ஒன்று ஃபிலிக்ஸ் கஷ்டமாக இருக்குது என்னாச்சு அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் நல்லா தான் சொல்லிட்டாங்க. அதானே சரி ஓகே நாளைக்கு சரியாயிடும் சொல்லி விட்டுறாங்க. நெக்ஸ்ட் டே நம்ம ஜிம் தந்த காசு உட்காந்துருக்காங்க. இப்போ பியூன் வராங்க. ஜிம் தம்பியை சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அண்ணா சொல்லிட்டாங்க உன்னை பார்க்க ஒரு பர்சன் வந்துருக்காங்க பார்த்துட்டாங்க. என்ன பார்க்க ஆமாப்பா உன்னை பார்க்க ஒரு பர்சன் வந்துருக்காங்க நீ வெளில வரையா சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஒன்று பார்க்குறாங்க. யாரும் சொல்ல எப்படி அனுப்ப முடியும்னு சொல்கிறாங்க. பேர் மட்டும் சொல்கிறாங்க. பாலிச்சி பண்ணி பார்க்கணும்னு சொன்னாங்க. நேம் சொல்லலாம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஏறி ஒன்று சொல்கிறாங்க. சொல்கிறாங்க அப்புறம் முன்னாடி தெரியாது அவங்களை போய் பார்க்க வா நானும் வர சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இல்லை நீர் நான் வரேன். ஜிம் பார்க்குறேன். ஜிம்முக்கு வந்து ஒரு ஐடியா இருக்குது யாருன்னு சொல்லிட்டு ஒரு மனசில் கெஸ் பண்ணியிருக்காரு யாருன்னு சொல்லிட்டு சரிட்டு அவர் இருக்காங்க. இப்போ பியூன் கூட்டிட்டு போகிறாங்க. அங்கே நிற்கிறாங்க சொல்கிறாங்க. ஜிம் பாருங்க. அப்போ பார்த்து 50% இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன பண்ணுறா சின்னு கேட்குறாங்க. இப்போ அந்த பசங்க பார்க்குறாங்க. சின்னின்னு சொல்லிட்டாங்க. பாரு இங்கே எதுக்கு வந்தாப்பு கேட்குறாங்க. அங்கே பாரு தங்க மட்டும் பேசுங்கடா டைம் கொடுத்து சொல்கிறாங்க. நான் ஒன்று மட்டும் பேச ரெடியாக இருந்தப்போ அப்படி சொல்லி சொல்கிறாங்க. நேற்று கூட இப்படி வரல சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் ஓகே உனக்கு அது கோவம் அதுக்குன்னு சொல்லிட்டு ஒர்க்கிட்ட அதான் போயிட்டு சொல்கிறாங்க. உனக்கு ஒர்க் இம்பார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணுறது இம்பார்ட்டன்ட் சரியா நீ உனக்கு ஒர்க்கை கட்டிட்டு அழகு நீ போ அப்படி சொல்லி சொல்கிறாங்க. ஜங் பார்க்குறாங்க. பாரு சொல்றது கேளா சொல்கிறேன். என்ன மாதிரி ஒர்க் பண்ணுறது தெரியுமா சொல்கிறாங்க. நீ என்ன வேணாலும் ஒர்க் பண்ணிக்கா சரியா ஜிம் சொல்கிறாங்க. ஜங் பார்க்குறாங்க. பாரு சொல்றது கேளா எனக்கு கொஞ்சம் டைம் கொடுத்துருக்காங்க பேசுறதுக்கு சொல்கிறாங்க. நான் வந்துட்டு பேசிட்டு ஏதாவது சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. சரி ஓகே இதுக்கப்புறம் காய் சொன்ன மாதிரி தான் அவங்க வீக்னஸ் யூஸ் பண்ணதான் கரெக்டாக இருக்கும். ஜங்க் ஜிம் எடுத்துறாங்க. இப்போ ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. ஜிம்முக்கு ஒரு மார்க்கு என்ன பண்ணுறேன்னு கேட்குறாங்க. இப்போ காலேஜ் வந்து இருந்தாக்க கிளாஸ் அவர் போயிட்டு இருக்குனால யாரும் வெளில இல்லை. வச்சாங்க அந்த கார் சைடு தான் அந்த காரோட கொஞ்சம் ஹைட் பண்ண மாதிரி தான் கார் பார்க்குறேன் நின்றுருக்காங்க. இப்போ ஜங்க் ஜிம்மை காரில் பின்பற்றாங்க. ஜிம் பார்க்குறேன் என்ன பண்ணுற சொல்லிட்டாங்க. ஜங்க் கிட்ட போய் ஜிம் இப்போ அட்டாச் பண்ணிடுறாங்க. அட்டாச் பண்ணி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜிம் ஸ்டார்டிங்கில் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. கொஞ்ச நேரம் அதுக்கப்புறம் ஜிம் அமைதியாக அப்படின்னு நின்றுருக்காங்க. எதுவுமே பண்ணல பேக் கிஸ் பண்ணல தள்ளலை புஷ் பண்ணவே இல்லை அப்படின்னு இருக்காங்க. ஜங்க் ரொம்ப டீப்பாக சாஃப்டாக கிஸ் பண்ணுறாங்க. ரொம்ப டெண்டராக இப்போ ஜிம் அப்படியே அமைதிட்டு இருக்காங்க. ஜங்க் பார்க்குறாங்க. பரவாயில்ல மெல்டன் ஆகிட்டாங்க போல சொல்லிட்டு அவரும் டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க. கிஸ் பிரேக் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன பண்ணுறேன்னே சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறேன் சொல்கிறது கேள்வித்தாங்க. நான் அமைதியாக இருக்க மாட்டியா எதுக்கு கத்திட்டு இருக்க நான் வந்துட்டு பேச வந்தேனாக்கா என்ன பேசுறேன்னு கேட்கணும். நீ பாட்டு கத்திட்டே இருக்கணும். நான் அமைதியாக என்ன பண்ண தெரியல சரியா உன்னை காம் பண்ணாக்க இதை பண்ணி தான் பண்ணணும் சரியா சொல்கிறாங்க. நான் கிஸ் பண்ணி காம் ஆகிடும் சரி எவ்வளோ கோவம் இருந்தாலும் உனக்கு கோவம்னா போயிடும் சரியா நீ கூட நான் இல்லை அப்படி சொல்கிறாங்க. உனக்கு கூல் பண்ணாதான் அப்படி பண்ண சொல்கிறாங்க. நீ எனக்கு கூல் பண்ணுறதுக்கு அப்படி பண்ணலாம் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க நீ யூஸ் பண்ணிக்கிறீங்க பாரு அவை நாங்கள் சொல்லாது ஓகேவா யூஸ் பண்ண சொல்லாது சரியா சொல்கிறாங்க. லவ் பண்ணுற பர்சன் ஒன்றா இருந்தால் இப்படி யூஸ் பண்ணுறது அர்த்தமாக சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி தான் சொல்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடாது தங்கம் சொல்கிறாங்க. பேர் சொல்லாமல் கழிச்சு போனோம் நீ சொல்லின்னு சொல்கிறாங்க. பாட்டான்னு சொல்லிட்டு கேள்டா தெரியும் தப்பண்ட செய்யா ரீசன் இருக்கா சொல்கிறாங்க. எனக்கு எந்த ரீசன் தேவை நீ போ ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் அங்கே வாசிட்டு கூட்டிட்டு போயிட்டு காரில் உட்கார எங்கள் பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க. நம்ம போகிறோம் சொல்கிறாங்க. இங்கே பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க பார்த்துக்கிறோம் ஓகே நீ கூட வாசி ஜங்கில் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜிம் பார்க்குறேன் இப்போ எங்கே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க. நீ வாட தங்கல வாசி அமைதியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீ டீட்டெயில்ஸ் சொல்கிறாங்க. இப்போ ஸ்ட்ரகிள் பண்ணாத வா சொல்லிட்டாங்க. ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம் பண்ணி பார்த்துருக்காங்க. அப்புறம் 2 டேஸ்க்கு அப்புறம் கிஸ் பண்ணி எப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. நடிக்காத சரியா உங்களுக்குள்ள பிடிக்கும் தெரியும் சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றும் பிடிக்கல எனக்கு வந்துட்டு சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. பாரு வேறு மாதிரி சொல்லா சரியா சொல்கிறாங்க. எனக்கு வேறு எதுவும் ஹார்ட் பண்ணுற மாதிரி சொல்கிறா சரியா சொல்கிறாங்க. டிஸ்கஸ்டிங்காக இருக்குது அப்படி இப்படி எதாவது சொன்னிச்சு சத்தியமாக ஹார்ட் ஆகிடும் ஜங்க் அப்போ ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம் அமைதியாக எதுவுமே சொல்லாமல் கொஞ்சம் சைலண்ட் ஆகுறாங்க.
ஜம்ப் எனக்கு தெரியும் சரியா, நீ எப்போயும் ஹார்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு உனக்கு எவ்வளோ கோவம் இருக்கு எனக்கு புரியுது. ஜம்ப்பும் டேரக்டாக ஜிம்மு கூட்டு வந்துருக்காங்க. ஒரு மேன்ஷன் போட்டு ஜிம் பார்க்குறாங்க. இங்கே கூட்டிட்டு வர சொல்லிட்டாங்க. பா ஜம்ப் சொல்கிறாங்க, நான் வர மாட்டேன் நீ வாடா. ஜம்ப் தான் ஜிம்மில் ஹார்ட் பிடிச்சி கூட்டு வராங்க. என்னை விட்டு எதாவது சொல்லிட்டாங்க. இப்போ அங்கே நிறைய பாடி வாசம் இருக்காங்க. என்ன ஜம்ப் ஏதோ ஒரு பாசம் கூட்டி வராங்க பார்த்துருக்காங்க. இப்போ ஜம்ப் தான் பாரு அமைதியாக வந்து அவங்க ஹேண்ட் பிடிச்சி கூட்டிட்டு போனிச்சு தூக்கிட்டு போவாங்க சொல்கிறாங்க. இது தூக்கிட்டு போவியா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. எனக்கு கிட்னாப் பண்ணிட்டு யார் கேட்குறாங்க. ஜம்ப் பார்க்குறாங்க. நான் அதுக்கு அவங்க கிட்னாப் பண்ண போகிறேன். ஜம்ப் கேட்குறாங்க. இப்போ எதுக்கு தூக்கிட்டு வர சொல்கிறாங்க. அதுவா வா ஜம்ப் கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்து ஒரு மேன்ஷன் கூட்டிட்டு வராங்க. அப்போ தான் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீ வந்துட்டா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. என்ன பண்ணுற விட்டு ஜிம் சொல்கிறாங்க. ஜம்ப் ஃபோர்ஸ் பண்ணி ஜிம் கூட்டிட்டு வந்துட்டாங்க வீட்டுக்குள்ள. இப்போ சுகர் கேட்குறாங்க. இவன் தான் மோச்சி அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜம்க்கும் ஆமாங்க இவன் தான் மோச்சி சொல்லி ஜம்ப் தான் எல்லாருக்கும் முன்னாடி ஜிம்மோட சிக்கன் ஃபோக்கஸ் பண்ணிடுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எட்டு போ ஜிம் தள்ளி விடுறாங்க. இப்போ நம்ம சுகர் பார்க்குறேன். என்னாச்சு இப்படி கேட்குறாங்க. நீங்கள் யார் சொல்லி கேட்குறாங்க. நான் ஜம் கூட அண்ணா என் பேர் முன்னோக்கி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் உங்கள் தம்பியை கிட்னாப் பண்ணிட்டான் சொல்கிறாங்க. கிட்னாப் பண்ணிட்டுனா ஜம் என்ன சொல்கிறான் அப்படி கேட்குறாங்க. ஏன் காலேஜ் இப்போ கூட்டிகிட்டு வந்துட்டா அதான் அப்படி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் காலேஜ் எனக்கு கிட்னாப் பண்ணிட்டு வந்துட்டா. ஓகே ஃப்ரெண்ட்ஸை தேடுவாங்க. என்னை கூட்டிகிட்டு போய் விட சொல்லுங்க சொல்கிறாங்க. சரி கூட்டிகிட்டு போய் விடுவாங்க. அது உட்கார் என்னாச்சு கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. பாரு நான் அவளோட அண்ணன் தான் ஓகேவா சொல்கிறாங்க. பாருங்கள் உங்கள் தம்பியை லவ் பண்ணுறேன்னு சொன்னேன். நானும் இவன் யார் என்னன்னு எதுவுமே கூட கேட்காம லவ் பண்ணேன். பக்கத்தில் நெய்பர் இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு அவனை பிடிச்சிருந்துச்சி. நானும் லவ் பண்ணேன். 2 பேருக்கு தான் போயிட்டு சடனாக ஒன் டே என்று சொல்லாமல் கிளம்பிட்டு போயிட்டான் தெரியுமா. இப்போ எவ்வளோ டேஸ்க்கு அப்புறம் என்ன பார்க்குறேன். ஆல்மோஸ்ட் 9 months ஆயிடுச்சு. இப்போ என்ன பார்க்குறான். பார்த்துட்டு வந்து அன்னைக்கு கூட நம்ம சமாதானத்தில் பண்ணி வர நினச்சிட்டு நான் பார்த்து பார்த்துட்டு போயிட்டான். எப்படி ஒவ்வொரு டைம் விட்டுட்டு போகிறான் சொல்லாமல் கிளம்ப. எப்படி ஒருத்தர் யார் லவ் பண்ண நீங்களே சொல்லுங்க ஜிம் கேட்குறாங்க. சுகாக்கு புரியுது. சரி எனக்கு புரியுது. ஆனால் அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குல்ல சொல்கிறாங்க. எனக்கு அது கேட்க தேவையில்ல. சரி எனக்கு கூட்டிட்டு விட சொல்லுங்க சிம்மு சொல்கிறாங்க. இப்போ சுகா பார்க்குறேன். சரி கூட்டிட்டு விட வந்து உட்கார சொல்கிறாங்க. ஜிம்மு உட்காந்துக்கிறாங்க. பவுட் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. சின்ன பார்க்குறேன். டே செம்ம க்யூட்டாக இருக்கான் சொல்லி ஜிம்மு சொல்கிறாங்க. அதான் எங்கள் அவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க நானும் ஃபாலோ ஆகிட்டேன் சொல்லிட்டு ஜம் சொல்கிறாங்க. ஜிம் பார்த்து மறைக்கிறாங்க. இப்போ ஜிம்மு பார்க்குறாங்க. ரொம்ப அழகாக இருக்காண்டா சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ சுகா பார்க்குறோம். ஆமாம் நான் கூட எதிர்பார்க்கல இவ்வளோ அழகாக இருக்கான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படி மறைச்சிட்டு உட்காந்துருக்காங்க. இப்போ நம்ம அப்படியே பார்க்குறாங்க. பாரு உனக்கு என்ன கோவம் ஜம்ப் மேலே சொல்கிறாங்க. யார் அப்படி கேட்குறாங்க. இப்போ சுகா அப்படியே பார்க்குறாங்க. அதுவா நான் வந்துட்டு சொல்கிறாங்க. நீ சொல்கிறாங்க நான் ஜம்கோட பெஸ்ட் ஃப்ரெண்டு உனக்கு கோபுரதுரா சொல்கிறாங்க. கோபுரதுன்னா சொல்கிறாங்க. இப்போது நீ வந்துட்டு ஜம்கோ லவ் பண்ணுறதா சொல்கிறாங்க. இல்லை ஒன்றும் சொல்கிறாங்க. பாரு நீ லவ் பண்ணுற ஓகேவா சொல்கிறாங்க. நீ ஜம்கோ லவ் பண்ணுறீங்களா. இப்போ நான் இவர் லவ் பண்ணுறோம். அப்போ நம்மள்ட்ட பேர் இவங்க மேரேஜ் பண்ணிக்கிறப்ப நம்ம கோபுரதுன்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஓ அப்படியோ சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. நான் அவனோட மேரேஜ் பண்ணிக்க மாட்டான்னு சொல்கிறாங்க. எனக்கு நான் அவனை மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன் சொல்கிறாங்க. ஓ நீ அவனை மேரேஜ் பண்ணிக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே விடு சொல்லிட்டு நம்ம டேஸ்ட் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெவ பார்க்குறாங்க. சரி இப்போ உனக்கு இதான் இப்போ கோவமாக சொல்கிறாங்க. நீங்களே சொல்லுங்க யார் என்ன தெரியாது. ஒரு பசங்க லவ் பண்ண தெரியுமா. லவ் பண்ணிட்டு எல்லாமே அழகாக போய்கிட்டு இருந்துச்சு. அந்த ஏஜ்ல யாரும் அப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. யாரும் ஏஜ் அட்ராக்ஷன் தானே சின்ன பையன் இவன் 2 பெரியவன் தானே அப்படி இன்னும் கொலையும் வேண்டி எதுவும் சொல்லாமல் இங்கே வந்து போகணும் கூட இங்கே சொல்லவே இல்லை. சரி நம்ம கிளம்பி போயிட்டோம். நான் என் ஃபோன் பண்ணுறேன். ஃபோன் நம்பர் அவைலபிளே இல்லை. என்ன பண்ணவும் தெரியல. நான் வந்துட்டு அவ்வளோ ஒரிடாக இருந்தேன் தெரியுமா. எனக்கு என்ன யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல. என் அப்பா அம்மாவுக்கு தெரியாது லவ் பண்ணது. என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாது. யாருக்குமே தெரியாது. சீக்கிரட்டாக லவ் பண்ணணும். ஆனால் இவனாக்க எனக்கு சொல்லாமல் விட்டு போயிட்டான். ஜிம் ரொம்ப அழகாங்க. ஜின்னு பார்க்குறாங்க. பாரு எனக்கு சொல்லுங்க புரியுதுப்பா. ஆனால் அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூ கேட்கலாம் சொல்கிறாங்க. எனக்கு எந்த பாயிண்ட் ஆஃப் வியூ கேட்க தேவையில்ல சொல்கிறாங்க. பாரு அவன் ஃபஸ்ட் என்ன ஒர்க் பண்ணுறா தெரியுமா சொல்கிறாங்க. என்ன ஒரு கேஸ் கேட்குறாங்க. ஆமாம் எதுக்கு இவ்வளோ பெரிய மேன்ஷனில் இருக்கீங்க. உங்களுக்கு எதுக்கு இவ்வளோ பாடி கார்ட்ஸ் இருக்காங்க. நீங்கள் என்ன அவ்வளோ பெரிய சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறேன். நாங்கள் அவ்வளோ பெரிய அப்பாட்டக்காரன் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. இல்லை அப்படி கேட்க சொல்லி அப்படி கேட்கல. நீங்கள் என்ன அவ்வளோ ஹையர் பொசிஷனில் இருக்கீங்களா கேட்குறாங்க. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க. அதுவா நாங்களாம் கிரைம் போலீஸ் ஆஃபீஸர் சொல்கிறாங்க. கிரைம் போலீஸ் ஆஃபீஸர் ஆமாம் சொல்கிறாங்க. அதாவது எப்படினாக்கா இன்டர்நேஷனல் கிரிமினலாக இருப்பாங்களா சொல்கிறாங்க. ஆமாம் அவங்களாம் சீக்கிரட்டாக மஃப்டியாக இருந்தவே சொல்லிட்டாங்க. மஃப்டியில் சொல்லிட்டாங்க. மஃப்டிலே சுற்றிட்டு இருப்போம் எப்போவுமே சரியா. ஒரு மிஷன் நாங்கள் கையில் எடுத்தோம்னாக்கா சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்காமல் விட மாட்டோம். எங்கள் டீமில் வந்து யாருக்கா ஆர்டர் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நாங்கள் எங்கள் பர்சனல் விஷயத்தெல்லாம் இன்னும் அதில் இன்டர்ஃபியர் ஆக மாட்டோம். ஃபுல்லாக அதை ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஈவன் ஜவுக்கு வந்து பூசானம் வந்து ரீசனே வந்துட்டு கேஸ் விஷயமா தான் சொல்கிறாங்க. கேஸ் விஷயமா சொல்கிறாங்க. ஆமாம் ஆக்சுவலாக உனக்கு ஞாபகம் இருக்கா. நீ இருந்த கேஸ் நீ இருந்த ஏரியாவில் ஒரு சீரியல் இருந்தாங்க சொல்லிட்டு. ஆமாம் சார் நிறைய பொண்ணுங்களும் இறந்து போகிறாங்க. ஆமாம் அந்த டைமில் ஸ்கூல் காசுங்க காலேஜ் பொண்ணுங்களும் இறந்து போகிறாங்க தெரியுமா. ஆமாம் சொல்கிறாங்க. அந்த சீரியல் கண்டுபிடிக்க தான் ஜம்காங்க வந்தான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் நாங்கள் கூட வந்து நாங்கள் வேறு ஒரு பிளேஸ் ஸ்டே பண்ணியிருந்தோம் ஓகேவா. நான் டேபிள் இருந்தேன். இவன் ஹான்ஸில் இருந்தால் ஒவ்வொருத்தவங்க ஒரு பிளேஸில் இருந்தோம். அப்படியே ஜம்கு பூசானம் வந்தான் ஓகேவா. நிறைய சீரியல் இருந்து இருக்காங்க. அவங்களெல்லாம் அட்டாக் பண்ணுறது எங்களுக்கு மிஷனாக இருந்துச்சு. அதுக்காக நாங்கள் வந்திருந்தோம். ஓகே அங்கே எல்லாம் சேவ் பண்ண ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக வந்திருந்தோம். அப்போ தான் உங்களுக்கு டவுட் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு சொல்கிறாங்க. ஜிம் திரும்பி பார்க்குறாங்க. ஜம்க்கு பார்த்துட்டு அப்படியா கேட்குறாங்க. ஆமாம் டப்பா நான் வந்து அதுக்காக சரியாக சொல்கிறாங்க. நீ என்ன சொன்ன நான் ஆன்லைனில் ஜாப் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஆன்லைன் ஒர்க் பண்ணுறேன். ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டுருக்கேன். நீ அப்படின்னு சொல்கிறாங்க. அது உன்ட்ட சொல்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் தெரியல ஓகேவா. நான் அதுக்காக தான் வேலை சொல்லிக்கிட்டேன். நீ ஃபஸ்ட்டு என்னை பார்த்தப்போ சீரியஸ் கூட தான் நினச்சா சொல்கிறாங்க. நீ ட்ரெஸ் பண்ணியிருந்தது அப்படியே சொல்கிறாங்க. ஜின்னு பார்க்குறேன். ஆமாம் அப்படி ட்ரெஸ் பண்ணுவார் அப்படி மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தா நான் அப்படியே நினச்சா சொல்கிறாங்க. நான் ஆக்சுவலாக வந்துட்டு அந்த ஒர்க் பண்ண தான் வந்தேன் சரியா. அந்த சீரியல் அங்கே தான் இருந்தான் சரியா. அவனை கண்டுபிடிக்க தான் நாங்கள் வந்து அவன் நம்பர் ட்ராக் பண்ணி கரெக்டாக எந்த லொக்கேஷன் வந்து யாராவது அட்டாக் பண்ணுறான் அப்படி யார் டார்கெட் பண்ணுறான்னு சொல்லிட்டு அதை கண்டுபிடிக்க தானே வந்துட்டேன் ஓகேவா.
அப்பதான் என் லட்டு பேபி நான் பார்த்தேன். ஓகே, என் லட்டு பார்த்ததும் பிடிச்சிச்சு. என்ன பண்ணிட்டோம், அது கியூட்டா அழகா இருந்துச்சு. புதுசு புதுசுன்னு அதில் பார்க்குறப்பெல்லாம் கியூட்டஸ் மாதிரி ஐசை பிளிங்க் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். ஆப்போசிட் வீட்டில் வந்து பார்த்துட்டு வச்சுக்க நானும் பார்த்துட்டு இருக்கோம். எனக்கும் லட்டு பிடிச்சிச்சு. என்ன பண்ணிட்டோம் அப்படி லட்டு கூட நானும் கன்ஃபர்ஸ் பண்ணேன். ஸ்டார்டிங் அதை பார்த்து எனக்கு பயந்துச்சு. அதுக்கப்புறம் அது நான் என்ன சொன்னாலும் கேட்க ஆரம்பிச்சிச்சு. எனக்கு அதெல்லாம் அவ்வளோ பிடிக்க ஆரம்பிச்சு. நானும் லவ் பண்ணேன். அதுக்கு எந்த ஆபத்தில் கூட சொல்லிட்டு அதுக்கப்புறம் வச்சுக்கிட்டேன். அவங்க அப்பா மட்டும் கூட சொன்னால் எதுவும் தப்பாக நினச்சிப்பாங்க. ஏன்னா சடனாக பக்கத்து வீட்டுக்கு வருவாங்க வந்த ஒரு பையனா லவ் பண்ணாக்கா யாருக்காவது ஒரு மாதிரி இருக்குல்ல. அதனால தான் எனக்கு யார்ட்டும் சொல்ல வேணாம் சொல்லிட்டு வெயிட் பண்ண வச்சேன். எனக்கா என்னோட ஜாப் எதுவும் தெரியாது, நான் என்ன பண்ணுறேன் எதுக்காக வந்துட்டு உங்களுக்கு எதுவும் தெரியாதுல்ல. நான் வந்துட்டு எந்த உண்மையை சொல்லல. அப்படி இருக்கும்போது எப்படி நான் சொல்ல முடியும்? அதுக்காக தான். ஆனால் மட்டும் சொல்லாமல் தப்பு தான். சரியா, எனக்கு இந்த ஹையர் ஆஃபீஸர் உடனே கூப்பிட்டாங்க. இப்போ எமர்ஜென்சி சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. இங்கே வந்து பார்த்தாக்கா எல்லாமே ப்ராப்ளம் வேறு மாதிரி ஆயிடுச்சு. ஓகேவா, இங்கே அங்கே இருக்கிற மாதிரி ஆகிட்டு அங்கே வரக்கூட முடியல. வந்து நான் ஆளுங்களை வச்சு திங்ஸ் எடுத்து சொன்னேன். எனக்கு அந்தளவுக்கு சுச்சுவேஷன் ஆகிடுச்சுடா. அதுவும் 12th படிச்சிருந்தேன். அவன் டிஸ்டர்ப் பண்ண வேணாம், டிஸ்டர்ப் ஆக வேணாம். கொஞ்சம் டேஸ்க்கு வந்து ஒர்க் பண்ண அங்கே ஸ்டடீஸ் ஃபோக்கஸ் மட்டும் தான் எங்களோட ஒர்க்கு பார்க்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸாம் எழுதுக்கப்புறம் வந்து மீட் பண்ணலாம், எல்லாத்தையும் எடுத்து சொல்லலாம்னு நினச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே நடந்து போயிடுச்சு. சாரிடா ஸ்டேங்க் சொல்லிட்டாங்க. என்னை சீட் பண்ணிட்டு சொல்லிட்டாங்க. அப்படி இல்லவே இல்லைடா, அவனை சீட் பண்ணால் அவன் தேடி நான் வருவேன். நான் சரியா இப்போ அவனை சீட் பண்ணியிருந்தாக்கா அவனை தேடி இப்போ தான் நான் வர வேண்டியது அவசியமே இருக்கா? அவனுக்கு கெஞ்ச வேண்டிய உங்ககிட்ட கெஞ்ச வேண்டியதாக இருக்காது. இவனோட ஃபேமிலி கொண்டு வந்து என்டர் பண்ண மாட்டேன் சொல்லிட்டாங்க. அது சொல்லிட்டாங்க. இவங்க என் ஃபேமிலி ஓகேவா, என் அப்பாவும் பாண்டியில் இருக்காங்க. இவன் என்னோட அண்ணா சுகா ஓகேவா, இவன்கிட்ட சொன்னாலே போதும். என் அப்பா மட்டும் இவன் பேசிக்குவான். சரியா, இவனோட பர்மிஷன் இருந்தாலே போதும், மேரேஜ் நடக்கும் சொல்லிட்டாங்க. மேரேஜாக சொல்லிட்டாங்க. அப்படின்னா சொல்லிட்டாங்க நானும் மேரேஜ் பண்ணி கூட சொல்லிட்டாங்க. என்னடா அப்படி சொல்லிட்டு ஆமாம் லவ் பண்ணுவா பாதி விட்டு போயிடுவா, அப்புறம் மேரேஜ் பண்ணுவா, வாழ்ந்தெல்லாம் பறக்க அப்படி ஓடி போயிடுவா சொல்லிட்டாங்க. இது ஓடி போயிட்டு நான் சொல்லிட்டாங்க. ஆமா நீ எப்படி தான் பண்ணலாம் சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாங்க என்ன பேசுகிற, அப்புறம் ஓடி போயிடுச்சு. அங்கே ஓடி போனா சொல்லிட்டாங்க. நீ ஓடி போவா ஜிம்னு சொல்லிட்டாங்க. அப்படி இல்லைடா, நான் எங்கே போகிறேன் விட்டு, எனக்கு இந்த லட்டு இல்லாமல் இருக்க முடியாது சொல்லிட்டாங்க. நானும் லட்டு இல்லை சொல்லிட்டாங்க. ஜங்க் லட்டு தான்டா ஜங்க் வந்து எல்லாருக்கும் இப்போ பெக் பண்ணிட்டாங்க. சிவப்பாக்கம் எப்படி சொல்லிட்டாங்க. என்ன யங் சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கா சொல்லிட்டாங்க. அது ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் பார்க்குறேன்னா அது கண்ட்ரோல் பண்ண ஜங்க் சொல்லிட்டாங்க. என்ன கேட்டுருக்காங்க. அது சொல்லிட்டாங்க. டேய் அப்படி சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாங்க. எல்லாமே முன்னாடியே சொல்லிட்டாங்க. ஜங்க் பார்க்குறேங்க ஏங்க அதெல்லாம் பேசாதீங்க, அப்படியே சரியாக போக சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறேங்க என்ன பேசுறீங்க சொல்லி ஜங்க் தான் அடிக்கிறாங்க. ஜங்க் சரி எதுவும் பேசுகிறா ஜங்க் தான் ஜிம்மில் பேச கப் பண்ணுறாங்க. ஜங்க் பேச கப் பண்ணிட்டு இப்போ பெக் பண்ணுறாங்க. அவன் ஃபோர்வீலில் கிஸ் பண்ணுறாங்க. நோஸ் சொல்லி ஏதாவது கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி என்னை விட்டுட்டு சொல்லிட்டாங்க. என்ன இந்த பாரு என்ன போவோம் உனக்கு பேசிக்கிறாங்க. என்னை விட்டு என்ன சீட் பண்ண சொல்லுங்க. சீட் பண்ணதாங்க அவனை சீட் பண்ணவே இல்லைங்க பாருன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் சின்ன பார்க்குறாங்க. டே இங்கே பாரு ஃபஸ்ட்டு உன் பாய் ஃப்ரெண்ட் நாங்கள் இன்ட்ரோ ஆகிக்கிறோம் சொல்கிறாங்க. ஏங்க சொல்கிறாங்க ஃபஸ்ட் நாங்கள் இன்ட்ரோ ஆகிக்கிறோங்களா சொல்கிறாங்க. பாரு என் பேருக்கு ஜின்னு ஓகே கிம்சப் ஜின்னு வேர்ல்டு வைட் ஹேண்ட்ஸம் சொல்கிறாங்க. என்ன சொல்லிட்டாங்க வேர்ல்டு வைட் ஹேண்ட்ஸம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் டாப் டு பாட்டம் ஜிம் பார்க்குறாங்க. ஜோக் பயங்கரம் சிரிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறீங்க என்ன சிரிக்க சொல்லிட்டு இல்லை நீங்கள் வேர்ல்டு வைட் ஹேண்ட்ஸம் நீங்கள் சொல்கிற ஒன்றே என் சிரிக்கிறேன். அவங்க டாப் டு பாட்டம் பார்க்குறான் அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. வேர்ல்டு வைட் ஹேண்ட்ஸமாக சொல்லிட்டாங்க. ஆமாம் சொல்லிட்டாங்க. ஏன் உங்களை தாண்டி வேறு எந்த உலகத்தில் அழகாக இல்லையா அது கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறாங்க. இருக்காங்க இருந்தாலும் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. சரி சும்மா சொல்லக்கூடாது அழகாக இருக்கீங்க சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க அழகாக இருக்கீங்க தப்பு இல்லை ஜிம் சொல்லிட்டாங்க. தப்பு இல்லை சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் சிரிக்கிறாரு. ஜிம்முக்கு நான் சும்மா அப்படி சொல்லுவேன் ஓகேவா சொல்லிட்டாங்க. இல்லை நீங்கள் அழகாக இருக்கீங்க தப்பு இல்லை ஜிம் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம்முக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது செம்ம கியூட்டா சொல்லிட்டாங்க. இப்போ பக்கத்து ஒரு பசங்க கிட்ட ஸ்மெல் பண்ணிட்டாங்க. நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க ஜிம் சொல்லிட்டாங்க. இப்போ நம்பிட்டு பார்க்குறேன் நானும் சொல்லிட்டாங்க. ஆமாம் ரொம்ப அழகாக இருக்கீங்க சொல்லிட்டு நம்ம நான் ஜிம் சொல்லிட்டாங்க. நம்பிட்டு பார்க்குறாங்க. தேங்க்யூ சொல்லிட்டாங்க. என் பேர் வந்து கிம் நம்பிச்சிடும் ஓகேவா சொல்லிட்டாங்க. நீ கல்மிக்கா நம்பிச்சிடும் ஏங்க சொல்லிட்டாங்க. ஓகே நம்பிச்சிடும் ஏங்க சொல்லிட்டு ஜிம் சொல்லிட்டாங்க. இப்போ சின்ன பார்க்குறாங்க. பரவாயில்ல ஒன்று பார்த்து டக்குன்னு அட்டாக் ஆகிட்டாங்க அட்டென்ஷன் பண்ணிட்டா சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம நம்பிட்டு பார்க்குறாங்க. ஃபேஸ் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம நான் சின்ன பார்க்குறேன். என்னோட நான் எனக்கு அப்படி ஃபேஸ் இல்லையா கேட்குறாங்க. இல்லை அதுக்காக ஒரு முக ராசி வேணும் சரி அழகாக மட்டும் பத்தாது முக ராசிகள் வேணும் அப்படி சொல்லிட்டு நம்பிச்சு சொல்கிறாங்க. சின்ன பார்க்குறாங்க. திரும்பிக்கிறாங்க. இப்போ அந்த பக்கம் ஜெவ பார்க்குறாங்க. எப்போ ஜங்க ஓகே சொல்கிறாங்க. எங்கே உங்கள் பாய் ஃப்ரெண்ட் கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. எங்கே உங்கள் பாய் ஃப்ரெண்டை காண சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெவ பார்க்குறாங்க. என் பாய் ஃப்ரெண்ட் ஃபாரின் இருக்கான்னு சொல்கிறாங்க. ஃபாரின்ல ஏமா சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் சொல்லிட்டாங்க. அவங்க 2 பேர் கப்பல் இவங்க 2 பேர் கப்பல் ஓகே. இப்போ நீங்களும் ஜங்க கூட கப்பல் தானே 50 சிங்கிளாக இருக்கா சொல்கிறாங்க. என் பாய் ஃப்ரெண்டு ஃபாரின் இருக்கான் ஒரு 3 month ஆஃப்டர் வருவான்னு சொல்லிட்டாங்க. அப்படியே ஒன்றும் சொல்லிட்டாங்க. நானும் ஜங்க கூட பாய் ஃப்ரெண்டாக சொல்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடாது ஓகேவா எனக்கு தெரியும் கோவமாக இருக்குது சொல்லிட்டு ஆனால் ரொம்ப லவ் பண்ணுறான் ஓகேவா சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே வீட்டுக்கு போவா சொல்லிட்டாங்க. சுகா பார்க்குறாங்க. பாரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ உட்கார சொல்லிட்டாங்க. அது சொல்லிட்டு உட்காருங்க ஃபஸ்ட்டு சுகா தான் உட்கார வைக்கிறாங்க. அவனுக்கு என்ன கோவம் வேலை சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சுகா கியூட்டாக பேசுகிறாங்க. பரவாயில்ல நீங்கள் ரொம்ப சாஃப்டாக பேசுறீங்க சொல்லிட்டாங்க. அப்படியா சொல்லிட்டாங்க. ரொம்ப அழகாக இருக்கா சார் சுகா சொல்லிட்டாங்க. அப்படியா சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. இப்போ சுகா வந்து ஜிம்மில் ஹேர்லாம் கொஞ்சம் சரி பண்ணி வைக்கிறாங்க. அழகா ரொம்ப அழகாக இருக்கா சொல்லிட்டாங்க. ஜங்கு பார்க்க அப்படி இருக்கான் ஓகேவா ரொம்ப லவ்லி பாசம் தான் ஓகே. அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இல்லைனாக்கா இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்க மாட்டான் புரிஞ்சுக்குவான். ஏன்னா தப்பானாக்கா பனிஷ் பண்ணு ஓகேவா சண்டை போடு என்ன பண்ணிக்குவான்னு விட்டு போக நினைக்காது ஓகேவா. பாய் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபைட் பண்ணுறது நார்மல் விஷயம் தானே சொல்கிறாங்க. ஆனால் சொல்லாமல் கிளம்பிட்டு தப்பு தானே சொல்கிறாங்க. தப்பு தான் சுகா சொல்லிட்டாங்க. ஜிம்மி சுகா ரொம்ப அழகாக பேப்பர் பண்ணுறாங்க. நம்ம ஜிம்மில் இது பக்கத்துலேயே பொசுவாக இருக்கு அப்படியே பார்த்துருக்காங்க. என்ன இந்த சுகாக்கெல்லாம் யாரும் பேச மாட்டாங்க எப்படி பார்த்து பேசிட்டு இருக்கான் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம சங்குல பார்த்து ரசித்து பார்த்துட்டு இருக்காங்க. சுகாவும் ஜிம்மியும் அப்பா சுகா பார்க்குறாங்க. நீ ரொம்ப அழகாக இருக்க லைக் என்ன மாதிரி இருக்க சொல்கிறாங்க.
உங்களா சொல்கிறீங்களா ஹைட் வெயிட் என்ன மாதிரி இருக்கா சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஒரு ரிட்டைல் பிரதர்லாவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த க்யூட் பிரதர் இல்லை சொல்லிட்டாங்க. சுகா சொல்கிறாங்க நான் உங்கள் பிரதர் லவா சொல்கிறாங்க. ஆமாம் எங்கள் அப்பா மட்டும் காமிச்சா கண்டிப்பாக என் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்கிறாங்க. அதான் சொல்கிறாங்க பாரு எனக்கு புரியுது ஓகேவா ஜம்ப் பண்ணி தப்பு தான் சொல்லிட்டு சொல்லாமல் கிளம்பி விட்டுது சொல்லாமல் கிளம்ப சொல்ல விட்டுட்டு வந்து தப்பு தான் சரியா எனக்கு புரியுது பனிஷ் பண்ணுறது பண்ணிக்கோ ஓகேவா ஆனால் அவன் விட்டு போக நினைக்காதான் சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க நான் அவன் பக்கம் தான் இருப்போம் உனக்கு சப்போர்ட் பண்ண சொல்கிறாங்க. நிஜமாக சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகப்பா அதே பார்க்குறேன் சுகா சொல்லிட்டு சொல்கிறாங்க நீங்கள் யாரும் பேச முடியல சொல்கிறாங்க. இப்போ ஜெயப் பார்க்குறோம் டே இங்கே பாரு எப்போ ஆரம்பிச்சிட்டான் பாட்டா ஃபர்ஸ்ட் ஆரம்பிட்டா சொல்லிட்டு ஜின்னுக்கு தர ஜெயப் சொல்கிறாங்க. கல்வி சொல்கிறாங்க கொஞ்சம் அதே பார்க்குறேன் என்ன ஏன் சொல்கிறாங்க உனக்கு இப்போ ஃபர்ஸ்ட் வாங்க சொல்கிறாங்க. இல்லை சுகா யார்கிட்ட பேச மாட்டேன் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க பட் டச் பண்ணலாம் பேசுவாங்க ஒரு நாள் கூட எனக்கு இந்த மாதிரி ஹேரில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு எல்லாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பின்னு பார்க்குறேங்க அதுக்கெல்லாம் சொல்கிறாங்க இப்போ அதுக்கு முகராசின்னு சொல்ல போறியா சின்ன கேட்குறாங்க. அப்படி சொல்ல ஒரு லாஸ்ட் சொல்லு அதுக்கு என்ன சொல்லவே சொல்கிறாங்க. நான் அப்படி சொல்லிட்டா அவனுக்கு பிடிச்சிருக்கோம் சொல்கிறாங்க. என்ன பிடிச்சிருக்கோம் பார்க்க கூட்டு அழகாக இருக்கான்னு சொல்கிறாங்க. இப்போ இப்போ நம்பிடுவோம் நீங்கள் ஒரு டைம் கூட இப்படி பார்த்து சொல்லவே சொல்கிறாங்க. நான் சொல்லிக்கிறேன் பார்த்து நீ ரொம்ப அழகாக குட் லுக்கிங்கில் இருக்க சொல்கிறாங்க. இல்லை குட் லுக்கிங்கில் இருக்கான்னு சொல்லியிருக்கீங்க சொல்கிறாங்க. ஆனால் இந்த அளவுக்குலாம் சொல்லுதே இல்லையே நம்ம ஷுவாக நீங்கள் சொல்ல ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் ரெண்டு பேர் என்ன அந்த பையன் ரொம்ப ப்ராப்பர் பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க. டே அவன் வந்து ரொம்ப அழகாக இருக்குண்டா சொல்கிறாங்க. அதுதான் சொன்னா சொல்கிறாங்க. என்னோட கேட்குறாங்க ஐயோ நீ வேற நான் வேறடா சொல்கிறாங்க. ரொம்ப க்யூட்டாக இருக்கண்டா சாமியாக இருக்கண்டா சொல்கிறாங்க. இப்போ நம்ம அப்படியே பார்க்குறது பாசிட்டிவாக இருக்க எனக்கு சொல்கிறேன். எனக்கு ஆமாம் சுகா இப்படிலாம் யார்ட்டும் பேசுனது இல்லை பாருங்க அவன் கண்ணை பாருங்க எவ்வளோ அழகாக சிரிச்சு பேசிகிட்டு இருக்கான் அப்படி சொல்லிட்டு தான் மேம் டே சொல்கிறாங்க. எது இருக்கும் சுகா அதை ஒன்றும் ஃபீல் பண்ண வைக்கவோ சொல்லிட்டாங்க. அவன் பண்ணி தப்பு தான் ஓகேவா அவன் பனிஷ் பண்ணிக்கோ சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக பனிஷ் பண்ணி வச்சுட்டாங்க. சரி சொல்லிட்டாங்க. அப்புறம் வீட்டுக்கு போவா சொல்லிட்டாங்க. பாரு இரு சாப்பிடலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பொறுமையாக கூட்டு போய் ஜாப் பண்ணுவான் சரியா சொல்லிட்டாங்க. அது சொல்லிட்டாங்க நீ அவன்கிட்ட ஃபைட் பண்ணி சமாதானம் ஆக நான் போய்ட்டு குக் பண்ணுறவனுக்காக இல்லை பிரதிநிலாக்காக நான் குக் பண்ணுறா சொல்லிட்டாங்க. அது சொல்லி என்னோட குட்டி பிரதிநிலாக்காக நான் போய் குக் பண்ணுறேன். சுகா போயிடாங்க சின்ன பார்க்க நானும் வேலை போயிடாங்க. இந்த பக்கம் ஜெய பார்க்க நானும் வேலை சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம சுகா அப்படியே தான் பண்ணிட்டு போகிறாங்க. சுகா அப்படி போயிறாங்க சுகா தின்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன அந்த பையனை சொல்லிட்டாங்க பாருங்களோட பிரதிநிலை ஓகேவா சொல்லிட்டாங்க. நான் பாய் ஃப்ரெண்ட் சொல்லிட்டாங்க எனக்கு தெரியும் என் பாய் ஃப்ரெண்ட் சொல்லிட்டு ஆனால் அவன் பிரதிநிலை ஓகேவா அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஓகேவா சொல்லிட்டாங்க. என்னன்னு காமெண்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப அழகாக இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம சுகா சொல்லிட்டாங்க. டேக்கு ரொம்ப பாசிட்டிவ் ஆகிட்டு இப்போ டே பார்க்குறாங்க பாருங்க இந்த பையன் இப்போ தான் வந்தானா இந்த சுகா அவனுக்காக எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு டே பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜிம் பார்க்குறாங்க. நான் வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டாங்க. ஜாம் பார்க்குறாங்க பாரு செல்லும் எனக்கு புரியுது ரொம்ப கோவமாக இருக்குன்னு சொல்லிட்டு தயவுசெய்து சொல்லிட்டாங்க. ஜான் நம்பிட்டு பார்க்குறேன் டே இங்கே பாரு இது ஹார்ட்ரா அப்படி சொல்கிறாங்க. அதுக்கு சொல்லிட்டாங்க ரூம் கூட்டிட்டு போக சொல்லி போயிடுறாங்க. ஓ அப்படியே எனக்கு தேங்க்யூ சொல்லிட்டாங்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க எதுக்கு ரூமுக்கு ஜிம் கேட்குறாங்க. நம்பி சமையல் பண்ணிட்டு போயிடாரு. இப்போ நம்ம ஜாம் பார்க்குறவா சொல்கிறாங்க என்ன பண்ணுறா சொல்லிட்டாங்க. அப்படியே ஜம்க்கு தூக்குறாங்க. இப்போ நம்ம இவங்க எப்படி பார்க்குறீங்களா தூக்கிட்டான் சொல்லிட்டாங்க தெரியலையே சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜம்க்கு தூக்கிட்டு போயிறாங்க. அவர் ரூம் கூட்டு போய்ட்டு அந்த பெட்டில் உட்கார வைக்கிறாங்க. பாடாமா சொல்லிட்டாங்க பாரு சொல்லிட்டாங்க ரொம்ப லவ் பண்ணுறாங்க எல்லாமே இருக்க முடியாதுடா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ நான் பண்ணி தப்பு தான் சரியா சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாங்க பாரு நான் பார்த்த ஒர்க் அப்படி சரியா அந்த ரீசன் தான் நான் மற்றவங்க சேவ் பண்ணுவா நாங்கள் வந்து இந்த ஓகேவா உங்களை ஸ்கூல் பசங்க காலேஜ் பசங்க சேவ் பண்ணுறாங்க வந்து இந்த ஓகே தயவுசெய்து புரிஞ்சு கடை தங்கும் அப்படி சாங்க சொல்கிறாங்க. என்கிட்ட சொல்லியிருக்கலாம் சொல்லிட்டாங்க இல்லைடா சொல்லக்கூடாது ஓகேவா மிஷின் படி நாங்கள் சொல்லக்கூடாது சீக்கிரம் வந்து அந்த மாதிரி சீக்கிரத்தை ரிவீல் பண்ணக்கூடாது ஓகேவா ப்ளீஸ் புரிஞ்சுக்கூடாது அது எனக்கு ஜாபுடைய எத்திக்ஸ் ஓகேவா ப்ளீஸ் புரிஞ்சுக்கூட தங்கம் ஜாம் சொல்லிட்டாங்க. அதில் நீங்கள் சீட் பண்ணுறது எவ்வளோ பயன் தெரியுமா நான் ஏமாந்து போய்ட்டு சொல்லிட்டேன் ஐயோ அப்போலாம் நீ எப்போ ஏமாற ஒரு பசங்க கிட்ட அப்புறம் ஒரு பசங்க சீட் பண்ணிட்டுவாங்களா நான் வந்து சீட் பண்ணிட்டு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த ஒரு கான்டாக்ட் ரொம்ப 9 months சொல்லிட்டாங்க. ஜாம் பார்க்குறேன் புரியுது எனக்கு எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்குன்னு புரியுது சாரிட்ட தாங்க சொல்லிட்டாங்க. எனக்கு ஒரு சாரி வேணா சொல்லிட்டாங்க வேறு என்ன வேணும் அவங்க கேட்குறாங்க. எனக்கு எது வேணும் கூட்டு போய் விட்டு சொல்லிட்டாங்க. ஜாம் பார்க்குறேன் கூட்டு போய் விட்டுன்னு சொல்லிட்டேன். அப்போ என்கிட்ட பேச வேணாம் உனக்கு கேட்குறாங்க 9 months ஆஃப்டர் பார்த்துருக்கேன் பேச வேணாம் ஹக் பண்ண வேணாம் எது வேணாம் வா கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறேன் எது வேணாம் ஜிம் சொல்லிட்டாங்க. ஜாம் ஜிம்மில் பெட்டில் புஷ் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறது சொல்லிட்டாங்க. ஜம்ப் ஜிம்மில் பென் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறது அவங்க காசு கேட்குறாங்க. ஜம்ப் பண்ணிட்டு ஜிம்மில் ஐஸில் கிஸ் பண்ணிட்டாங்க. ஜிம்முக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த கிஸ் ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் ஜிம் பார்த்துருக்காங்க. எனக்கு தெரியும் ஓகேவா அவங்கள்ட்ட எனக்கு டச்சஸ் வந்துட்டு பிடிக்கும் எனக்கு தெரியும் சரியா சொல்லிட்டாங்க. உங்கள் பாரு சொல்லிட்டாங்க நான் ரொம்ப மிஸ் பண்ணேன்டா உன்னை இப்படி பார்க்காம அப்படி பேசாமல் டச் பண்ணாமல் எவ்வளோ ஃபீல் பண்ண தெரியுமா ஜம்ப் சொல்லிட்டாங்க. பாரு சொல்லிட்டாங்க நான் போலீஸ் ஆஃபீஸர் ஒரு மாதிரி ஸ்பீட் விடாதாகடா ஆனால் உன்னை பார்த்துக்கு தான் டோட்டலாக மாறணும் தெரியுமா சொல்லிட்டாங்க. ரொம்ப அப்சேஷன் நான் ஒரு மாதிரி இவங்க கூட இருந்தேன்டா அவனுக்கே தெரியல ரொம்ப லவ் அதிகம் லவ் அப்சேஷன் ரெண்டு பேரும் ஈக்குவலாக இருந்துச்சு உண்மையில எனக்கு அது கொஞ்சம் கூட குறையில எப்போ வரைக்கும் சரியா அது ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிருக்கு தவிர கொஞ்சம் கூட டிக்ரீஸ் ஆகலை ஓகேவா சொல்லிட்டாங்க. உண்மையில லவ் எனக்கு டேஸ் ஆக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் சரியா சொல்லிட்டாங்க. பார்க்காம இருக்கிற நாள் அவங்க கூட இருந்து நினச்சி ஒரு மாதிரி அப்படி சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஷேம்லெஸ்ஸாக பேசாத ஜிம் சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க உண்மையாகவே அந்த டைமில் ஸ்கூல் படிக்கிற ஒரு பையன் அந்த மாதிரி எப்படி எது கூட தப்புன்னு கூட தோணும். ஆனால் எனக்கு போக கூடாது நம்ம ஜிம் தெரியல சொல்லிட்டு தோணும் ஓகேவா அவங்க ஒய்ஃபாக நான் பார்த்தேன் நீ கூட என்ன சொல்ல அவே பண்ணுவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. ஜம்முக்கு தான் ஜிம்மில் கிஸ் பண்ணுறாங்க இப்போ ரொம்ப சாஃப்டாக ஜிம்முக்கு ரொம்ப கிஸ் ரொம்ப பிடிச்சி போயிட்டு ஜம்முக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜிம்முக்கு எல்லாமே சாப்பிட்டு அம்மானாகுது ஜம்முக்கு ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் பெயின்ஃபுல்லாக காசு கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க லைட்டாக பெயினாக இருக்க சொல்லிட்டாங்க. ஜம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக பண்ணி ஜிம்முக்கு போயிருக்காங்க. இப்படி போயிட்டா இந்த பக்கம் நம்ம சுகா பார்த்தா நம்ம டேவை பார்க்குறாங்க டேவை சுகா மறைச்சு பார்த்துருக்காங்க எதுக்கு நான் முறைக்கிற சொல்லி கேட்குறாங்க. இல்லை
நீ எதுக்கு சொல்கிறாங்க ஐயோ டே சின்ன எதுக்கு சொல்லி புரிய விடா சொல்கிறாங்க. சின்ன பார்க்குறேன் டே உனக்கு எதுக்கு அப்படி ஃபஸ்ட்டு ஆகுது கரடி எப்படி சொல்கிறாங்க. இப்போ சின்னக்கிட்டே தான் வந்துட்டு இல்லை யாங்க சொல்கிறாங்க காடை ஃபஸ்ட்டு ஆகாதுடா சரியா அவனுக்கு சொல்கிறாங்க. இல்லை இவன் யாரை பார்த்து இப்படி கொஞ்சம் இல்லை யாருக்கும் இப்படி பேசுனது இல்லை ஆனால் இவங்கடா பேசிட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க. அந்த பையன்கிட்ட சொல்கிறாங்க டே அவனுக்கு தம்பியோட ஒய்ஃபாக இருக்கிறவங்க ஆசையாக சொல்கிறாங்க. பிரதர்லாம் சொல்கிறாங்க நான் அவங்க கூட இத்தனை வருஷமா இருக்கும் லவ் பண்ணுறாங்க என்ன கூட சொல்லிட்டாங்க. இப்போ சும்மா நாங்கள் வாசல் கூட்டிட்டு போயிட்டு நம்ம டேவத்துக்கு உட்காந்துக்கிறாங்க அது கம்ப்ளீட்டாக இல்லை என்ன பண்ண சொல்லிட்டாங்க. இப்போ நிமிஷம் எதுவும் பண்ண போய் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடாரு. இப்போ நிமிஷம் டேக் ஒரு மாதிரி எல்லாரும் பார்க்குறாங்க நம்பிச்சு நம்ம சின்ன ஜேவுக்கு பார்த்துட்டு இருக்காங்க. சுவா கிஸ் பண்ணி டேக் பார்த்து விட்டு விட்டு டேப் பண்ணுறாங்க. இப்போ சுவா பார்க்க என்ன கேட்குறாங்க என்ன பண்ணுற சேம்லாஸாக சொல்லிட்டாங்க. பின்னா என்ன பண்ணுறோம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் லவ் பண்ணுற பர்சன்ட்டு அவங்க லவ் ஷேர் பண்ணுறது வேறு ஒரு பர்சனை பிடிச்சி ஒரு கம்ஃபர்ட் பண்ணுறது வேறு வைக்கும். அவன் பிரதர் இல்லாட்டா அவனை அப்படி தான் கம்ஃபர்ட் பண்ண முடியும். அவன் தான் கொஞ்சம் ஹார்ட்டாக இருக்கான் ஜாம்பு சீட் பண்ணுறான்னு நினச்சி அவன் சின்ன பையன் ரொம்ப ரொம்ப சின்ன பையன் அவன் அப்படி தான் கம்ஃபர்ட் பண்ண முடியும் அப்படி சொல்லிட்டு நம்ம சுவா சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம பார்க்குறேன் சொல்கிறாங்க ஐயோ நீ பாய் ஃப்ரெண்டு உனக்கு எப்படி சொல்லி பெரிய வைப்பா சுகர் கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க இப்போ நம்ம சுகர் பார்க்குறேன் வேணுமா கேட்குறாங்க. இல்லை வேணாம் அப்படி சுகர் அதே தான் இறங்கி ஓடி போயிடாங்க வைக்கப்படுது நினச்சி பார்க்குறாங்க. ஒரு கிறிஸ்து சரியாக டான்ஸ் சொல்கிறாங்க. ஆமாம் அவ்வளோதான் சொல்கிறாங்க. அது அட்டென்ஷன் சீக்கர் சொல்கிறாங்க. வந்து காமல் அட்டென்ஷன் வேணும்னு கேட்டே இருக்கோம் சொல்லிட்டு நம்ம சுகர் சொல்கிறாங்க. டூட்டரை கிளம்பி அழகாக போயிட்டு சின்ன பார்க்குறாங்க எங்களுக்கு தானே ஏதோ ஒரு பிரச்சனை சொல்கிறாங்க. நான் சிவா பார்க்குறேன் ஏன்டா சொல்கிறாங்க. இல்லை இவனும் அந்த மாதிரி கொடுக்க மாட்டான் நானும் அந்த மாதிரி எதிர்பார்க்க மாட்டேன் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜெயா பார்க்குறாங்க அது என்னமோ உண்மை தான் அப்படி சொல்லிட்டுருக்காங்க. நம்பி பார்க்குறேன் புக்ஸ் படிக்கிற வேலைக்கு போகிறேன் சொல்லிட்டாங்க. போ அப்படி சொல்லிட்டு சின்ன சொல்லிட்டாங்க புக்கு அம்மா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெம்ஸ் சின்ன சொல்லிட்டாங்க புக்கு அம்மா சொல்லிட்டாங்க. ஆமாம் எப்படி தோற்ற கடையில் அழுது சொல்லிட்டாங்க. அப்படி சொல்லாத ஜீனியஸ் வேறு சொல்லிட்டாங்க. அது உண்மை தான் அப்படி சொல்லிட்டு ஜெனி நின்றுருக்காங்க. கொஞ்சம் கூட மாட்டிக்கிற மாட்டாங்க சொல்லிட்டாங்க. அப்புறம் நீ டைப் என்ன சொல்லிட்டாங்க. அது சின்ன சொல்லிட்டு ரொம்ப வைக்கப்படுறாங்க. சரி வீட்டு தேவைப்போ நம்ம சின்ன அவங்க புக் பண்ணிட்டுருக்காங்க. இந்த பக்கம் ஜிம் பார்த்தா போதும் விட சொல்லிட்டாங்க. ஜம்ப் பார்க்க ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் ஜம்ப் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ ஹாப்பியாச்சுலாம் சொல்லிட்டாங்க. நான் வந்து லாஸ்ட் கூட சொல்லிட்டாங்க. ஆனால் இது ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா நான் ரொம்ப மிஸ் பண்ண ரொம்ப ஃபீல் பண்ணாச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஜம்ப் சொல்லிட்டாங்க. இப்போ ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் பார்த்துட்டு தடவை சொல்லிட்டாங்க. அப்படி விளையாட சொல்லலாம் உனக்கு தெரியல அவங்க லவ் பண்ண சொல்லிட்டாங்க. கேட்ட போச்செல்லாம் தாங்க சொல்லி கொஞ்சம் சரியாக சொல்லிட்டாங்க. ஏமாத்திரவங்க கூப்பிடுவாங்க சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க நாம ட்ரீட் பண்ணி போகிறவங்க கூப்பிடுவாங்க தாங்க செல்லாம் சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. அப்படி இல்லைடா அப்படி ஜம்ப் சொல்கிறாங்க. ஏன்டா விட்டுட்டு போகலாம் ஜிம் கேட்குறாங்க. ஜம்ப் பார்க்குறாங்க சாரிடா சுச்சுவேஷன் அப்படி ஓகேவா சொல்லிட்டு தனியாக விட்டு போயிட்டு அப்பா முடிஞ்சு என்ன சொல்கிறாங்க. நாளைக்கு காடு வீட்டில் சொல்ல இல்லாமல் போயிட்டு தெரியுமா நான் எப்படி தேடணும் தெரியுமா யாரும் சொல்லவும் முடியாமல் எனக்கு எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்குது சொல்கிறாங்க. புரியுது ஜம்ப் ஹக் பண்ணுறாங்க அழகாக கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. ஜிம் தக்குங்க போட்டுக்கிட்டு காலேஜ் கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க. காலேஜுக்கு அதே எப்படி போக சொல்கிறாங்க அது சொல்கிறாங்க. பாருங்க ஏன் புக் பண்ணுறாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் கரெக்டாக அவங்க கூட போயிட்டு விட்டுலாம் சொல்கிறாங்க. நான் பார்ட் டைம் போகணும்னு சொல்கிறாங்க. எதுக்கு பார்ட் டைம் போயிட்டு இருக்கா சொல்கிறாங்க. அது என்ன பார்த்துக்க தான் சொல்கிறாங்க. இன்னும் எதுக்கு நீ பார்த்துக்கணும் அப்போ வந்து பார்த்துப்பாங்க ஏன் நான் பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. அப்படி இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க ஒர்க் பண்ண டிஸ்டாக் ஆகுங்களா சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் ஒர்க் பண்ண நம்ம தேவையில்லாத சொல்லிட்டு இன்டர்வியூ ஆக மாட்டோம்ல இல்லை மூவி பார்த்து கெட்டு போகிறத விட ஒர்க் பண்ண நல்லது தானே எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். சரி நம்மளுக்கு மணி நம்மளே ஏர்ன் பண்ணுறோம் அப்பா அம்மா நம்பி இல்லாமல் நம்ம டிபெண்ட் பண்ணாமல் நம்மளே நம்ம ஓன் ஃபீல்டு நிற்கலாம்ல சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறேன் சரி குழந்தை எப்பெல்லாம் பேசிட்டு இருக்கு லட்டு இப்பெல்லாம் மாறிட்டியா சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க எனக்கு ரொம்ப ப்ராப்ளம் இருக்குது சொல்கிறாங்க. அன்னைக்கு பார்ட் டைம் ஒர்க் எனக்கு அது ப்ராப்ளம் இல்லை ஓகேவா ஆனால் நான் எப்படியோ உனக்கு வந்து பார்க்க வருவேன் சரியா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க பார்க்க வருவேன் அப்புறம் சேஃப்டியாக இருக்கும் சரியா சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்க நான் இங்கே தான் இருக்கேன் ஓகேவா இதான் எனக்கு வீடு இப்போ எங்களால் இப்போ இங்கே வரலாம் வீக்கெண்ட் எப்போ டைம் ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லி அந்த வெளியே கூட்டிகிட்டு போகிறேன் சொல்கிறாங்க. நிஜமாக சொல்கிறேன்டா நீ இல்லாமல் இருக்க முடியாது சரி எப்போ மேரேஜ் பண்ணிப்பாங்க நமக்கு வந்து டைம் இருக்குது சரியா நீ படிக்க முடிக்கணும் வளர்க்க சரி ட்ரீமாக இருக்கும் அதெல்லாம் அச்சீவ் ஆகும் அப்புறம் மேரேஜ் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. நிஜமாக சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்கணும் சரி ஜிம் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்கணும் டூட்டு ஜங்க் அவ்வளோ ஜிம் ஒர்க் பண்ணுறாங்க. போதும் வீடியோ சொல்கிறாங்க. ஃபைனில் அந்த பக்கம் ஜிம் சாப்பிடுவாங்க. ஜிம் வந்து விளையாடுறாங்க. ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு ஜம்ப் ட்ரெஸ் கொடுக்குறாங்க. ஜிம் பார்க்குறது என்ன இவ்வளோ லூஸாக இருக்குது சொல்கிறாங்க. ஏன் ட்ரெஸ் அப்படி தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. சரி ஜிம் விளையாடுறாங்க. இப்போ நம்ம சின்ன பார்க்குறாங்க என்னோட ட்ரெஸ்லாம் மாற்றி விடாமல் சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம சுகர் பார்க்குறாங்க டே அதெல்லாம் கேட்காத வாழை சொல்லி கூப்பிட்றாங்க. எனக்கு எம்பரஸ்டாக ஃபீல் பண்ண போகிறான்னு சொல்கிறாங்க. பிறந்த மேலே போய் பாசம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகர் பார்க்குறாங்க இப்படி சொல்லி அந்த காலையில் முடிஞ்சு தெரியட்டும் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க அது எனக்கு பிரச்சனை சொல்கிறாங்க. இப்போ நம்ம சின்ன பார்க்குறாங்க கிஸ் கொடுத்துட்டு அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகாக்கு ரொம்ப ஷையாக இருக்குது இந்த பக்கம் டே ரொம்ப ஷையாக இருக்குது உட்காராங்க. சின்ன பார்க்குறாங்க ஏங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம சின்ன பார்க்கணும்னு சொல்கிறாங்க. அதை நான் வீட்டுக்கு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு சாப்பிட அப்படின்னு போகலாம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் உட்காராங்க. இப்போ நம்ம சின்ன பார்க்குறாங்க அம்மா ட்ரெஸ் ஒரு ஓகே வாசி கேட்குறாங்க. ஓகே தான் சொல்கிறாங்க. சரி ஓகே சரி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க எனக்கு கூட்டிகிட்டு போய் வீட்டுக்கு சொல்லிட்டாங்க. ஜம் பார்க்குறாங்க வெயிட் பண்ணுற போகலாம் சொல்கிறாங்க. இப்போ சுகா பார்க்குறது டைம் ஆகுது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வந்து பேனிக் ஆக போகிறாங்க. ஓகே கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க.
இப்போ நம்ம சின்னமே இங்கே பாரு ஜிம் உனக்கு எப்போ டைம் எடுத்து அப்பெல்லாம் வா சொல்கிறாங்க. ஓகே ஹேங் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. இப்போ சமாதானம் ஆகிட்டே சொல்கிறாங்க. இவன் சொல்கிறாங்க இப்போ சுகர் பார்க்குறாங்க பாரு அவனும் சீட் பண்ண நினச்சாலும் சீட் பண்ண விட மாட்டேன் சரியா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க அவனை சீட் பண்ண நினச்சா கூட நான் விட மாட்டேன் ஓகேவா உனக்கு பிடிச்சி மேட்ச் பண்ணி வச்சிரு அவனை சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க அது சொல்கிறாங்க அவன் சீட் பண்ண மாட்டான் ஓகேவா ரொம்ப லவ் பண்ணுறான். அடிக்கடி ரொம்ப ஃபீல் பண்ணா கொஞ்சம் டேஸாகவே சரியா எனக்கு தெரியும். அப்போ புரியல இப்போ புரியுது ஓகேவா அவனை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறா சொல்லிட்டு. அப்புறம் சுகா சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் உங்களை ஹக் பண்ணிக்கவா கேட்குறாங்க. சுகா பார்க்குறாங்க ஹேண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க. அவ்வளோதான் அங்கே பக்கம் டேக் வந்துட்டு வயிறு ஏறி ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஜெவ பார்க்குறாங்க யாராவது தண்ணி எடுத்து ஊற்றுங்க வயிற்றுல சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க ஆமாம் அவனுக்கு ஸ்டமக் பால் ஆகுது அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெவ சொல்கிறாங்க. டேவை பார்த்து டே பார்க்குறாங்க என்ன சொல்கிறாங்க ஆமாம் உனக்கு அப்படியே வயிறு எரியுமே சொல்கிறாங்க. சிவா யாரும் ஹக் பண்ணவே மாட்டா சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜிம்லும் நம்ம சிவா ஹக் பண்ணிட்டு இருக்காங்க. ஜங்க் சிரிச்சிட்டு இருக்காரு அதுக்கு பர்சனல் ஆகாது. இப்போ நம்ம சிவா பார்க்கணும் ஒன்றும் இல்லை ஓகேவா பயப்படாத போ அப்புறம் நல்லா படிக்கணும் உனக்கு எப்போ எதனா வேணாக்கா உடனே ஃபோன் பண்ண ஓகே அந்த ஃபோன் நம்பர் சொல்கிறாங்க. அது சொல்லிட்டாங்க என் ஃபோன் நம்பர் வச்சுக்கோ ஓகே என்னன்னு கூப்பிடு நான் வரேன் சரியா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்க போன குட்டி ஜிம்னு சொல்கிறாங்க. சிவா பார்க்க நான் போன குட்டியா உனக்கு ஜிம் சொல்கிறாங்க. சரி வாத்துக்குட்டி சரி சிவா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பி ஆகிடுக்கு 2 பேரும் மாறுமே நல்லா பேசிக்கிறாங்க. ஜாங்க பதிலாக கூட்டி போய் விட சொல்கிறாங்க. ஓகே ஹேங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜாமுக்கு ஓகே ஹேங்க அப்புறம் வரேன் சொல்லிட்டு ஜிம்முக்கு கூப்பிட்டு போயிடாரு. இந்த பக்கம் டே அவ்வளோதான் கண்டு ஃபுல்லாக டேஸ் தான் நம்ம ஷோ பார்க்குறாங்க. டே இவன் ஏன் இப்படி இருக்கா சொல்லி கேட்குறாங்க. ஜின்னு பார்க்க இந்த டேஸ் இந்த டிஷ்யூ அப்போ சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ நம்ம ஷுகர் தான் கூட சொல்லிட்டு வந்து ட்ரை பண்ணி விடுறாங்க. எதுக்கு உனக்கு இப்போ இருந்தா இவ்வளோ இதை சொல்கிறாங்க. நீ யாரையும் ஹக் பண்ணதில்லை தெரியுமா சொல்கிறாங்க. ஐயோ இவ்வளோ என்ன இப்படி பாசிட்டிவ் ஆகிட்டு இருக்கான் சொல்கிறாங்க. அதிலே சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்னுக்கும் ஜங்கும் மேரேஜ் ஒரே வீட்டுக்குள்ள தான் என்ன பண்ணுவீங்க கேட்குறாங்க. நீங்கள் 4 பேர் ஒரே வீட்டில் தான் சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஷுகர் பார்க்குறாங்க கண்டிப்பாக வாய்ப்பு சொல்லி எனக்கு ஆமாம் நீ பாசிட்டிவ் ஆகிட்டு எதனா பண்ணுவான் சொல்லிட்டாங்க. இப்போ கே பார்க்குறாங்க அப்போல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேன் இதெல்லாம் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது சொல்லிட்டாங்க. ஐயோ சாமி உணரெல்லாம் டெய்லி சமாளம் பண்ண முடியாது சரியா நம்ம தந்தையை வந்துக்கலாம் அப்படி சுகா சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க சொல்லிட்டு உண்மை அவங்க கதனை பிடிக்கும் அப்படின்னு டே சொல்கிறாங்க. சுகா சொல்கிறாங்க டே சரி சொல்லிட்டாங்க. இப்போ சின்ன பார்க்குறாங்க டே அழுது சாதிச்சிடறா நீ சொல்கிறாங்க. கல் சொல்லிட்டு அழுது சமாளிச்சிடா நீ எல்லாமே அதான் ஃபேக் ரைட் பண்ணி சமாளிச்சிடா சொல்கிறாங்க. நான் ஃபேக் ரைட் பண்ணி ரியல் கை தான் சொல்கிறாங்க. டே ஃபேக் ரைட் தான் அப்படி சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ டே வந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படியே அழுது சாதிச்சிடுவான் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம்மின் ஜங்ஷன் பார்க்குறேன்டா ஜங்க் ஜிம்ல ஹேண்டை கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உங்க பாரு பார்த்து ட்ரை பண்ண சொல்லிட்டாங்க. ஜங்க் பார்க்குறேன் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஜங்க் சொல்கிறாங்க இருக்கும் சொல்கிறாங்க. சத்தியமா ரொம்ப ஒரு மாதிரி 9 months ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ண தெரியுமா என்னை சுற்றி அப்படி எல்லாமே இருந்துமே ஹாப்பியாக இல்லாமல் இருந்தேன்டா இப்போ தானே ஒரு ஃபுல்ஃபுல்லாக இருக்க லைஃப் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் இதுக்கப்புறம் நீ சீட் பண்ணிட்டு நான் போக மாட்டேன் அவங்க சீட் பண்ணிட்டு நான் போகல நான் ஜஸ்ட் தான் போயிட்டு ஓகே அதுக்கப்புறம் எங்கேயும் போக மாட்டேன் உங்க கூட இருப்பேன் சரியா சொல்கிறாங்க. நான் கூட பயந்துட்டு விட்டு எங்கேயும் போயிட்டு சொல்கிறாங்க. நீ எவ்வளோ பயந்து போய் தெரியுமா ரொம்ப அழுது ஜம்கா சொல்கிறாங்க. ஜம்க்கு ரொம்ப புரியுது எனக்கு புரியல தங்க எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணியிருப்பேன் எந்த அளவுக்கு இன்செக்யூராக ஃபீல் பண்ணியிருப்பேன் எவ்வளோ அழுதுருப்பேன் புரியுது ஓகேவா அவங்க சாரி சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் பண்ணி ஏதாவது சொல்கிறாங்க சார் கேமரா கம்பெனி யூஸ் உங்களுக்கு போக மாட்டேன் புரியுதா சொல்கிறாங்க. நீ ஸ்டடிஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு ஒரு 3 years போட்டு ஓகே மேட்ச் பண்ணி கிளாஸ் சொல்லிட்டாங்க. சரி ஜிம் சொல்லிட்டாங்க. ஜம் கிட்ட கொஞ்சம் வந்திருக்காங்க. ஜிமின் அந்த அப்பார்ட்மெண்ட் கூட வந்துருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க இங்கே இருக்க சொல்லிட்டாங்க. நான் உள்ள வருவா சொல்லிட்டாங்க. வேண்டாம் நீ யோசிச்சுட்டு பேசுன்னு தெரியாது சொல்லிட்டாங்க. நீ வந்து இன்ட்ரோ பண்ண சொல்லிட்டாங்க. இப்போ வேண்டாம் அப்புறமா சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு நம்ம ஜம்ப் கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் வராங்க மேலே. இப்போ ஜெமிஷன் ஃப்ளெக்ஸ் பார்க்குறாண்டி நீ எங்கடா போயிட்டு அப்படி கேட்குறாங்க. அது சொல்லிட்டாங்க பேக் கூட விட்டு எடுக்காமல் போயிட்டு எங்கே போயிட்டோம்னு யாருக்கு போனோம் கேட்குறாங்க. எவன்ச்சிட்டா அவன்கிட்ட 2 days சொல்லணும்னு நினச்சிட்டு என்ன சொல்லிட்டு கேட்குறாங்க. அதே சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க. இப்போ ஃப்ளெக்ஸ் பார்க்குறாங்க என்னாச்சு ஜிம்னு கேட்குறாங்க. நான் சொல்லிட்டு உட்காருங்க சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு எம்ஜிஎல் ஜிம்மில் எம்ஜிஎல் ஃப்ளெக்ஸ் உட்காராங்க. அதே சிட்டுன்னு சொல்லிட்டாங்க. நான் வந்துட்டு ஒரு வருஷத்தை விட ஹைட் பண்ணிட்டேன் சொல்லிட்டாங்க. என்னதுக்கு ஆமாம் ஒரு வருஷத்தை விட ஹைட் பண்ணிட்டேன் அதை நான் அப்படி விட சொல்லாமல் ரீசன் ஒன்று இருக்குது ஆனால் இப்போ நான் சொல்கிறேன் சொல்லிட்டாங்க. என்னடா கேட்குறாங்க. நான் ஒரு பர்சனை லவ் பண்ணேன் சொல்லிட்டாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் நான் ஒரு பர்சனை லவ் பண்ண சொல்கிறாங்க. நீ என்ன சொல்கிற நீ யார்ட்ட லவ் பண்ண கேட்குறாங்க. எனக்கு தெரியாமல் கேட்குறாங்க. அதுவா சொல்கிறாங்க. நம்ம ஏரியாவில் ஒரு பர்சன் நம்ம வீட்டுக்கு என்னோட வீட்டுக்கு பக்கத்தில் கூடி வந்தாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க சொல்கிறாங்க. ஆமாம் அவங்களோட வீட்டுக்கு ஆப்போசிட்டாக சொல்கிறாங்க. ஆமாம் ஆப்போசிட் வீட்டுக்கு ஒரு பர்சன் கூட்டி வந்திருக்காங்க. அவங்க வீட்டு டெரஸ் வந்து பார்த்தா எங்கள் வீட்டில் உள்ள டெரஸ் எல்லாம் தெரியும் சொல்லிட்டு ஆமாம் சொல்கிறாங்க. அவர் பேர் சொல்கிறாங்க. அவர் பேர் ஜான் ஜோங் சொல்கிறாங்க. ஜான் ஜோங் சொல்கிறாங்க. அவர் தான் லவ் பண்ண சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. நீ என்னடா நீ கூட ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பர்சன் பார்த்தேன் பார்க்க சீரியல் கலர் மாதிரி இருக்கான்னு சொல்கிறாங்க. ஆமாம் அவர் பேர் அப்போ தெரியாது அவர் போட ட்ரெஸ்ஸை பார்த்தா சீரியல் கலர் மாதிரி இருந்துச்சா சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. அவர் தான் லவ் பண்ண சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குறாங்க கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம் சரி ஓகே சரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸ்டோரிக்குள்ள போகலாம். இப்போ 2 years பிஃபோர் அந்த ஜிம் இப்போ தான் +1 என்ட்ரி ஆயிருக்காங்க. ஜிம் 10th முடிச்சு +1 என்ட்ரி ஆயிருக்காங்க. ஸ்கூல் வந்து ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் ஜிம் போயிட்டு ஸ்கூல் விட்டு விளையாடுறாங்க. வீட்டுக்கு வராங்க. ஜிம்ல பேரண்ட்ஸ் போய் ஒர்க் போயிடுவாங்க. வீட்டில் வந்து ஜிம் தனியாக இருப்பாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்போ வரைக்கும் போர் அடிக்கும் சார். ஜிம் தான் வீட்டு டெரஸ் சுற்றி நின்றுருக்காங்க. இப்போ வந்து டெரஸில் ஆப்போசிட் வீட்டு டெரஸ் பார்த்தா போய் எம்டியாக தான் இருக்கும். இன்னைக்கு பார்த்தா ஒரு பர்சன் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறதுக்கு யாரா இது ஜிம் பார்த்துருக்காங்க. ஒரு பர்சன் ஹேண்ட் டாட்டா போட்டு ஒரு மாதிரி ஒர்க் அவுட் பண்ணிருக்காங்க. பார்க்க நல்லா தான் இருக்கான் சொல்லிட்டு கிளியராக தெரிய மாட்டேங்குது. ஜிம் போகிறாங்க கொடுக்கணும் வீட்டுக்குள்ளே போயிட்டு பைனாப்பிள் எடுத்துருக்காங்க. அந்த பைனாப்பிள் வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்து அந்த பையன் ரொம்ப அழகாக இருக்கான். ஹாட்டாக பயங்கரமாக இருக்கான்.
ஜிம் பார்க்குறது நல்லா இருக்கானே, ஜிம் பார்த்துருக்காங்க, இதுக்கு நான் பார்த்ததே ஒரு பையன் நேரத்துக்கு பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் கொஞ்சம் இரண்டு பெரியவனா இருக்கும் போல, பரவாயில்ல ஜிம் பார்த்துருக்காங்க. இப்போ அந்த பர்சன் நோட் பண்ணிடுறாங்க, இந்த பர்சன் பார்க்குறது பார்த்துட்டு டக்குன்னு அவங்க ஷர்ட் ஏர் பண்ணிடுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, அச்சோ பார்த்துட்டானா, ஜிம் ஓடி போய் ஹைட் ஆகிக்கிறாங்க. இப்போ நம்ம அந்த பக்கம் பார்க்குறாங்க, என்ன அந்த பர்சன் பார்த்துட்டு கான்செப்ட் அவரும் கொஞ்சம் ஹைட் ஆகிக்கிறாங்க. இப்போ ஜிம் எட்டி பார்க்குறாங்க காரணம் சொல்லிட்டு. இப்போ அந்த பர்சன் பார்க்குறாங்க, அந்த பக்கம் நின்றுருக்காங்க. ஜிம் பார்க்குறோம், ஐயோ ஜிம் பயந்து ஓடி போயிறாங்க கீழே, பார்த்துட்டானே ஜிம் ஓடி போயிட்டாங்க. இப்போ 1 வீக் ஜிம் எப்படி தான்டா அந்த பாசம் இந்த மாதிரி வந்துட்டு இது பண்ணுறதும் ஒர்க் அவுட் பண்ணுறதும் ஜிம் அவருக்கே தெரியாமல் அந்த பையனை சுற்றி பார்க்குறோம். இப்படியே தான் போயிட்டு இருக்கு. 1 வீக் ஆஃப்டர் நம்ம ஜிம் அந்த பக்கத்தில் சூப்பர் மார்க்கெட் போயிருக்காங்க. அந்த சூப்பர் மார்க்கெட் அந்த பாசம் வந்துருக்காங்க. ஜிம் ஷாப்பிங் பண்ணிருக்காங்க. இப்போ தானே அந்த பாசம் பண்ணி வந்துருக்காங்க. எப்போ போகிறாங்க ஜிம் டக்குன்னு திரும்பி பயந்து போயிறாங்க. சொல்லி பார்த்துருக்காங்க, எதுக்காக என்ன பார்த்துட்டு இருக்கா சொல்கிறாங்க. ஏன்னா நானும் சொல்கிறாங்க, பாருங்க நான் ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கேன் சொல்கிறாங்க. இங்கே கேட்குறா வீட்டில் ஏன் வச்சுக்கான வாங்க பார்த்துருக்கா சொல்லி கேட்குறாங்க. இப்போ தான் ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கோட அந்த ட்ரெஸ்ஸை அந்த கேட்டால் பார்க்குவாங்க. ஜங்கோட விட்டு ஜங்கோட கேட்டால் ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. இன்னும் சீரியல் மாதிரி இருக்கான். டிவியில் சொன்னாங்க அவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த கிடப்பு தான் ஜாங்கு போய் இருக்காங்க. அவர் லெதர் ஜாக்கெட்டு லெதர் பேண்ட்டு போட்டுருக்காங்க. ஒரு மாதிரி கையில் ஒரு மாதிரி இந்த ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இதெல்லாம் போய் செயினை ஏற்பட்டிருக்காங்க. இதுக்கு ஜிம் பார்க்குறாங்க. ஐயோ சீரியல் கலர் தான் ஜிம் அடிச்சுட்டு இவ்வளோ போய் சைட் அடிச்சா ஜிம் பார்க்குறாங்க. தூரம் பார்க்க நல்லா இருந்தான். பக்கத்தில் பார்த்தா சீரியல் கலராகவே இருக்காங்க. ஐயோ அப்போ ஜிம் பார்த்து பயந்து போயிட்டாங்க. பயந்து போயிட்டு ஓடி எஸ்கேப் ஆகிடுறாங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறீங்க எஸ்கேப் ஆகலாம். சரி ஓகே சார் இப்போ 1 வீக் ஆகின்னு போகுதுரா. ஜிம்ல எதுவும் பார்க்கறதுல ஜங்க் ஒரு மாதிரி இருக்கு. என்ன சொல்லிட்டு ஜங்க் வந்துட்டு போயிடுறாங்க. ஜிம் வீட்டுக்குள்ளே வந்துடுறாரு. ஜிம் பார்த்து படிச்சுட்டு இருக்காங்க. இது என்ன புரிய மாட்டேது. ஜிம் வந்துட்டு வந்து தலையை சொல்லிச்சுக்கிட்டே படிச்சுட்டு இருக்காங்க. அவர் பாசனா இது கூப்பிட்றாங்க. ஜிம் டீம் பார்க்குறாங்க. அவ்வளோதான் இங்கே பாருங்க இது பண்ணா சரியா சத்தியமாக எதுவும் பண்ணதில்லை. இங்கே பாரு சொல்லிட்டாங்க. ஜாப் பார்க்க என்ன சொல்லி கேட்குறாங்க. எதுவும் பண்ணாது ஓகேவா சீரியல்களும் தெரியும். எதுவும் ரெண்டு பண்ணாத ப்ளீஸ் ஜிம் சொல்லிட்டாங்க. அப்போ கூட வீட்டில் இல்லை உனக்கு என்ன கேட்ட மணி எதுனா கொடுத்துருக்கேன் சரியா சொல்லிட்டாங்க. ஜம்ப் பார்க்குறாங்க. என்ன சொன்னா சொல்லியிருக்காங்க. மணி வேணா தரேன் என்னை விட்டு சரியா எனக்கு கொண்டுடா ஜிம் சொல்லிட்டாங்க. ஜம்ப் பார்க்குறாங்க. அவருக்கு மாறி இருக்காங்க. சோகல் உட்காராங்க. எப்போ எப்படி தான் சொல்லி கேட்குறாங்க. சீரியல் பார்த்தானே இங்கே வந்துட்டு பொண்ணுங்க பசங்க யாரும் போயிட்டு இருக்காங்க. ஸ்கூல் பொண்ணுங்க காலேஜ் பசங்களாம் அது ரீசன் நீ தானே ஜிம் கேட்குறாங்க. ஜங்கூர் மாதிரி இருக்கு. என்னை பார்த்து கொலை பண்ணுறது ஏதாவது கேட்குறாங்க. என்ன சொல்லிட்டாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. பாரு என்னை பார்க்க அப்படி இருக்கும் சரியா அந்த மாதிரி பசங்க தான் சொல்கிறாங்க. எதுக்காக நீ என்னோட வீட்டுக்குள்ள தான் சொல்கிறாங்க. 1 வீக் நல்லா தான் பார்த்துட்டு தான் சொல்கிறாங்க. அது சொல்லிட்டாங்க. 1 வீக் நல்லா தான் பார்த்துட்டு தான் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. என்ன நல்லா தான் பார்த்துட்டு இருந்தா இப்போயே சொன்னால் என்னை பார்க்க மாட்டேன் கேட்குறாங்க. அது எனக்கு பயமாக இருக்குது சொல்கிறாங்க. எதுக்கு ஒரு பயம் சொல்கிறாங்க. நீ சொல்கிறாங்க பாரு நார்மல் ஹியூமன் தான் சரியா சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ யாரும் சொல்கிறாங்க. என் பேர் ஜான் ஜம்ப் ஓகேவா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. என் பேர் ஜான் ஜம்ப் ஓகேவா அங்கே வந்து ஒர்க்காக வந்திருக்கா சொல்கிறாங்க. ஒர்க்குக்கா ஆனால் வீட்டில் தான் இருக்கா சொல்கிறாங்க. நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறா சொல்கிறாங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோமாக சொல்கிறாங்க. ஆமாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பார்த்துட்டு இருக்கேன் ஓகேவா நான் அங்கே தான் வீட்டில் தான் இருப்பேன். அப்போ ஒர்க் அவுட் பண்ணுவேன் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி அது சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவுட் ஆஃப் சைட் அடிச்சு சொல்கிறாங்க. எப்போ நான் சொல்கிறாங்க சைட் அடிச்சு சொல்கிறாங்க. சைட் அடிக்கிறேன் சொல்கிறாங்க. ஆமாம் பையனை வச்சு பார்த்துட்டு இருக்கா சொல்கிறாங்க. இனிமேல் பார்க்க டேரெக்டாக வச்சுக்கணும் வாங்க பார்த்துக்கோ சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. நீ வச்சுக்கணும் வாங்க பார்த்துக்கோ ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீ என்ன பேச சொல்லி கேட்குறாங்க. எனக்கு பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பார்த்தின்னு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. பேர் கூட தெரியுமா சொல்கிறாங்க. நல்லா தெரியும். அதான் உங்களை அம்மா மாறி கூப்பிட்டே இருப்பாங்களே ஜிம் எந்திரி சொல்லிட்டு அதான் நல்லா தெரியுது ஓகேவா உங்கள் அப்பா பேர் பார்க்கு அப்போ போய் பார்த்து தான் சொல்கிறாங்க. சொல்லி பார்த்துருக்காங்க. பார்த்து சொல்கிறாங்க. ஐ லவ் யூ ஜங்க் போயிட்டாங்க. எதுவுமே சொல்லவே இல்லை சொல்லிட்டு போயிட்டாரு. ஜிம் பார்த்துருக்காங்க. என்ன வந்தான் ஐ லவ் யூ சொன்னால் போயிட்டான். ஜிம் பார்த்துருக்காங்க. இப்போ ஜங்க் பார்த்தா வீட்டுக்குள்ள அவர் வீட்டுக்கு போயிடாரு. ஜிம் எதுவும் பண்ணால் அமைதியாக இருக்காங்க. இப்போ 2 days சாப்பிட்டுக்கண்டா. ஜிம் எட்டி பார்க்குறாங்க. ஜங்க் பார்த்து அப்படியே அது மாதிரி ஹேண்டை ஃபோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிம் எட்டி பார்க்குறாங்க. ஜங்க் பார்த்துக்கோ அங்கேயே பார்த்துட்டு இருக்காங்க. என்னட்டு மறைச்சி பார்க்குறான். ஜிம் பைனாப்பிள் வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா ஜங்க் வந்துட்டு அந்த பைனாப்பிள் வழியாக அந்த ஐயோ வின் பண்ணிடுறாரு. ஜிம் அதை பார்த்துட்டாங்க. டக்குனு ஜிம் பைனாப்பிள் அப்படியே விட்டுறாங்க. என்ன ஐயோ வின் பண்ணுறா ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ 2 weeks தானே போயிட்டு இருக்கு. ஜங்கால் பொறுமை தாங்க முடியல. இப்போவும் ஜிம்மில் பேரண்ட்ஸ் வேலைக்கு போகிறாங்க. 2 பேர் ஒர்க் போகிறாங்க. சொல்லிட்டு வீட்டில் தானே பார்த்து ஜங்க் வராங்க பாரு உனக்கு என்னதான் பிரச்சனை கேட்குறாங்க. அது சொல்லிட்டாங்க. அதான் லவ் பண்ண சொல்கிறேன். அப்புறம் என்ன கேட்குறாங்க. நீ லவ் பண்ண சொல்லிட்டு அதுக்கு சொல்லிட்டாங்க. எனக்கு பிடிச்சிருக்கு ஓகேவாமா என் வீட்டுக்கு சொல்லிட்டாங்க. உன் வீட்டுக்கு நான் இருக்க சொல்லிட்டாங்க. தனியாக இருக்கா சொல்லிட்டாங்க. ஆமாம் சொல்லிட்டாங்க. என் வீட்டுக்கு சொல்லிட்டாங்க. நான் வரல சொல்லிட்டாங்க. நீ வா ஜங்கில் கூட்டிட்டு போகிறாங்க. இப்போ ஜிம் வந்து வீட்டுக்கு போகிறாங்க. போயிட்டு ஜங்க் பார்த்தா ஒர்க் பண்ண சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க ஹோம்ஒர்க் பண்ணி தான் சொல்லிட்டாங்க. சொல்ல போய் ஒர்க் பண்ண சொல்லிட்டாங்க. ஜிம் டக்குனு சொல்லிட்டாங்க. போய்ட்டு ஹோம்ஒர்க் பண்ணி போ சொல்லிட்டாங்க. ஜிம் வந்து உட்காராங்க. ஜிம்மில் திங்ஸ் எடுத்து வந்து பாருங்க. ஜங்க் எடுத்து வந்துருப்பாங்க. இப்போ ஜிம் போய்ட்டு வந்து ஒர்க் பண்ண அந்த ஹோம்ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிம் ஜங்க் பார்த்துருக்காங்க. ஜங்க் பார்த்து ஜிம்முக்கு ஸ்நாக்ஸு காஃபி ரெடி பண்ணிருக்காங்க. எனக்கு கொடுக்குறாங்க. இது சொல்லிட்டாங்க. சாப்பிட்டு டயர்டாக பட சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. உனக்கு எனக்கு பிடிச்சிருக்கா கேட்குறாங்க. பிடிச்சிருக்க சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. ரீசன் கூட தெரியாது. பிடிச்சிருக்க ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம் பார்த்துருக்காங்க. ரீசன் கூட தெரியாதா அப்படி பார்த்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சரி நீ ஏன் பார்த்துட்டு தான் சொல்லி கேட்குறாங்க. அது சொல்கிறேன். நீ ஏன் வச்சுக்கலாம் பார்த்துட்டு தான் சொல்கிறாங்க. எனக்கு பிடிச்சிருந்துச்சி பார்த்தேன் ஜிம் சொல்கிறாங்க. அதே மாதிரி எனக்கு பிடிச்சிருக்கு ஓகே பிடிச்சிருக்கு ரீசன் கூட தெரியாது. எனக்கு பிடிச்சிருக்கு ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம் பார்த்துருக்காங்க. அமைதியாக இருக்காங்க. ஜங்கு கிட்ட வராங்க. என்ன பண்ணுறது சொல்கிறாங்க. எனக்கு பிடிச்சிருக்கு ஐ லவ் யூ சொல்கிறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க. நீங்கள் இப்போ தான் வீட்டுக்கு சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்க பிடிக்கலாம் கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. பிடிக்கலையா ஜங்க் கிட்ட வராங்க. ஜிம்க்கு எதுவுமே சொல்லாமல் அமைதியாகிறாங்க. இப்போ ஜங்க் ஜிம் பெக் பண்ணுறாங்க. ஜிம்க்கு எதுவுமே சொல்ல மாட்டாரு. புஷ் பண்ணல கத்துற திட்டுற எதுவுமே பண்ண அமைதியாக இருக்காங்க. ஜங்க் பார்க்குறாங்க.
என்னடா அப்படி அமைதியாக இருக்கா சொல்லி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க சொல்கிறாங்க எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு ஜிம் சொல்கிறாங்க. ஜங்க் ஒன்று பிடிச்சிருக்கு ஜிம்மில் பேஸ்லேயே கிட்ட இருக்கு. ஜங்க் பார்க்குறாங்க. ப்ளஸ் ஒன் படிக்கிறியா சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. அப்புறம் உனக்கு எவ்வளோ பேருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க கேட்குறாங்க. ஜிம் எல்லாமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஜங்க் பற்றி ஜிம் எதுவுமே கேட்கல. ஆனால் ஜிம் பார்த்து ஜங்க் எல்லாமே பேர் தெரிஞ்சுக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் காஃபி குடிச்சிக்கவா சொல்கிறாங்க. குடி சொல்கிறாங்க. ஜிம்மில் காஃபி குடிச்சிக்கிறாங்க. ஜங்க் குடி சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் குடிச்சு பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்க எனக்கு ஷேர் பண்ணி குடிக்க பிடிக்கும் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க எனக்கு காஃபி ஷேர் பண்ணி குடிக்க பிடிக்கும் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மு ஜங்கு மாறி குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜிம்முக்கு பிடிச்சிருச்சு ஜங்க். அது எப்படின்னு தெரியல. இது வரைக்கும் யாரும் பிடிச்சிருக்காது. யாருக்கிட்ட காலேஜ் மட்டும் தான் அவருக்கு பிடிச்சிருக்கு. ஜம்ப் பண்ணுறவங்க பிடிச்சிருக்கு. ஜிம் பார்க்குறாங்க. நீ ஒர்க் அவுட்லாம் பண்ணுவியா கேட்குறாங்க. பண்ணுவேன் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க எதுக்கு கேட்குறாங்க. இல்லை உங்கள் பாடிலாம் இப்படி இருக்குது ஜிம் தான் வச்சு காட்டுறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. பிடிச்சிருக்கா கேட்குறாங்க. இல்லை சொல்கிறாங்க உங்கள் பிடிச்ச ஜங்க் அவரோட ஹேண்ட் ஜிம்மோட ஹேண்ட் ஜங்க் பாடியில் வச்சு வைக்கிறாங்க. என்ன பண்ண சொல்கிறாங்க. டச் பண்ணி பார்க்க சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி தான் சொல்லிட்டாங்க. டச் பண்ணி பாரு சொல்லிட்டாங்க. ஜிம்மு மேந்துட்டு ஜங்கோல் பண்ணி டச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜங்கோல் டச்சஸ் ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும். ஒரு மாதிரி ஆகிட்டார் அவர். இப்போ ஜிம் பார்த்தா அவரு அதுக்கு மேலே இருக்காரு. அவர் போட்டு இந்த ஜிம்ல அந்த ஜங்கோட ஆப்ஸ் எல்லாம் தொட்டு பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அழகாக இருக்குது சொல்லி பார்த்துட்டு ப்ரெஸ் பண்ணி பார்க்குறாங்க. ஜங்கோட் மாறிடுச்சு. ஜங்கோட் டக்கு ஜிம்மை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டு டீப்பாக. ஜிம் எதுவுமே சொல்லல. திட்டவே இல்லை. அவர் பாட்டு கம்மியாக இருக்காங்க. இப்போ ஜங்க் ஜிம்மை டீப்பாக கிஸ் பண்ணவும் ஜிம் பார்த்துருக்காங்க. ஜிம் ஒரு கடத்துக்கு பேக் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேரும் டீப்பாக கிஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. சொல்கிறாங்க யுவர் மை அடிக்ஷன் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க யுவர் மை அடிக்ஷன் ஜங்க் சொல்கிறாங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே விட்டு தரவே மாட்டேன் ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு என்ன சொல்லிட்டு ரேஸ் சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே நான் லவ் பண்ணுறேன். உனக்கு எதாவது ரைட்ஸ் எங்கிட்ட இருக்கு ஓகேவா சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தா நான் பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க உங்கள் அப்பா மட்டும் சொல்கிறாங்க. ஓகே போய் சொல்லாத சொல்கிறாங்க. ஏன் சொல்லி கேட்குறாங்க. நான் இப்போ தான் இந்த வீட்டுக்கு நியூவாக குடி வந்திருக்கேன். ஓகே 1 month தான் ஆகுது. நீ இப்போதைக்கு அதை பற்றி எதாவது சொன்னால் தப்பாக நினச்சிப்பாங்க. இப்போதைக்கு சொல்லாத ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உங்கள் அப்பா மட்டும் சொல்லாத சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. ஜங்க் பார்த்து என்ன சொல்ல ஒப்பி பண்ணுவா கேட்குறாங்க. சொல்கிறாங்க அவருக்கு எதுவும் எடுத்து பேச தோண மாட்டேங்குது. அவருக்கு பிடிச்சிருக்கு ஜங்க். நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. ரொம்ப வேஸ்ட் பேபியாக இருக்காங்க. பார்த்துருக்காங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு அவருக்கு. க்யூட் சொல்கிறாங்க. வீடியோ சொல்கிறாங்க. சொல்கிறாங்க வீடியோ சொல்கிறாங்க. ஜிம் அமைதியாக பார்த்துக்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. சாப்பிட சொல்கிறாங்க. ஜிம்ல ஸ்நாக்ஸாக சாப்பிட்றாங்க. அவர் பிடிச்சிருக்கோம். ஜிம் பார்க்குறாங்க. வீட்டுக்கு போவா அப்பா அம்மா வந்துருவாங்க சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. ஜிம் ஓடி போயிடுறாங்க வீட்டுக்கு. இப்போ ஜம்க்கு அங்கேருந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஜிம் இங்கேருந்து பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி டேஸ் அழகாக பாஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜம்க்கு சூப்பர் மார்க்கெட் போயிருக்காங்க. ஜிம்ல இப்படி வந்துட்டு இருக்காங்க. வந்து கரெக்டாக சூப்பர் மார்க்கெட் ரெண்டு பேரும் என்ஜாய் ஆகிறாங்க. இப்போ அங்கே ஒரு சலசலப்பாக இருக்குது. ஜங்கு டக்கு ஜிம் எடுத்து ஜிம்ல அந்த ஒரு இந்த ராக்கெட்டை ஒளி வைக்கிறாங்க. அப்போ தான் அவங்க ஃபைட் நடக்குது. ஜம்க்கு அந்த ஃபைட்டில் வின்னர் ஆயிருப்பாங்க. வந்து ஃபைட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஜிம்ல பார்க்கல. ஜிம்ல ஹைடாக தான் இருப்பாங்க. இப்போ ஃபைனல் அந்த ஃபைட் முடிஞ்சதுக்கப்புறம் ஜங்கு ஜிம்ல வெளில வர சொல்கிறாங்க. வெளில வர சொல்கிறாங்க. ஜிம்ல வராங்க. என்ன நினச்சி கேட்குறாங்க. அது வாங்க ஃபைட் என்ன சொல்கிறாங்க. ஃபைட்டு ஆமாங்க ஃபைட் நடந்துச்சு. அதை ஒரு ஹைட் பண்ண வச்சுட்டு நீ சொல்கிறாங்க. நானும் ஹைட் ஆகிட்டா சொல்கிறாங்க. அப்படியா நீ ஃபைட்டில் பண்ணலையா கேட்குறாங்க. நான் ஃபைட் பண்ணுவோம் ஜம் கேட்குறாங்க. இல்லை நீ தான் சொல்கிறாங்க. நான் அப்படி பெரிய பிக் படையாக இருக்கேன். அதுக்காக நம்ம ஃபைட்டில் பண்ண மாட்டேன் சரியா சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. ஜிம் சரி ஓகே சொல்கிறாங்க. வா சொல்லிட்டு ஜம்க்கு கூட்டிகிட்டு போயிறாங்க. ஆக்சுவலி ஜம்க்கு தான் ஃபைட் பண்ணியிருப்பாங்க. ஜிம்மு பார்த்துருப்பாங்க. எட்டி பார்த்துருப்பாங்க. ஆனால் ஜிம் ஜம்க்கு சொல்ல மாட்டேங்கிறாங்க. நீ ரொம்ப கோல்டாக இருக்க போல என்னை பத்திரம் பார்த்து போக வச்சாரு ஜிம் நினைக்கிறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாத்தையும் பர்ஃபெக்ட் ஜிம் நினைக்கிறாங்க. ஜம்க்கு பார்த்து இப்போ 2 பேரும் பிகாஸ் ஆகுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்னை வீட்டுக்கு சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. வீட்டுக்கு போன வீட்டுக்கு சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. உங்கள் அம்மாவோட டைம் இருக்கே சொல்கிறாங்க. அம்மாவோட டைம் இருக்குதா இருந்தாலும் வீட்டுக்கு போன வீட்டுக்கு சொல்கிறாங்க. ஏன் கேட்குறாங்க. என் ஃப்ரெண்டு யோனிச்சு வர சொன்னா சொல்கிறாங்க. அவருக்கு வரான் கேட்குறாங்க. அது குரூப் ஸ்டடி பண்ணதா சொல்கிறாங்க. நியூ குரூப் ஸ்டடி பண்ண போகிறேன் என்கிட்ட கேட்டால் சொல்லி தருவேன் சொல்கிறாங்க. இல்லை அவன் வரேன்னு சொன்னா நீ வீட்டே சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்க விட முடியாது. ஜங்கு ஹக் பண்ணிச்சிட்டு இருக்காங்க. வீட்டே ஜங்கு ஜிம் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. ஜிம் பேசுறதுக்கு விட ப்ளஷ்ஷியாக இருக்குது பார்க்கறதுக்கு. நீ என்ன இப்படி இருக்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. சம்மத்து போனதுடா நீ சொல்கிறாங்க. சரி வீட்டு இப்போதைக்கு என் ஃப்ரெண்டு வேறு நான் போனதுக்கப்புறம் வரேன்னு சொல்கிறாங்க. அப்படி அவங்க சொல்கிறாங்க. பாரு உன் ஃப்ரெண்டில் சொல்ல ஓகேவா. இதுக்கப்புறம் குரூப் ஸ்டடிலாம் பண்ண சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் குரூப் ஸ்டடிலாம் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் என் கூட மட்டும் தான் இருக்கணும் சரியா சொல்கிறாங்க. சரி ஓகே நான் போட்டா சொல்லிட்டாங்க. போஸ்ட்டாங்க. ஜிம் ஓடி போயிடுறாங்க. ஜம்க்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஒவ்வொன்றும் க்யூட்டாக பண்ணுவார். ஜம்க்கு இதுக்காக டெய்லி குக் பண்ணுவார் 2 பேருமே சேர்த்து. ஜிம் அவங்க வீட்டில் சரியாக சாப்பிட கூட மாட்டார். ஜம்கோட அப்பா ஜிம்ல அப்பா பிஸியாக இருக்கிறதால கண்டுக்க மாட்டாங்க. அவர் சாப்பிட்றவங்க நினச்சிட்டு இருப்பாங்க. இங்கே பார்த்தா ஜம்க்கு விளையாட்டு விட்டு ஃபுட்டாக குக் பண்ணிக்கிறாங்க. ஜிம்முக்கு அவரும் சலிக்காமல் சாப்பிடுவார். ஜிம் ஃபுட் நல்லா இருக்குன்னு சொல்லுவார். ஜிம்ல இப்போ ஜம் கூடவே இருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் டைம் தான் இருப்பாங்க. ஜிம் பார்க்குறாங்க. வீட்டுக்கு போன வீட்டே சொல்லிட்டாங்க. வாரத்துக்கு சண்டே தானே அப்புறம் எதுக்கு சொல்கிறாங்க. ஏன் சொல்லிட்டாங்க. அவங்க அப்பா பார்ட்டிக்கு தான் போயிருக்காங்க. அப்பா அம்மா இது அவங்க ஃப்ரெண்டோட பார்ட்டிக்கு போயிருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டிக்கு போயிருக்காங்க. நம்ம வீக்கெண்டில் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒன்றா மீட் பண்ணுவாங்க. அவங்க பார்ட்டிக்கு போயிருக்காங்க சொல்லிட்டாங்க. அப்புறம் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண சொல்கிறாங்க. அதே சொல்லிட்டாங்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது இறக்கி விட சொல்லிட்டாங்க. ஜங்க் ஜிம்ல அவர் மேலே படுக்க வச்சிருக்காரு. ஜிம்முக்கு மேலே நீ இறக்கி விட்டு ஜங்குக்கா சொல்லிட்டாங்க. என்ன சரஸ்வதி ஜங்குக்கா சொல்லிட்டாங்க. கூப்பிட சொல்லிட்டாங்க. ஜங்கா வீடு ஜிம் சொல்லிட்டாங்க. ஜங்க் ரொம்ப பிடிச்சிருக்கு. கொஞ்சிக்கிட்டே இருப்பார் எல்லாருமே. இந்த பக்கம் ஜிம்முக்கு போய் ரொம்ப பிடிச்சிருக்கும். அப்போ தான் சரி வேணும் சாக்லேட் வாங்கி ஆசைறேன். சாக்லேட் வாங்கி ஆசைட்டாங்க. ஜங்க் சரி ஓகே வாசக்கூட்டி வாங்கி தராங்க. சாக்லேட் வாங்கி தரணும். ஐஸ்கிரீம் வாங்கி தரணும். கொஞ்சிக்கிட்டே இருக்கு. அப்படியே போயிட்டு இருக்கு. இப்போ அவங்க லவ் பண்ணி ஒரு 3 month இருக்குண்டா. ஜிம் பார்க்குறாங்க.
அம்மா என்ன சொல்றீங்கன்னு கேட்குறாங்க. பார்ப்பா ஜிமின், நாங்களும் அப்பாவும் பிஸ்னஸ் மீட்டிங்காக நாங்கள் வந்து ஒரு பிளேஸ்க்கு வந்துருக்கோம். ஓகே சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க, ஆமாப்பா நாங்கள் வந்துட்டு கொஞ்சம் தூரமாக இருக்கோம் சொல்கிறாங்க. இப்போதைக்கு நாங்கள் வர முடியாது ஓகேவா சொல்கிறாங்க. அம்மா எப்படி தனியாக இருப்பா சொல்கிறாங்க. பார்த்தாங்க யோனிச்சு வீட்டு போய் சொல்கிறாங்க. யோனிச்சு வீட்டில் ஆமாப்பா யோனிச்சு வீட்டில் விட்டு மார்னிங் அம்மா தர சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. அம்மாக்கு ரெயினியாக இருக்குமா சொல்கிறாங்க. தாங்க நீ ஒன் டே மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ சொல்கிறாங்க. சரிம்மா ஜிம்மி போன கட் பண்ணிட்டாங்க. இப்போ வீட்டில் டோர் ரிங் ஆகிட்டு இருக்கா. ஜிம் பார்க்குறாங்க. டோர் ஆஃப் பண்ணி ஜம்ப் பண்ணிருக்காங்க. என்னாச்சு கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் நடந்தா சொல்கிறாங்க. அப்பா அம்மா வர முடியலையா, அவங்க வந்து வேற ஒரு சிட்டிக்கு போயிருக்காங்களாம்மா. அங்கே போயிட்டு அங்கேயே அந்த மீட்டிங் முடிச்சுட்டு அங்கேயே இருக்க போகிறாங்களாம்மா. நான் வந்துட்டு யோனிச்சு வீட்டுக்கு போகிறேன் சொல்கிறேன். யோனிச்சு வீட்டுக்கு சொல்கிறாங்க. அம்மா ஸ்டே பண்ண சொல்கிறாங்க சொல்லி கேட்குறாங்க. அப்போ நான் இதுக்கு சொல்கிறாங்க. இல்லை ஜங்கா சொல்கிறாங்க. பாரு என் கூட விட்டுற சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் சொல்கிறாங்க. இப்போ அவங்க பயங்கர தண்டை சொல்லி கேட்குது. ஜிம் ஜம்ப் போயிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. பயந்து போய் எனக்கு பயமாக இருக்கு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை ஒன்று அங்கே நான் இருக்க சொல்கிறாங்க. இல்லை பயமாக இருக்கு ஜிம் ஜம்ப் போயிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. சரி ஒன்றும் இல்லைம்மா ஜம்ப் சொல்கிறாங்க. வாயன் கூட சொல்கிறாங்க. இல்லை ஸ்டேன் கூட ஜம்ப் கூட்டிகிட்டு போயிடாங்க ஜிம் அவங்க வீட்டுக்கு. இப்போ ஜிம் ஜம்ப் பண்ணதான் இருக்காங்க. நல்லா வெள்ளத்துல அவ்வளோ ரெயினியாக இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. ஜம்ப் பார்த்தா ரொம்ப ஹார்ட்டாக ஒரு பாத்ரூம் ஏற்பட்டுருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீ ஏன் இப்போ ட்ராவல் பண்ண சொல்கிறாங்க. அது எனக்கு ரொம்ப ஹார்ட்டாக இருக்கு ஃபீல் ஆகிருக்கு சொல்கிறாங்க. வெளில ரெயினியாக இருக்க சொல்கிறாங்க. அதிலும் வெளில ரெயினியாக இருக்காது எனக்கு ரொம்ப ஹார்ட்டாக இருக்கே சொல்கிறாங்க. அப்படியே அவங்க சொல்கிறாங்க. ஜிம் சிலவுக்கு சொல்கிறாங்க. இப்போ ஜம்ப்புக்கு ஜிம் அந்த விண்டோ சொல்லிட்டு இருக்காங்க. வெளில ரெயினி அந்த அந்த ரெயினியெல்லாம் வந்துட்டு இருக்கு. பார்க்க அழகாக இருக்குது. இப்போ ஜிம்மு கிட்ட வராங்க. ஜிம் பார்க்க என்ன கேட்குறாங்க. இப்போ ஜம்ப் அப்படி ஜிம்முக்கு ஃபேஸில் கை வைக்கிறாங்க. ஜிம்முக்கு மாதிரி ஜம்முக்கா அப்படி சொல்கிறாங்க. என்ன பண்ணுறா சொல்லி கேட்குறாங்க. ஜம்ப் பார்க்குறாங்க. என்னோட பாய் ஃப்ரெண்ட் தானே. ஆமாம் சொல்கிறாங்க. என்னோட ஒய்ஃப் தானே. ஆமாம் சொல்கிறாங்க. என்னோட லட்டு தானே சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அப்போ லட்டு எடுத்துக்கவா கேட்குறாங்க. வேண்டாம் தப்பா சொல்கிறாங்க. ஜம்ப் அப்படி ஜிம் சொல்லும்போது ஜம்ப் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஜிம்மில் ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. இப்போ ஜம்ப் பார்க்குறாங்க. ஐ லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ டூ ஜிம்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். அவர் ஃப்ரீஸ் ஆகிடாங்க ஜம்ப் வந்துட்டு. ஏன்னா அவர் இந்த டைமில் சொல்லியிருப்பாரு. இப்போ அவங்களுக்கு எல்லாமே நடக்க ஆரம்பிக்குது. ஜிம் எதுவுமே கேட்கல. ஜம்ப் எதுவும் ஜிம்மில் அப்படியே பண்ணுவார். அப்படியே சார் நம்ம ஜம்ப் தான் சொல்லிட்டு அப்படியே விட்டு கொடுத்துருவாரு. இப்போ நெக்ஸ்ட் டைம் அந்த ஜம்ப் பார்க்குறாங்க. பாரோட அம்மா அவங்க போய் போக சொல்கிறாங்க. அது சொல்லிட்டாங்க. பாஸ் ஜம்ப் தூக்கிட்டு போய் அவங்க விட்டுறாங்க. நீங்கள் ஏறு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஜம்ப் அம்மா ஜிம்மில் அப்பா அம்மா பார்க்குறாங்க. ஜிம்மில் நீ ஓகேவா கேட்குறேன். நான் ஓகே தான் சொல்கிறாங்க. இப்படி தான் ஜிம்மில் ஓப்பன் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீ எதுக்கு ஜம்க்கா சொல்கிறாங்க. பிடிக்கல சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. எனக்கு பிடிக்கும் எனக்கு தெரியும் ஒரு ப்ரொஃபஸனாக பிடிக்க சொல்லிட்டு தான் வாங்கிட்டு வச்சுக்கோ சொல்கிறாங்க. அப்படி அம்மா சொல்கிறாங்க. ஆனால் நான் எங்கே வச்சுக்கா சொல்கிறேன். இங்கே இருக்கட்டும் ஓகேவா நீ பார்த்துக்கோ சொல்கிறாங்க. ஜிம்மில் ஹாப்பியாக இருக்காங்க. ப்ரொஃபஸர் அக்களிக்கிறாங்க. ஜம்க்கு எல்லாமே வாங்கிட்டு தருவாங்க. ஆனால் அந்த வீட்டில் வச்சு தந்துருவார். ஏன்னா அவர் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக மாட்டார். அந்த எடுத்துகிட்டு போக முடியாது. அதனால் ஜிம்மில் அப்பா அம்மாவுக்கு தெரியாது ஜிம்மில் லவ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் ஜிம்மில் ஜங்கு கூடியிருக்காங்க. நேரமும் ஜங்கு கூட இருப்பாங்க. இப்போ வந்து ஃபோன் பண்ணால் கூட ஜிம்மில் பிஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. தவிர போக மாட்டார் அவங்க வீட்டுக்கு. எப்பவுமே இவர் கூட சொல்லி தெரிவார். அது யாருக்கும் தெரியாது. வெளில போனால் என்ன போவாங்க. மாஸ்க் ஏற்படுவாங்க ரெண்டு பேருமே. மாஸ்க் ஏற்பட்டு வெளில போகிறதும் அப்படி கூட்டிகிட்டு வரதும் இப்படி அழகாக போயிருக்கோம். ஜங்கு கூட ரொம்ப அப்படின்னா ரொம்ப வேஸ்ட் ஆகிட்டார். அவர் கூட அவர் என்ன சொன்னாலும் கேட்பாரு. அவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஒரு தாட்டு. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கா எனக்கு புரியல சொல்கிறாங்க. பாஸ் ஜங்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எப்படி ஓகேவா சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. எனக்கு 12th எல்லாம் சொல்லி கொடு சொல்கிறாங்க. கண்டிப்பாக சொல்கிறேன். ஜம்ப் சொல்கிறாங்க. ஜிம்மு இப்போ ஒர்க் பண்ணிருக்காங்க. நீ ஒர்க் பண்ண முடியாது சொல்கிறாங்க. பண்ண சொல்கிறாங்க. எனக்கே சொல்லி கொடுத்துருக்க நீ இப்போ ஒர்க் பண்ண சொல்கிறாங்க. இப்போ ஜம்ப் பார்க்குறாங்க. இல்லைடா உனக்கு ஹோம் ஒர்க் நான் முடிச்சுட்டு போகிறேன் சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. இப்போ ஜம்ப் பண்ண ஜிம்மில் அப்பா அம்மா கூட தான் என்ன பண்ணுவாங்களோ அதுன்னு ஜம்ப் பண்ணுறாங்க. அவர் பாய் ஃப்ரெண்டாக அதை பண்ணிட்டு இருக்காரு. எப்படியும் ஜிம் ஜங்கு ரொம்ப ஒன்றாக ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜிம் ஜங்கு அடிக்கடி ரொமான்டிக் செக்ஷனாக போயிட்டு இருக்கும். ஜிம் பார்க்க நீங்கள் வீட்டு ஜங்கா சொல்கிறாங்க. வாய்தான் விட்டுன்னு சொல்லிட்டு ஆனால் கண்ணு அப்படி சொல்ல மாட்டேதே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்க என்ன சொல்கிறாங்க. ஆமாம் வேணும்னு சொல்லிட்டே சொல்கிறாங்க. அப்படிலாம் ஒன்று சொல்ல சொல்கிறாங்க. உண்மையாக ஜம் கேட்குறாங்க. ஜிம்மில் அமைதி ஷை ஆகிட்டாங்க. சூப்பராக இருக்காங்க. அது ஜிம்மில் ரொம்ப ஜங்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம். அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ என் கூட தான் இருக்கணும் சரியாக சொல்கிறாங்க. நீ இதே மாதிரி எப்போ மாறிடா சரியாக சொல்கிறாங்க. நான் மாற மாட்டேன். நீ என்ன வந்துட்டு இந்த மாதிரி விட்டுறது போயிடா சொல்கிறாங்க. நான் எங்கே விட்டு போகிறேன் சொல்லி கேட்குறாங்க. அவங்க ஃபேமிலி பற்றி சொல்கிறாங்க. எனக்கு சொல்கிறாங்க. உனக்கு சொல்கிறாங்க. நான் அப்புறம் சொல்கிறாங்க. ஏன் கேட்குறேன். நான் அப்படி சொல்லிட்டு தாங்க சொல்கிறாங்க. ஜிம் சரி அப்படி ஜிம் சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. அப்படியே கோவம் வந்துடும். ஜங்க் தான் குடிச்சாங்க. ஜிம் வீட்டாக சரியாக ஸ்மெல் பண்ணுறாங்க. இப்படி சார் பாசம் இருக்கும். ஜிம் இப்போ 9th 11th முடிச்சிட்டாங்களா. 12th வந்துட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் 12th வந்து ஒரு 3 month இருக்கும். ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கா சொல்கிறாங்க. என்ன இப்போ ரொம்ப பிஸி ஆகிட்டா சொல்கிறாங்க. அதுக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கா சொல்கிறாங்க. என்கிட்ட பேச ஜிம் தான் ஜங்க் கூப்பிட்டே இருக்காங்க. பாட்டு எனக்கு ஒர்க் இருக்கா ஓகே டிஸ்டர்ப் பண்ணதை போக சொல்கிறாங்க. ஜிம்முக்கு பேச ஆடி போயிடுது. டிஸ்டர்ப் பண்ணிட்டுட்டா ஜிம் போயிடுறாங்க. இப்போ ஜங்கு மாதிரி ஆகிடுது. ஐயோ நம்மளுக்கு ஒர்க்கில் டென்ஷனில் பேசிட்ட மாதிரி ஓடி போகிறாரு. ஜிம்னு சொல்லிட்டாங்க. இல்லை நான் போகிற ஜிம் போயிட்டாங்க. இப்போ ஜங்கு தான் வீட்டுக்கே போகிறாங்க. போயிட்டு ஜிம்மில் பெட்ரூமுக்கு போகிறாங்க. பாட்டை தாங்க சாரி சொல்கிறாங்க. அப்போ நீ எதுவும் டிஸ்டர்ப் பண்ணி நினைக்கிறதா சொல்கிறாங்க. அப்படி இல்லை அப்படி நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தா சாரி ஜங்குக்கு ரொம்ப கெஞ்சுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு வேணா ஜங்கு போச்சு அப்படி சொல்லலாம். ஜங்கு தான் இப்போ நீட்டு பண்ணி ரொம்ப கெஞ்சிட்டு இருக்காங்க. அதான் ஃபஸ்ட் டைம் ஜங்கு ஜிம்மில் கெஞ்சிட்டு இருக்காங்க. ஏன்னா ஜிம்மி தான் ஃபஸ்ட் டைம் கோச்சிட்டு வந்திருக்காரு. அந்த கோவம் கூட ரொம்ப நேரம் இல்லை. ஜிம் பார்க்குறாங்க. நான் ஹர்ட் பண்ண ஜங்கா எனக்கு ஒரு மாதிரி
இருக்கு சொல்லிட்டாங்க. ஜங்க் பார்க்குறேன் சாரிடா தெரியாமல் பண்ணுறா ஜங்கு கெஞ்சிட்டாங்க. ஜிம்மி சரி ஓகே ஹக் பண்ணிட்டாங்க. இதோட அவங்க ஃபர்ஸ்ட் ஃபைட்டே அது ஒன்று தான். அதுக்கப்புறம் ஒரு 1 month ஆஃப்டர் தான்டா ஜிம் பார்க்குறேங்க. இந்த ஜங்கு எங்கே போனாங்க காணும் ஜிம் பார்க்குறேங்க. நான் டியூஷன் போகிறேன்னா எனக்கு வேறு அது வேறு ஜிம் பார்த்துருக்காங்க. ஜிம் 12th படிக்கிறாங்க டியூஷன் போயிட்டு இருக்காரு. டியூஷன் போயிட்டு வந்து பார்க்குறதுல ஜங்கு வந்துட்டு கரெக்டாக அப்பா அம்மா வந்துடுறாங்க. அவனை பார்க்க முடியல. ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்னைக்கு டியூஷன் கொஞ்சம் நேரமாக வந்துட்டேன். ஆனால் இவனை காணும் ஜிம் பார்த்துருக்காங்க. பார்த்து ஜங்கு வீட்டு லாக் ஆயிருக்கு. எங்கே போயிட்டா ஜிம் ஃபோன் போட்டாங்க. ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. எங்கே ஃபோன் நம்பர் ஃபோன் போக மாட்டேங்குது. சார் ஜிம் பார்த்துருக்காங்க. எங்கே போயிட்டா ஜிம் பார்த்துருக்காங்க. ஜங்கோட வீடு லாக் ஆயிருக்கு. ஜங்கோட ஃபோன் வச்சு ஆக மாட்டேங்குது. 1 week ஜிம்முக்கு ரொம்ப அழகாக பார்த்து எங்கே போயிட்டான்னு சொல்லிட்டு யார்கிட்ட கேட்கணும் எதுவுமே தெரியல. எனக்கு யாருமே தெரியாது ஜங்கு பற்றி. ஜிம் பார்க்குறேன் எங்கே போயிட்டு ஜங்கா ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபோன் எடுக்கவே இல்லை. ஜிம்முக்கு ரொம்ப அழகாக வருது. என்னை சீட் பண்ணிட்டியா ஜிம்முக்கு ரொம்ப அழகாக வருது. ஏன் சொல்லாமக்கெல்லாம் போயிட்டு அப்படியே சொல்லிட்டு போயிருக்காங்களா. ஜிம் ரொம்ப அழகாங்க. ரொம்ப லவ் பண்ணிட்டு ஜங்கா நீ எங்கே போயிட்டா ஜிம் அழுதுட்டே இருக்காங்க. எங்கேயோ போயிட்டு ஜிம் அழுதுட்டே இருந்திருப்பாங்க அந்த டைம். அதுக்கப்புறம் வந்து அவங்க சொல்லவே முடிஞ்சிட்டு இருக்காது. 12th ரொம்ப ஹார்டாக இருக்கும் அவருக்கு. படிக்கிறதுக்கும் எக்ஸாம் எழுதுக்கும் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு. எனக்கு அவருக்கு ஞாபகம் கூட ஜங்கு மேலே தான். கொஞ்சம் கொஞ்சம் மூவ் ஆன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவன் வந்து விட்டு போயிட்டான். சீட் பண்ணிட்டு போயிட்டான் போல. நம்ம தான் மூணு தெரியாத பர்சன் லவ் பண்ணி ஏமாத்திட்டோம். ஜிம் நினைச்சிட்டு அப்படி நினைச்சிருப்பாங்க. இதான் லைஃப் நடந்திருக்கும். இப்போ கரண்ட்லி நம்ம ஜிம் சொல்லி முடிக்கிறாங்க. இப்போ நம்ம எம்ஜிட் பார்க்குறேன் என்ன மாறிச்சிட்டலாம் சொல்கிறாங்க. தப்பாதுக்கா எம்ஜிடா நான் ரொம்ப ரொம்ப லவ் பண்ணேன். அவனும் அப்படி தான் ரொம்ப கேர் பண்ண போய் என் அப்பா அம்மா பார்த்துக்க முடியும். நான் வந்து கொண்டு போக உங்ககிட்ட கூட அதிகம் வரமாட்டேன். எனக்கு ரீசன் அவன் தான் என்னை தான் பார்த்துப்பான். எனக்கு ஃபுட்டு ஃபீட் பண்ணுறதா இருக்கட்டும் எனக்கு கொஞ்சம் தான் இருக்கட்டும். சண்டை குளிக்கலாம் வச்சு விடுவான் சொல்லிட்டேன். இந்த கம்ம குளிக்க வச்சு விடுவான். ரொம்ப அழகாக பார்த்துப்பானா. எனக்கு எல்லாமே அவனை நினச்சிட்டேன். ஆனால் பார்த்தா சடனாக பார்த்தா ஒன்றே விட்டு போயிட்டான். ரொம்ப பயந்து போயிட்டேன். அந்த டைமில் பெயினை யார்ட்டும் ஷேர் பண்ண முடியாது தெரியுமா. நம்ம லவ் வந்து பிரேக்கப் ஆகுது ஒரு பெயின் இருக்கிறப்போ யாரும் ஷேர் பண்ணிக்க தோணும்ல. ஆனால் யாருக்கும் தெரியாத போய் ஷேர் பண்ண முடியும். அதை கூட ஷேர் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்படியே எனக்குள்ள வச்சுட்டு அதை ஹைட் பண்ணிக்கிட்டேன். அப்போ சொல்கிறாங்க எம்ஜிக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லியிருக்காங்க சொல்கிறாங்க. உனக்கு தெரியாதுல்ல தெரிஞ்ச நீ ஹார்ட்டாக சொல்லிட்டு அப்படி விட்டுட்டேன்டா. ஆனால் இப்போ தான் டேஸ்க்கு அப்புறம் பார்க்குறேன் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த மாதிரி நடந்ததை சொல்கிறாங்க. நீ ஏமாற்று போல சீட் பண்ணலாம் போலி அம்மா சுச்சுவேஷன் போயிட்டாங்க அவங்க சொல்கிறாங்க. இப்போ சொல்கிறாங்க இப்போ சமாதானம் ஆகிட்டா சொல்கிறாங்க. அட பாவி சத்து சொல்கிறாங்க. எல்லாம் இப்படி சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. என்னமோ தெரியல என்னால் அவன்கிட்ட கோவப்பட முடியாது. கோவம் வரும். அதனால் அந்த கோவம் கொஞ்சம் எங்கே போகணும்னு தெரியாது. அவனை பார்த்ததுக்கப்புறம் டைட்டாக ஹக் பண்ணிட்டு வச்சுக்க கோவம் போயிடும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஃபிலிக்ஸ் பார்க்குறாங்க. ஜிம்னா அவனுக்குள்ள இப்படி ஒரு லவ்வாக சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவனால பார்த்துப்பான் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் பேபி மாதிரி கேர் பண்ணுவான். சாப்பிட்டு ஃபுட்டெல்லாம் ஃபீட் பண்ணி விடுவான். ரொம்ப அழகாக கேர் பண்ணுவான் சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. அப்படியே பசங்கனாக்கா யாருக்குனாலும் விட்டு கொடுக்க மனசு வரதில்ல. ஆமாம் சொல்கிறாங்க. அவன் தப்பாக இருந்தால் இருந்தாலும் ஏன் ஜம்காலாம் சொல்கிறாங்க. இப்போ ஜெமிச்சு பார்க்குறாங்க. நீ ஏன் ஜிம் தான் சொல்கிறாங்க. நான் அவன் ஜிம் தான் நம்ம ஜிம் சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக கேட்குறது சரி ஓகே. இப்போ அவர் சொல்கிறாங்க. இப்போ அவங்க பேரண்ட்ஸ் அவங்களோட ஃபேமிலி மீட் பண்ண சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் அவங்க பேரண்ட்ஸ் வாழ்ந்து இருக்காங்களாம்மா. அவங்க அண்ணா மட்டும் மீட் பண்ண சொல்கிறாங்க. அப்படி அவங்க அண்ணா கிட்ட பிடிச்சிருக்கா ரொம்ப அழகாக இருக்கா சொல்கிறாங்க. அப்படியே அம்மா சொல்லிட்டு இப்போ ஜிம்முமே பேசிட்டு இருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் தான் ஜம்கு ஒரு காலேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிம் பார்த்து என்ன பண்ணிட்டு கேட்குறாங்க. இப்போ ஜங்க் வந்துட்டு ஒரு பெரிய ஃப்ளவர்ஸ் வந்து வச்சுருக்காங்க. கொடுக்குறாங்க. எதுக்கு ஜங்கா சொல்கிறாங்க. எனக்கு அந்த டைம் கொடுக்கவே படிச்சிருக்கேன். அந்த டைம் கொடுத்துருக்கேன். அது என் வீட்டை வச்சு பார்த்துட்டு இருப்பேன். உனக்கு வந்து இந்த பூ எடுத்துகிட்டு போகணும் ஆசை இருக்கும். ஆனால் உங்கள் அப்பா அம்மா அலோவ் பண்ண மாட்டாங்களே. அதுக்காக வந்துட்டு எடுத்துகிட்டு போக மாட்டேன். ஏன்னா அவங்க தெரியாதுல்ல நல்லதான். ஏன்னா இப்போ அந்த மாதிரி எதுவும் இல்லை. இப்போ எடுத்து போனோம்னா சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அச்சோ ஜிம் வந்து ஃப்ளவர்ஸ் வாங்கி ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம எழுந்திருக்கும் ஃப்ளிக்ஸ் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் தான் ஜான் ஜம்கா சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. என் ஃப்ரெண்டாக ஹார்ட் பண்ணாதீங்க சரி ஹார்ட் பண்ண மாட்டேன் ஜங்கு சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் ஜங்கு ரொம்ப அழகாக டேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அங்கே எதெல்லாம் மிஸ் பண்ணாரோ இப்போ எல்லாமே கிடைக்க ஆரம்பிச்சு. பீச் போகிறா இருக்கும் பார்க்கு பீச் ரொம்ப ஹாப்பி சுற்றிட்டு இருக்காங்க. இப்போ 3 years ஆஃப்டர் தண்டா ஜிம் பார்க்குறாங்க. ஃபைனலி கிட்ட மேரேஜ் சொல்லிட்டாங்க. ஜிம்லாம் பார்க்குறாங்க. ஏன் ஜிம்னு சொல்லிட்டாங்கம்மா சொல்லிட்டாங்க. உண்மையாகவும் உனக்கு இவ்வளோ வேணுமா சொல்லிட்டாங்க. ஆமாம்மா சொல்லிட்டாங்க. இல்லைப்பா அவரை பார்த்து எது சொல்லிட்டாங்கம்மா பார்க்கறது அப்படி இருப்பார் நல்லா தெரியும். ஆனால் ரொம்ப நல்லதுமா சொல்லிட்டாங்க. இல்லை சம்டைம்ஸ் பார்க்க குழந்த மாதிரி இருக்காரு. இருந்தாலும் உனக்கு அவர் கேட்டு சொல்லிட்டாங்கம்மா. அதில் ஒரு விஷயமே இல்லை சொல்லிட்டாங்க. அப்படியே அவங்க சொல்லிட்டாங்க. ஜஸ்ட் ஒரு 11 years தர மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சொல்லிட்டாங்க. இருந்தாலும் சொல்லிட்டாங்க பிரச்சனை இல்லைம்மா சொல்லிட்டாங்க. சரி ஓகே சார் ஜிம்மில் கொஞ்சம் வைப்போம். மேரேஜ் அடிச்சிட்டாலும் கிராண்ட் வெட்டிங் தான். சுகாக்கு டேக்கெலாம் ஆல்ரெடி மேரேஜ் ஆகிடுச்சு. சுகாக்கு டேக்கு அதுக்கப்புறம் ஜேவுக்கு காய்க்கு நான் பேருக்கும் மேரேஜ் ஆகிட்டு 3 yearsக்குள்ள அவங்க மேரேஜ் ஆகிருக்கும். இப்போ லாஸ்ட்டாக மேரேஜ் ஆனால் ஜிம்முக்கு ஜங்குக்கும். இப்போது ஜிம் பார்க்குறாங்க. இப்போ ஜம்கிட்ட கேட்குறாங்க. ஜான் ஜம்கா நீ பார் ஜிம் திரும்பி சொல்லிட்டு சம்பளம் கேட்குறாங்க. சம்பளம் கால சொல்லிட்டாங்க. பார் ஜிம்னா நீ ஜான் ஜம்க்கு திரும்பி சொல்லிட்டு சம்பளம் கேட்குறாங்க. சம்பளம் கால சொல்லிட்டாங்க. 2 பேரும் இந்த கேஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. இப்போது கிஸ் பண்ண சொல்லிட்டாங்க. ஜம் கூட ரொம்ப லவ்லியாக ஜிம்மி ஃபோட்டோ கிஸ் பண்ணுறாங்க. லவ் சொல்லிட்டாங்க. லவ் டூ ஜம்கா சொல்லிட்டாங்க. இப்போ சுகா பார்க்குறேன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு சொல்லிட்டாங்க. இப்போது டே பார்க்குறாங்க. எங்கள் பாரு டேகி எப்படி சொல்லிட்டாங்க. இப்போ பையன் இருக்கான் குட்டியாக கிட்ட ஒரு 1 year அம்மா சொல்லிட்டாங்க. பாரு உங்கள் டேட் என்ன சொல்லிட்டாரு பாரு சொல்லிட்டாங்க. அந்த பேபி அதோட பாசிட்டிவ் ரொம்ப சுகா பார்க்குறாங்க. ஐயோ இது ரெண்டுத்தையும் வச்சுக்கிட்டு இது ரெண்டும் இப்படி பாசிட்டிவ் ஆகுது பார்த்துட்டு இருக்காங்க. டே தான் பாசிட்டிவ். டேவோட பையன் அதோட பாசிட்டிவ் டேகி அவன் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக சுகாக்கிட்ட நீ யாரையும் பார்க்கக்கூடாது நீ என் கூட பார்க்கணுன்ற மாதிரி அவன் கண்ணாடிக்கு சொல்லிட்டு இருப்பான். 1 year தான் அவ்வளோ அந்த பேபியோட அப்படி மெச்சூரிட்டியாக இருக்கும். இப்போ நம்ம சின்ன பார்க்குறாங்க. சுகா சார் என்ன சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் வீட்டோட என்டர்டைன்மெண்ட் தான் போல சொல்லிட்டாங்க. இல்லை ஜாம் தனியாக வீடு வாங்கிட்டா சொல்லிட்டாங்க. அப்படியே அவங்க தனியாக வீடு வாங்கிட்டா சொல்லிட்டாங்க. சரி ஓகே சொல்லிட்டாங்க. ஃபைனா நமக்கு ஜிம் ஜங்கோட மேரேஜ் வீட்டுக்கு வராங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கா
வீட்டு ரொம்ப அழகாக இருக்கு சிஸ்டர், அழகாக இருக்காமல் சொல்லிட்டாங்க. உனக்கு எனக்காக நான் பார்த்து பார்த்து கட்ட வீடு சொல்லிட்டாங்க. அப்படி ஆமாம் சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் பார்க்குற என்ன இந்த வீட்டை பார்த்த மாதிரி எனக்கு ஜிம் பார்த்துருக்காங்க. ஏன்டா சொல்லிட்டாங்க ஜம்கா இந்த வீடு அந்த வீட்டோட மாடல் தானே சொல்லிட்டாங்க. ஆமாம் சொல்லிட்டாங்க. ஏன் அப்படி கட்டினா சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சா அந்த விண்டோஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ நானும் விண்டோஸ் நின்றுட்டு ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப டார்க்காக சொல்லிட்டாங்க. ஜிம் டக்குங்க அதெல்லாம் சொல்லிட்டாங்க. எனக்கு எப்போ மறக்க முடியும், அதுதான் அந்த வீட்டோட மெமரிஸ் அப்படியே கட்டிதான் சொல்லிட்டாங்க. ஏன்னா இந்த காமெடி எப்போல்லாம் வந்துட்டு எந்த இடத்துல நம்ம எப்படி இருப்போமோ அதே மாடல் சொல்லிட்டாங்க. ஜிம் சுற்றி பார்க்குறாங்க. இது போய் ஜம்ப் இருந்து பாருல ப்ளூ சொன்ன வீடு அந்த வீட்டோட மாடல் இதே மாதிரி இருக்கும். ஆனால் இந்த வீடு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மாடலாக கட்டியிருக்காங்க. ஆனால் அந்த மாடல் தான் இருக்குது. அதேமாதிரி கிளாஸ் விண்டோஸ் இது மாதிரி அப்படியே இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. நீ ரொம்ப சொல்லிட்டாங்க. நான் ரொம்ப ரொம்ப ரொமான்டிக் பர்சன் பேர் அப்படி தான் இருக்கா சரியாக சொல்லிட்டாங்க. அது சொல்லிட்டாங்க. ஆமாம் என்னோட நெய்பர் அப்படி சொல்லிட்டாங்க. நான் வந்து இப்போ உங்கள் நெய்பர் இல்லை அவங்க ஒய்ஃபை சொல்லிட்டாங்க. தெரியுமா ஓகேவா எனக்கு அந்த வீட்டோட மாடல் எப்படி இருந்தமோ அதே மாதிரி இருக்கணும் ஆசை ஓகேவா சரி. ஜிம் பார்க்குறாங்க. அழகாக இருக்கு அழகாக இருக்கான்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்லிட்டாங்க. வா பெட்ரூம் இதோட யூனிக்காக இருக்கா சொல்லிட்டாங்க. பெட்ரூம் யூனிக்காக வாங்க சொல்லிட்டாங்க. வா சரி கூட்டிட்டு போய் காமிக்கிறாங்க. பெட்ரூம் அதோட அழகாக இருக்குது. ஜிம்முக்கு பார்த்துட்டு இருக்காங்க. எப்படி இப்படிலாம் சொல்லிட்டாங்க. என் ஒய்ஃப்காக ஜம்க்கு சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜம்கா எனக்கு ரொம்ப ரொம்ப டயர்டாக இருக்குது தூங்க வா சொல்லி கேட்குறாங்க. நீ எக்ஸாம் எழுத ரொம்ப டயர்டாக எனக்கு தெரியும் ஓகேவா தூங்க சொல்லிட்டாங்க. ஜிம் போய் தூங்குறாங்க. ஜம்க்கு இதை ஹக் பண்ணிக்கிறாங்க. தூங்க ஸ்டாப் பண்ணி தராங்க. இதோட இந்த ஸ்டோரியை ஹாப்பி பண்ணுறது பிடிச்சிட்டு நம்ம ஜஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட் ஸ்டோரி தான் ஓகேவா சொல்லிட்டாங்க. எதுவும் மீன் பண்ணி எடுத்து வரல. ஜஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் தான் ஓகேவா. பாட்டிக்கிற விடுவன்.